ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நைட்ஸ் அண்ட் மேஜிக்ங்கிற ஒரு இசைக்கை அனிமே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அனிமே ஆக்ஷன், ஃபேண்டசி, மெக்கா, ரொமான்ஸ் ஜானர்ல வர ஒரு சூப்பரான அனிமே சொல்லலாம். ஏன்னா இதுல வர கான்செப்ட்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கும். வழக்கம் போல நான் சொல்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம உலகத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு ஆபீஸ் காட்டுறாங்க. அந்த ஆபீஸ்ல எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னது திடீர்னு இந்த மாதிரி வேலை தரீங்களா? நாங்க மனுஷங்களா ரோபோட்டா? அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அங்க ஒருத்தர் வந்துட்டு, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அங்க இருக்கிறவங்களா, ஆனா குரட்டா இது ரொம்ப கஷ்டமான வேலை. அவனும் இதோட வேலை ஒரு ப்ரோக்ராம் தானே, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப குரட்டாவுமே வேகமா ப்ரோக்ராமிங் டைப் பண்றான். அது எல்லாருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப குரட்டாவும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போறான். அட என்னது இது, நேச்சுரல் கேட் மெஃபிஸ்டோவா? இந்த மாடல் இப்பயே விட்டுட்டாங்களா? அடே அப்பா, இன்னைக்குதான் என்னோட லக்கியஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளாஸ்டிக் மாடலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். இப்ப அந்த ஆபீஸ்ல இந்த மத்தவங்களா, அட இந்த வேலையை முடிக்கும் போது நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. குரட்டா நிஜமால சூப்பர்ல. இன்னொருத்தரும், ஆமா அதுவும் இல்லாம அவன் பெரிய ஓட்டாக்கு, அவனோட ரூம் ஃபுல்லாவே இந்த பிளாஸ்டிக் மாடல் தான் இருக்குமா. இன்னொருத்தரும், என்னப்பா பொண்ணுங்களோட மாடலா? இல்ல அந்த மாதிரி கிடையாது, ஜெயண்ட் ரோபோ, அதாச்சு அனிமேல வர மாதிரி ரோபோ. அவர் ஒட்டாக்கோ என்னமோ, ஆனா மிஸ்டர் குரட்டா என்னோட ஹீரோ. எனக்கு அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷன், ப்ரோக்ராமரா ரொம்ப திறமை வாய்ந்தவர். இப்ப குரட்டாவும் மழையில அவனோட பிளாஸ்டிக் மாடலை வாங்கி அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவனும் இப்ப ரோட் கிராஸ் பண்றான். அந்த இடத்துல ஒரு காரை இப்போ குரோட்டாக்கு போட்டோவே மாட்டிட்டாங்க. குரோட்டா சாகும் போது என்ன நினைக்கிறானா, இன்னைக்கு நான் வாங்கின மாடல்ஸும் சரி, என்னோட வீட்டுல இருக்க மாடல்ஸும் சரி, என்னால எதுவுமே செய்ய முடியாதா? இது நியாயமே இல்ல. இப்போ ஒரு ஃபேண்டசி உலகத்தை காட்டுறாங்க. அந்த கேரேஜ்குள்ள ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான். அவனோட அம்மாவும், அப்பா இப்பெல்லாம் ராஜா எப்படி இருக்காரு கேட்கிறப்ப, அவர் நல்லாதான் இருக்காரு. அவர் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த நாடுமே நல்லா இருக்கு. நைட் ரன்னர்ஸ் அவரால் தானே இருக்காங்க. இப்போ அவங்க போற வழியில அங்க ஒரு கேரேஜ் உடஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு டீமன் பீஸ் வருது. அது என்னன்னு பார்த்தா பூச்சி மாதிரி இருக்கு, ஆனா ரொம்பவே பெருசா இருக்கு. அது அந்த கேரேஜை துரத்துது. இப்போ அந்த கேரேஜ் கீழே விழுது. அங்க இருக்க குதிரையை அந்த மான்ஸ்டர் சாப்பிட்டு இருக்கு. அவங்களே வெளியே வந்து அந்த மான்ஸ்டர் தாக்குறாங்க. முன்னாடி போனவரு தன்னோட ஸ்குவாட் வச்சு தாக்குறாங்க. பின்னாடி இருக்கவங்க தன்னோட மேஜிக் வச்சு தாக்குறாங்க. இப்போ அது எப்படி கொண்டுட்டாங்க. இப்ப பின்னாடி ஒரு சத்தம் இருக்குது. பின்னாடி நீங்க பார்த்தா அதை விட பெருசா ஒரு மான்ஸ்டர் வருது. அது அந்த கேரேஜ் தூக்கி போட்டு உடைக்குது. ஆனா அதுக்குள்ளதான் இறங்கி அதாச்சு அந்த அம்மாவோட பையன் தான். இப்போ அந்த மான்ஸ்டர் அந்த பையனை முழுங்கப்ப காட்டுல இருந்து ஒரு பெரிய மேஜிக் ஸ்பெல் வருது. இப்பதான் நம்ம ஹீரோ அந்த உலகத்துக்கு கண்டாரு. அவ கண்ணை திறந்து பாக்குறான். முன்னாடி ஒரு பெரிய ரோபோட் வந்துட்டு இருக்கு. அவன் சின்ன வயசுல இருந்து செஞ்ச பிளாஸ்டிக் மாடல் இப்ப பெருசா ரோபோட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு ரோபோட்டா? இப்போ அங்க வந்து பெரிய பெரிய ரோபோட்ஸும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு இருக்கு. ஆனா அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப பின்னாடி இருக்க ரோபோட்டும் மேஜிக் யூஸ் பண்ணுது. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கு வரும் அந்த பெரிய மான்ஸ்டர் தன்னோட வாழை வச்சு கொள்றாரு. இத ரியன் கனெக்டான நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த ரோபோட்ல பேசுறாரு. அப்பா செலஸ்டினா உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்றாரு. அப்புறம் தான் தெரிய வருது அதுக்குள்ள இருக்கிறவரு இந்த பையனோட அப்பான்னு. அவரும் இந்த ரோட்ல இருக்க டீமன் பீஸ்ட் அட்டாக் பண்ணது கேள்விப்பட்டேன். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இங்க அட்டாக் பண்ணிருச்சு, நல்ல வேலை டைமிங்க்கு வந்து அப்படின்றாரு. இப்போ அந்த சின்ன பையனை வந்து பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு கிட்ட போறான். அவங்க அப்பாவும் வாடா சொல்லிட்டு கொஞ்சம் போறாரு. ஆனா அவன் அந்த ரோபோட்டை கட்டி பிடிக்கான். ஒரு ரோபோட் அப்படின்றான். அவங்க அப்பாவும், என்னது ரோபோட்டா? ஓ நீ இந்த சில்வர்ட் நைட் சொல்றியா? அவனும், என்னது இதோட பேரு சில்வர்ட் நைட்டா? அவங்க அப்பாவும், ஆமா இதோட பவர் மேஜிக் தான். இந்த நைட் எல்லாமே மேஜிக்கால தான் இயங்குது. இந்த உலகத்துல டீமன் பீஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்கு நாங்க எங்களோட மான்ஸ்டர்ஸ் உருவாக்கணும். அதுதான் இந்த சில்வர்ட் நைட். இதை ஏற்கிறவங்க பேர் தான் நைட் ரன்னர். அந்த சின்ன பையனும், அப்படியா ஒரு நைட் ரன்னரா? அப்படின்னா நான் ஒரு நைட் ரன்னரா மாறினா நான் இதை பைலட் பண்ணலாமா? அவங்க அப்பாவும், கண்டிப்பா, ஆனா நீ ஃபர்ஸ்ட் மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பும் கத்துக்கணும், அப்பதான் இதெல்லாம் பயன்படுத்த முடியும். ஹோ இப்ப எனக்கு புரியுது, இந்த சில்வர்ட் நைட் பாக்குறதுக்கு தான் நான் அந்த உலகத்துல நீ இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கேனா? கண்டிப்பா நான் ஒரு நைட் ரன்னரா மாறுவேன். இப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸும், இதுதான் ஆக்சிடென்டல் இயர் 1268. நம்மளோட கதை இந்த கிங்டமோட கேபிட்டல்ல நடக்குது. அத இந்த மாதிரி நைட் ரன்னர்ஸ் பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப எர்னஸ்டியும் அதாச்சு அந்த சின்ன பையனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்துல எல்லாத்தையுமே கத்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் மேஜிக்க கத்துக்கிறான். இப்ப எர்னஸ்டியும் தன்னோட மேஜிக் யூஸ் பண்றான். அவனுக்கு இப்பதான் தோணுது, இங்க இருக்க மேஜிக் என்னோட பழைய உலகத்துல இருக்க ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷம் கண்ண மூடி தரக்கத்துக்குள்ள போயாச்சு. கேபிட்டல்ல 2 பசங்க சீக்கிரம் வெளியே வாப்பா சொல்லிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க பையனும், ஏமா உனக்கு தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்லையா? இந்த மாதிரி தான் போய் அப்படின்னு கேட்கிறான். அவளும், சரி நீ அப்பே இருந்துக்க சொல்லிட்டு போறான். அவனும், இல்ல அடி தனியா போகாது அப்படின்றான். இப்ப அந்த பொண்ணும் அந்த குரல்ல இருந்து தடுக்கி விழுறா. இப்போ அந்த இடத்துக்கு எர்னஸ்டி வந்துட்டான். அவனும் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்துறான். அந்த பொண்ணு பாக்குறான், ரொம்ப அழகா இருக்கியே, என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. பரவாயில்ல, என்னோட பேரு எர்னஸ்டி, இன்னைக்கு காலையில ட்ரைனிங் எடுத்திருந்தேன், அதனால தப்பிச்சுங்க, அடுத்த வாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையா தூக்குங்க. அந்த இடத்துக்கு அந்த பையனை வந்துட்டு, என்னது இங்க மேல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கியா? இது ஆபத்துன்னு தெரியுது, இதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க? அந்த பொண்ணும், ஆமா எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுவும் இல்லாம நீ எப்படி இவ்வளவு கியூட்டா இருக்க? அந்த பையனும், அது மேஜிக் தானே அத எங்களுக்குமே கத்து தப்பா கேட்க எர்னஸ்டியும், மேஜிக் கத்து அவ்வளவு ஈஸியா இல்லப்பா, ஃபர்ஸ்ட் உன்னோட மானாவை இன்க்ரீஸ் பண்ணணும், அதாச்சு உன்னோட மேஜிக் பவருக்கு நீ ட்ரைனிங் எடுக்கணும். அவனும், நீ உனக்கு கவலைப்படாத, நான் அது எல்லாத்தையுமே செய்யறப்பு. எர்னஸ்டியும், உனக்கு ஓகேனா எனக்கு அந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த பொண்ணும், அப்படியா சூப்பர், நீ ரொம்ப கியூட்டா இருக்க சொல்லிட்டு அவனை கட்டி பிடிக்கிறா.
எர்னஸ்டி அப்பதான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சான். எர்னஸ்டி ஒரு நைட் ரன்னரா மாறணும்னு ஆசைப்பட்டான். அதனால டைம் வந்தப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அவன் ஒரு நைட் ரன்னர் அகாடமிக்கு போனான். இப்ப எர்னஸ்டியும் அட இதான் கிளாஸ் ரூமா சூப்பரா இருக்குத சொல்லிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். இப்ப அவனை புக்கை திறந்து பாக்குறான். என்னது சில்வர் நைட்டோட டிசைனா, இது எப்ப சொல்லி தருவீங்க? அங்க இருக்க டீச்சரும் அது எல்லாமே மிடில் ஸ்கூல் பசங்களுக்கு, நீங்க இன்னும் எலிமெண்டரி ஸ்கூல் தான், உங்களுக்கு இப்போதைக்கு பேசிக்கான மேஜிக்கை சொல்லி தருவோம், அவ்வளவுதான். எர்னஸ்டியும் எனக்கு புரியுது சார், ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு நைட் ரன்னரா மாறணும், அதான் என்னோட ஆசையே. அந்த டீச்சரும் ஆனா அதுக்கு உங்ககிட்ட 2 குறை இருக்கு, அது என்ன தெரியுமா? முதல்ல மேஜிக்கோட பேசிக், அப்புறம் ஹைட். இதை கேட்ட உடனே எர்னி சோகமாயிட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏன்பா அதை பத்திலாம் கவலைப்படாதப்பா, நான் அதை அப்பயே யோசிச்சிருக்கணும், அங்க இருக்க சீட்ல பெரியவங்களுக்குன்னு, நான் சீக்கிரமாவே பெரியவன் அப்படின்றான். அங்க இருக்க பண்ணோம் இல்ல நீ எப்படியா கியூட்டா இருக்கணும் சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம். எர்னஸ்டியும் ஒருவேளை வேற ஏதாச்சும் வெளியே இருக்குமா? ஆட எனக்கு தெரியும், என்னால மாத்தது கஷ்டம், ஆனா எனக்காக அந்த மெக்காவை மாத்தலாம்ல, எனக்காக ஒரு சொந்த யூனிட், எனக்கு ஏத்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் நைட் சூப்பரா இருக்கும்ல. ஆனா கஸ்டமைஸ் பண்றதுக்கு அதோட பேசிக் எனக்கு தெரியணுமே. அப்படின்னா சில்வர் நைட்டோட டிசைன் இதுக்கு ரொம்ப முக்கியம். நானே எப்படியாச்சு அந்த மேஜிக் கிளாஸ் இருந்து வெளியே வந்தாகணும். இப்ப இவன் யோசிச்சுட்டு இருக்கப்ப சைடுல நிறைய பசங்க இன்னொரு பையனை போட்டு தொலை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஓடி ஒரு பையனும் டேய் நான் மட்டும் வேகமா வந்தேன், ஆனாதான் முடியாது. அவங்களும் ஏ டாட் இந்த ஆமர் வேணும்னா எங்களுக்கு முடிஞ்சா புடி சொல்லிட்டாங்கன்னு ஓடுறாங்க. எர்னஸ்டியும் ஆமா என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கிறப்ப அவனும் நான் குள்ளமா இருக்கனால நான் ஸ்லோ நினைச்சுக்கிறானுங்க, ஆனா நிஜமான நான் ஸ்லோ தான், இருந்தாலுமே என்ன தொலை பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. எர்னஸ்டியும் ஒரு நிமிஷம், ஆமா நீ என்ன படிச்சிட்டு இருக்க கேக்குறப்ப அவனும் என்ன பார்த்தா எப்படா தெரியுது, நான் ஒரு டாட், என்னோட ஃபேமிலில பரம்பரையா நாங்க நைட் ஸ்மித்தா தான் இருக்கோம். எர்னஸ்டியும் அப்படியா சில்வர் நைட்டை நீங்க உருவாக்குறீங்களா, அப்படின்னா ரொம்ப சூப்பர். சரி உன்னோட விஷயத்துக்கு நான் அவனை ஹெல்ப் பண்ணிட்டுமா? இப்போ திருப்பியுமே அந்த பசங்க தொலை பண்ண எர்னஸ்டியும் கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நாங்க ஹெல்ப் பண்ற சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல போடுறாங்க. இப்போ ஒரு பெரிய வின் ஸ்பெல் வருது, அதுல அவன் பறந்து போய் அந்த பசங்க மேல விழுறான். அவனும் அட பாவி ஏண்டா ஹெல்ப் பண்ண சொன்னா சாகடிக்க பிளான் பண்றியே. அவனும் சுத்தி எடுத்துட்டு ஆமா நீங்களா யாரு, அதுவும் இல்லாம உங்களுக்கு என்ன வயசாவது இந்த வயசுல ஐஸ் பெல் போடுறீங்க. இப்போ அந்த டாஃபா அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு என்னது இந்த பையன் உங்களுக்கு மேஜிக் சொல்லி கொடுத்தானா? இப்போ அங்க ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு ஏன்பா இந்த மேஜிக் ராட்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ஒருவேளை இந்த ராடோட ஷேப்பை மாத்தினா எப்படி இருக்கும், இப்படி இருந்தா எப்படி அப்படி சொல்லிட்டு வரைஞ்சு காட்டுறான். அவங்களும் என்னப்பா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவனும் இதுதான் ஒரு கன் ஷேப், இந்த கன் ஷேப்ல ஒரு ராட் கொடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல, இதை வச்சுக்கிட்டு நீங்க ஸ்வாட் ஃபைட்டும் போடலாம், ஒரு கன்னு மாதிரியே நீங்க மேஜிக்கை ஷூட் பண்ணலாம், எப்படி இருக்கு? அங்க இருக்க ஒரு பெரிய டார்ஃபும் அட என்னப்பா இது ஐடியா சூப்பரா இருக்கு, இதை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எர்னஸ்டியும் அப்படியா இதை நீங்க செஞ்சு காட்டுங்க, அப்புறம் இதால என்ன செய்ய முடியுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ மேஜிக் ரெயின் வந்துட்டு இருக்கு, அங்க இருக்க பசங்களாம் அங்க இருக்க டார்கெட்டை மேஜிக்கலா அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்க டீச்சர்ஸும் அட இந்த வருஷம் பசங்களா ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருக்காங்களா, ஆனா ஒரு சில பேர் அதே நினைச்சு பீத்திட்டு இருக்கானுங்க. எர்னஸ்டியும் டீச்சர் என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, உனக்கு என்னப்பா வேணும் கேட்கிறப்ப எர்னஸ்டியும் ஒருவேளை இந்த டெஸ்ட்ல இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நான் ரொம்ப திறமை வாய்ந்தான்னு காட்டினா எனக்கு வேற கோர்ஸ் அனுப்பிடுவீங்களா? அந்த டீச்சரும் இப்போ நீ என்ன சொல்ல வரேன் புரியுதா, இந்த லெவலை தாண்டி போறோம்னா உனக்கு மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அளவுக்கு திறமை இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். அவனும் அதாங்க நானும் சொல்றேன் என்கிட்ட இருக்கு. அந்த டீச்சரும் சரி ஏதோ ட்ரை பண்ண அப்படின்றாரு. இப்ப எல்லாருமே வாண்டு வச்சிருந்தாங்க, ஆனா எர்னஸ்டி ஒரு கன் அங்க எடுக்கலாம். இதை பார்த்த உடனே எல்லாருமே வாயை பொந்து பார்த்துட்டு இருக்காங்க. அட என்ன மாதிரி ராடாது. எர்னஸ்டியும் தன்னோட மேஜிக் போட ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு பியர்சிங் லான்ஸ் அப்படின்றான், பார்த்தா நிறைய அம்பங்க வருது, அது எல்லாமே அங்க இருக்க டார்கெட் உடைக்குதுங்க. அடுத்து தண்டரிங் கேல் அப்படின்றான், இப்போ லைட்னிங் வந்து அது அடிக்குது, அங்க இருக்க ஸ்டாண்டுமே உடைஞ்சு போகுது. அந்த டீச்சர்லாம் அட எப்பா என்னதுடா அது சொல்லிட்டு வாயை பொந்து பார்த்துட்டு இருக்காங்க. எர்னஸ்டியும் என்ன டீச்சர் டெஸ்ட் எப்படி, இப்போ நாங்க போலாமா? இப்போ எர்னஸ்டியுமே மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பக்கத்துல உட்காந்து பாடம் கத்துக்கிட்டு இருக்கான். நாளடைவில் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் பையன் ஐஸ் பெல் யூஸ் பண்ணி மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்டா ப்ரமோட் பண்ணாங்கிறது இந்த ஸ்கூல் ஃபுல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது இதுக்கப்புறம் செய்யப்படுற விஷயத்துல இந்த உலகமே மாறப்போகுது. இப்போ 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, அவனும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எர்னஸ்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏதோ ஒரு ஸ்கூல் ட்ரிப் மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி அவன் கூட சில்வர் நைட்ஸ்மே வந்துட்டு இருக்கு. அவங்க பக்கத்துல இந்த ஃபாரஸ்ட்ல சின்ன ஸ்மால் பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரைனிங்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள சாப்பிட்டு அப்போ நல்லா தூக்கிட்டு போடலாம் சொல்றப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அட கவுன்சில் பிரசிடென்ட், அந்த பண்ணும் நீ என் அக்காவை கூப்பிடலாம், நம்மளுக்கு வேற அம்மா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு அப்பா தானே அப்படின்றா. ஹோ நீதான் எர்னஸ்டியா, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உன்னை பத்தி தான் இந்த அகாடமி பேசிட்டு இருக்கே, நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க, எனக்கு ஒன்று மாதிரி இருக்க பசங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றா. ஆனா இப்ப கிடையாது, 3rd இயர்ஸ்க்குலாம் நைட் ட்ரைனிங் இருக்கு வரட்டா சொல்லிட்டு அங்க கிளம்புறா. கேட்டோ என்ன மனுஷன் எர்னஸ்டி உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லல, அவ சொன்னது உண்மைதான், எங்க 2 பேருக்குமே ஒரே அப்பா தான். எங்க அப்பா ஒரு நோபல், காமனா இருந்த எங்க அம்மாவை காதலிச்சாங்க, ஆனா ஒரு நோபல்ங்கிறதுனால நிறையவே பிரச்சனை வந்துச்சு, அதனால நான் வெளில சொல்லாம இருக்கேன். எர்னஸ்டியும் கவலைப்படாத எனக்கு புரியுது, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமா கேளு நான் செய்யறேன். இப்ப அவனும் அங்க இருக்க நைட்டை பாக்குறான். ஆட பெரிய ரோபோட் இருக்கிறதுல சூப்பர்ல, இது பார்த்தாலே எனக்கு நிம்மதி வருதுப்பா. எல்லா நைட்ஸை விட இது கொஞ்சம் கஸ்டமைஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. அந்த இடத்துக்கு அதோட பைலட் வந்துட்டு இயல் கம்பரும் நானும் 2 வருஷமா ஒன்னா இருக்கும். எர்னஸ்டியும் அட உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எட்கர், இவன் என்னோட வெப்பன் மட்டும் கிடையாது, என்னோட ஆர்மர், அது இல்லாம என்னோட பார்ட்னர் இவன். எர்னஸ்டியும் எனக்கு புரியுது, அட எனக்கும் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா நல்லா இருக்கும்பா.
எட்காரும் சரி உள்ள வந்து பாக்கியா? நிஜமாவா? கண்டிப்பா நான் உள்ள வர அப்படின்றான். அவனை உள்ள போயிட்டு ஆட நான் தொட்டுட்டேன் சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா இருக்கான். ஆனா பையனுக்கு ஹைட் கம்மிங்கிறதுனால அவனுக்கு கால எட்ட வேலை. இப்போ எர்னஸ்ட் எழ ஆரம்பிக்கிறான். எட்கரும் என்னாச்சு உனக்கு கேட்கிறப்ப எர்னஸ்டையும் நான் ஒரு ரோபோட்டுக்குள்ள இருக்கேன். எட்கரும் என்னது ரோபோட்டா அப்படின்னா? எர்னஸ்டையும் எங்க ரோபோட் தெரியாத உங்களுக்கு? எல்லாரோட ஆம்பளையோட கனவுமே தான். இப்போ அவங்க இந்த காட்டுல கொஞ்சம் மொதல் மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னாங்க. ஆனா அந்த இடத்துல நிறையவே டீமன் பீஸ் கூட்டமா வந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ஏற்கனையும் எல்லாரும் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமன் பீஸ்ட் அழிக்கிறதுக்கு நைட் ரன்னர்ஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கேட்டும் ஆடி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அக்காவுக்கு எதுவும் ஆகாதுல சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்புறப்ப எர்னஸ்டையும் டீச்சர் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. அவரும் நீயாடா? நான் போய் நினைச்சேன் ஏதாச்சும் கேப்பே. சரி கேளு. இப்போ அவங்களோட அக்காவும் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அடிக்கிறா. ஆனா அங்க நிறைய டீமன் பீஸ்ட் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அங்க தோத்துட்டு இருக்காங்க. இப்போ அவள நிறைய பீஸ்ட் அட்டாக் பண்றப்ப அந்த இடத்துக்கு எர்னஸ்ட் பறந்து வந்துகிட்டு இருக்கான். அவனும் அந்த பீஸ்டை ஈஸியா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அவன் பின்னாடியே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எர்னஸ்டையும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் போட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஷீல்வுட் நைட்ஸ் வந்துட்டாங்க. என்னது இந்த இடத்துல கம்மியா தானே டீமன் பீஸ்ட் இருக்கணும், ஏன் இவ்வளவு பீசிங் வந்திருக்கு? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இந்த சைடு பார்த்தா நிறைய ஷீல்வுட் நைட்ஸ் அடிபட்டு நசுங்கி கிடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அங்க பெரிய ஒரு மான்ஸ்டர் இருக்கு. எர்னஸ்டையும் ஏதோ ஒன்று தப்பா நடக்க போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றான். இப்போ அந்த பெரிய மான்ஸ்டரும் ஸ்டேட்டை கேபிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க டிஃபென்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு டிவிஷன் கிளாஸ். என்னது டிவிஷன் கிளாஸ் எங்க வந்துட்டு இருக்கா? சரி இந்த மெசேஜை கேபிட்டல் போய் சொல்லுன்றாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எனக்கு தெரியும் நம்ம இப்ப சாவு நோக்கி போறோம். இப்போ அந்த மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு அங்க இருக்க ஷெல்வுட் நைட்டை கிளம்புறாங்க. சரி நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அப்படின்றாங்க கேப்டன். இப்போ அந்த ஷெல்வுட் நைட்ஸுமே மேஜிக் யூஸ் பண்ணி தாக்குறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு கீழே கூட இல்லை. இப்போ எல்லாரும் கீழே இறங்கி தன்னோட ஸ்வாட் மூலமா சண்டை போட்டாங்க. அவங்களும் ஸ்வாட வச்சு அதோட காலை தாக்குறாங்க. ஆனா கீழே கூட விட மாட்டேங்கிறதுக்கு அதோட ஷெல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மான்ஸ்டரும் அங்க இருக்கவங்க எல்லாருமே மிதிச்சு சாகச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்குவாடோட கேப்டனும் அந்த பெகிமத் கண்ணை குத்த பாக்காரு. ஆனா அது கரெக்டா அது கண்ணை மூடிடுது. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவருமே அங்க இறந்து போறாரு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல வந்து எல்லா மான்ஸ்டர்ஸையுமே எர்னஸ்டையும் அவனோட குரூப்புமே அழிச்சிட்டாங்க. கேட்டோட அக்காவும் எர்னி நீ வந்ததுனால தான் எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க, ரொம்ப நன்றி. அவளோட தம்பி தங்கச்சியும் சிஸ்டர் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. அவளும் எனக்கா ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல, ஏன் தெரியுமா? ஏன்னா எர்னி தான் என் கூட இருக்கான்னு அப்படி சொல்லிட்டு அவனு கொஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ஆடி கோவருது. சிஸ்டர் அப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவளும் அந்த மாதிரி பண்றா. பின்னாடி இருக்க கீட்டோ விளங்குண்டா அப்படின்றான். எர்னியோ கவுன்சில் பிரசிடென்ட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசியாக்கணும். என்னன்னா இந்த ஃபாரஸ்ட் சேஃப் தானே சொன்னீங்க. இந்த ஃபாரஸ்ட்ல இவ்வளவு மேஜிக் பீஸ்ட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து டீமன் பீஸ்ட்லாம் எதே பெருசா பார்த்து இங்க ஓடி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அங்க இருந்து தப்பிச்சு வந்த மெசஞ்சரோ அங்க இருக்க நைட் கேப்டன் சொல்றாங்க. எனது டிவிஷன் கிளாஸிங் வந்திருக்கா? அங்க வந்து மெசஞ்சரோ ஆமா சார், அதுவும் இல்லாம அந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. எனது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி வா கிளம்ப சொல்லிட்டு அங்க மொத்த பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எர்னியும் எனக்கு தெரிஞ்சு அதுங்க நம்மளை தாக்க வரல, இதுகிட்ட இருந்து பயந்து ஓடி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டோம் எதை பார்த்து பயந்து ஓடுன்னு நினைக்கிறேன். எர்னியும் எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு இருக்குங்க. அது ரொம்பவே பெருசா இருக்கணும், ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ அங்க இருக்க டிஃபென்ஸ் வால் வச்சுக்கிட்டு அந்த பெகிமத் உள்ள வர ஆரம்பிக்குது. இப்போ அதை பார்த்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பதறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எட்காரும் நாங்க இந்த தேசத்தை இருக்கிறோம், நீங்க அதுக்குள்ள ஓடிடுங்க அப்படின்றா. எல்வியும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ என்ன பேசிட்டு இருக்க உனக்கு புரியுதா? அது ஒரு டிவிஷன் கிளாஸ் டீமன் பீஸ்ட், ஒரு ஆர்மியை வந்தாலும் தோக்கடிக்க முடியாது. எட்காரும் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தப்பிக்கிற வரைக்கும் நம்ம அதை பேஸ் திருப்பி ஆகணும், அவ்வளவுதான். நம்மலாம் நைட் ரன்னர்ஸ், பேட்டில் பார்த்து ஓட மாட்டோம், பேட்டில் எதிர்த்து சண்டை போடுவோம். அங்க இருக்க இவனுக்கு அவங்களை தாக்க அந்த பேகி மொத்தம் அவங்களை பாத்துருச்சு. இப்போ அந்த ரெட் நைட்ல இருக்கிறவ ஆட இதுல இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா நீ இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால எங்களை தொடக்கூட முடியாது சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அது கூட விளையாடிட்டு இருக்கான். அவன் கூட இருக்க இன்னொரு நைட்டாரோ ஆமா இங்க பாரு சொல்லிட்டு அது கூட விளையாடிட்டு இருக்கானுங்க. எட்காரும் டீடாட் நான் சொல்றது கேளுங்க, அது ஒரு டிவிஷன் கிளாஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றான். இப்போ அந்த மான்ஸ்டர் ஒரு பெரிய அட்டாக் பண்ணுது. அதுல அந்த ரெட் நைட் பக்கத்துல இருந்தவன் பொசுங்கி போயிட்டான். இத அவன் பாக்குறான். அப்பதான் அவன் மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரத்துக்கு மேல பேசினவன் அதை பார்த்தோன்னே பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ எர்னஸ்ட் வண்டியில இருப்ப அந்த ஓடி போற நைட்டை பாக்குறான். இப்ப அவனுமே அந்த ஓடி போற நைட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அதுல இருக்க நைட் டனரும் பயத்துல எவ்வளவு ஓடி வந்து தெரியாமலே ஓடி வந்துட்டு இருக்கான். அவனும் நான் அங்கே இருந்தேன்னா நானுமே இறந்து போயிருப்பேன், எனக்கு வேற வழி கிடையாது. இப்போ இவன் போல இருப்ப அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு எர்னி உள்ள வரான். எர்னி அதை தந்துட்டு நான் உங்ககிட்ட ஸ்டேட்டாவே கேட்கிறேன், நீ பேட்டில் ஃபீல்டை விட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னு கேட்கறான். அவனும் ஆமா நான் ஓடி வந்தேன், அதுல என்ன தப்பு இருக்கு? அங்கேயே இருந்தேன்னா நான் செத்து போயிருப்பேன், அதனாலதான் இங்க ஓடி வந்தேன். என்னையும் ரொம்ப நன்றி, இந்த நைட்டை எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருந்துச்சு, ஆனா இப்ப எந்த வித தயக்கமே இல்லாம உன்னோட குவரை நான் எடுத்துக்க போறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல போட்டு அவன் அடிக்கிறான். என்னையும் கவலைப்படாத, அங்க உள்ள சொகுசா உட்காந்துட்டு நான் பாத்துக்கிறேன். இப்ப அவனும் அந்த சீட்ல உட்காந்து ட்ரை பண்றான். ஆனா இப்பயுமே அவனுக்கு கட்ட மாட்டேங்குது. என்னையும் எனக்கு தெரியும் என்னால செல்வட் லைட்டை இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அது நார்மல் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ட்ரோல் பண்ணி ஸ்டீரிங்க பிடிச்சி இழுத்துட்டான். இப்போ அதுக்குள்ள ஒயரா இருக்கு. இப்போ அதை தன்னோட ஸ்டாஃபோட கனெக்ட் பண்ணிட்டான். அவனும் இப்போதைக்கு இந்த செய்யறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, அதனால என்னால முடிஞ்சதுக்கு நான் ட்ரை பண்றேன். சரி ஒரு ப்ரோக்ராமரால என்ன செய்ய முடியுங்கிறத நான் காட்டுறேன். இப்ப அவனுமே அந்த ரோபோட்குள்ள இன்னும் கமெண்ட் ஸ்கிரிப்ட் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்.
இப்போ அந்த ஸ்கிரிப்ட அவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைக்கிறான். அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸும் இது வரைக்கும் சில்வர்ட் நைட் ஹிஸ்டரியே இந்த மாதிரி யாருமே செஞ்சது கிடையாது. அவனோட சொந்த ஸ்கிரிப்ட அந்த நைட் குள்ள செலுத்துறான். இப்ப அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டான். அவனும் இது வேலை செய்யுது நான் அதை செஞ்சுட்டேன், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா சந்தோஷமா ஓடிட்டு இருக்கான். இப்போ கேரக்டர் போய் கிட்டும் ஆடியும் ஒரு விளையாட்டுக்கு வேலை அவன் கண்ட்ரோல் பண்ணி ஜெயிட்டா அந்த மான்ஸ்டர் அடிக்க கிளம்பிருப்பானோ. இந்த சைடு அந்த டைக்மை தடுக்கிறதுக்கு எட்கார் அவனோட ஸ்குவாட் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்வி அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்போ அந்த இடத்துக்கு ஏர்னி வந்துட்டான். எட்காரும் நீ திரும்பி வந்துட்டு அப்படின்றான். ஆனா இப்ப குவாரிக்குள்ள இருக்கிறது எர்னி பாருங்க அது முகத்துல தாக்குறான். ஆனா உன்னோட முகமா அவள்கிட்ட பாருடா. சரி இப்ப என்ன பண்ற பாக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அவ கண்ணு கொடுத்துட்டான். ஆனா இந்த வாட்டி எர்னியோட போய் தப்பல அந்த ஸ்குவாட் ஸ்டேட் ஆகிறது கண்ணுக்குள்ள போய் சொல்லுது. இப்போ அந்த டைக்மத்து கண்ணு போன காண்ல எர்னியை ரொம்பவே தாக்கிட்டு இருக்கு. ஆனா எர்னி எல்லா லிமிட் எடுத்துட்டான். அதனால ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கான். அவங்களும் சரிடி நீ பாத்து கொண்டாங்க. இந்த சைடு பார்த்தா எர்னி சந்தோஷமா சண்டை போட்டு இருக்கான். அப்போ இதுதான் ஒரு பெருமத்தா ரொம்பவே பெருசா இருக்கு. அப்போ இப்ப சில்வர் நைட்ல சண்டை போட்டு போயிருக்குமா, சூப்பரா இருக்கு. இப்ப அவனும் அதோட உடம்புல எல்லா சைடு அடிக்கான். ஆனா அதோட செல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனோட ஸ்வாடால அடிக்கவே முடியல. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸும் அது எப்படிப்பட்ட மான்ஸ்டர்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ எர்னி போயிருக்க உலகத்துல இந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர் இருக்கு. இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி அதுங்களோட சொந்த மேஜிக் யூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் டீமன் பீஸ்ட். இப்போ இந்த டீமன் பீஸ்ட் யூஸ் பண்ற மேஜிக் என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக். அதை வச்சுட்டு அதோட உடம்பு ஃபுல்லாவே ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ எர்னி சண்டை போட்டதுல பின்னாடி இருக்க அதோட பைலட் முடிச்சுக்கிட்டான். அவன் முடிச்சு பாக்குறான். என்ன ஏன் நடக்குதுங்கன்னு பார்த்தா இதற்கு பேய்மத்து இருக்கு. என்னக்கா நடக்குதுங்க? என்ன செய்யும் ஏன்பா நான் இப்ப சண்டைக்கு நடுவில் இருக்கேன், இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட காலை திருப்பி அட்டாக் பண்றான். ஆனா அவனோட ஸ்வாடை உடச்சு போது சரி இது வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டுறான். அவனும் டேய் உன்னோட ஸ்வாடை தூக்கி போடாதா, இப்ப ஏதாச்சும் அட்டாக் பண்ணுவேன். சரி அது கீழே இருக்கு அந்த ஸ்வாடை யூஸ் பண்ண அப்படின்றான். ஏற்னையும் சரி இப்ப என்னால சண்டை போட முடியும், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். ஏன்னா இப்ப என்கிட்ட 20% கீழே தான் இருக்கு. என்னது அவ்வளவு வச்சுட்டு ஏன்னா இது கூட சண்டை போட்டுட்டு இருக்க? ஏற்னையும் ஆனா நான் எந்த ஓட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ஒரு மெக்கா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நான் கூலான போஸ்டர்ஸ்ல தரணும்ல. இப்ப அந்த இடத்துக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கிளம்பின மொத்த நைட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க பெரிய பெரிய இன்ஜின்ஸ் வச்சுக்கிட்டு அதை தாக்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன எங்க ஜம்ப் பண்ணி சண்டை போடுறது பாக்குறாங்க. அங்க இருக்கு கேப்டனும் அட எப்போ வந்து சில்வர் நைட்ஸ் அந்த மாதிரி அசைய ஆரம்பிச்சது. குவாரோட பைலட் பார்த்துட்டு அட காடி நைட்ஸ் வந்துட்டாங்களா, இப்ப பாரு என்ன நடக்குது பாரு அப்படின்றாங்க. இப்போ அவங்க வந்து எல்லா சைடு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்க எடுத்துட்டு வந்த இன்ஜின் வச்சு தாக்குறாங்க. அதுல அந்த மான்ஸ்டருக்கு லைட்டா டேமேஜ் போக ஆரம்பிக்குது. அதுல அந்த மான்ஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவங்களும் நிறைய பஸ்டர் வச்சு தாக்க போறாங்க. ஆனா அந்த வெக்மத் சுத்தி இருக்க எல்லா நைட்ஸுமே பொசுக்கிடுச்சு. அந்த கிரேட் பைலட்டும் இல்ல நம்ம சாக போறோம் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இப்போ என்னைக்கு வருது ஒரு ரோபோட்டை இன்னொரு ரோபோட் மட்டும் தான் அழிக்கணும், இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமா பேரை தாக்குறான். உள்ள இருக்கிறவனும் என்ன வெளியே விட்டுருப்பா சத்தியமா சொல்றேன் என்னால தாங்க முடியல அப்படின்றான். இப்போ எர்னி அதை தாக்குறான். பார்த்தா அவனோட ஸ்வாட் உள்ள போகுது. எர்னியும் அவ லாஸ்ட் அட்டாக்ல உனக்கு டேமேஜ் வந்துருச்சா, இப்போ உன்னோட என்ஹான்ஸ்மென்ட் ஸ்பெல் காணாம போயிடுச்சுல, சரி இப்போ நீ மாட்டணும் அப்படின்றான். இப்போ மிஞ்சி இருக்க நைட்ஸ் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. எர்னியும் சரி இதான் லாஸ்ட் அட்டாக், இதை முடிக்கல அப்படின்றான். பார்த்தா திடீர்னு மிஷின் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது கேட்கறப்ப அதுல இருக்க பைலட்டும் என்னாச்சு இந்த மொத்த மிஷின் நடுக்க ஆரம்பிக்குது. இப்போ எனக்கு போயிடுது, நான் அதுல இருக்க லிமிட்டர் எடுத்துட்டேன், அதனால இதுக்கு மெட்டல் பெட்டிங் வந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டோம் போல. சரி இப்போ கோயர் அதோட லிமிட்டர் ரீச் பண்ணிடுச்சுல, ஆனா இது இப்படியே விட்ட முடியாது, சரி நீ பைலட் பண்ண அப்படின்றான். அவனும் என்ன சொல்லிட்டு இருக்க, என்னால முடியாது அப்படின்றான். எர்னியும் இதை நீ தான் பண்ணியாகணும், இப்போ வேற வழி கிடையாது, நான் வெளியே போய் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றான். இப்ப எர்னி வெளியே போய் ஒரு பெரிய ஸ்பெல்ல போட ஆரம்பிக்கிறான். உள்ள இருக்கிறவனுக்கு நடங்கிட்டு இருக்கு, நான் என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கான். எர்னியும் சரி ஆரம்பிக்கலாம் புல்லட் அப்படின்றான். இப்போ அந்த மேஜிக் அந்த பெய்மத்து பின்னாடி தள்ளுது. சரி இப்ப பின்னாடி ஜம்ப் பண்ண அப்படின்றான். அவனும் ஜம்ப் பண்றான். இப்போ அதுமே முட்டை வருது. இப்போ அது மேல ஏறான். பார்த்தா ஏற்கனவே அதுக்குள்ள கத்தி சொல்லிருக்கல, அதுக்குள்ள அவன் எலக்ட்ரிக் ஷாக்க அல்லாச்சு தண்டர் ஸ்பெல்ல போடுறான். இப்போ உன் கதை முடிஞ்சது. அந்த லைட்னிங் பெகிம தை வழியா அதோட மூளைக்கு போச்சு. அது அதோட மூளையை ஃபுல்லாவே ஃப்ரை பண்ணிடுச்சு. அந்த செகண்டே அது இறந்து போச்சு. அந்த உலகத்துல அது எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் எர்னி ஒரே ஒரு சின்ன பயாலஜி ட்ரிக் வச்சுக்கிட்டு அது ஈஸியா அழிச்சிட்டான். இப்போ எட்கரும் குவார் கிட்ட வந்துட்டு என்ன மன்னிச்சிட்டார், நீ இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து ஒன்னு ஓடிட்டேன்னு வச்சுட்டேன், ஆனா நீ நிஜமாலே ஒரு வீரன் தான் அப்படின்றான். பார்த்தா அதுக்குள்ள இருந்து எர்னி அவனு வராங்க. என்னது நீ எப்படி இதுக்குள்ள போன? எர்னி வேலை வந்துட்டு நல்ல வேலை நம்ம இப்படியே தப்பிச்சிட்டோம்பா. எட்கர் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இப்போ இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டே சொல்றாங்க. அட நான் தான் சொன்னல சில்வர் நைட்ல போய் நம்மளை காப்பாத்திருக்காங்க அப்படின்றாங்க. எட்கரும் பாவம் டீடட், அவன் நினைச்சால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னையும் அதுக்குள்ள போன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கான மெக்க நான் உருவாக்க போறேன் அப்படின்றான். நீங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா எனக்கான ஒரு சில்வர் நைட்டை உருவாக்க தான் போறேன். இப்போ இந்த விஷயத்த அந்த நாட்டோட ராஜா கிட்ட சொல்றாங்க. எனது 12 வயசு பையனா, எனது ஒரு குழந்தை டிவிஷன் கிளாஸ் டீமன் பீஸ்ட தோக்கடிச்சிச்சா, அவன் பேர் என்ன சொன்னீங்க?
ஏர்னஸ்டே எர்ஸ்வாலியரா? அப்போ இந்த அகாடமி ஹெட்மாஸ்டரோட பேரன் அவன். இந்த உலகத்துல நம்ம நல்லவன் நினைக்கிறவங்க ரொம்பவே கெட்டவங்களா இருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு ஒருத்தங்கிட்ட பவர் இருக்குன்னா அந்த இடத்துல அழிவுமே இருக்கும். இது ஒரு ஆபத்தான விஷயம் தான். சரி, இந்த குழந்தைய நானே சந்திச்சு என்ன சொல்றேன்னு இப்போ எர்னஸ்டோட அவரோட தாத்தா அதாச்சு அகாடமியோட ஹெட்மாஸ்டர் வந்திருக்காரு. அந்த ராஜாவும் எனக்கு வந்து ரிப்போர்ட் படி உன்ன ஒரு பையன் நாங்களே. அவனும் நான் ஒரு பையன் தான் ராஜா, உங்களுக்கு விட ப்ரூவ் பண்ணவா? அட, சின்ன வயசா இருந்தாலும் தைரியமா எல்லாத்தையும் பேசுறியே. நீ நேத்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்க, அதுக்கு ஒன்னு ரிவார்ட் தரணும்ல. நீ ஒரு சின்ன பையனா இருந்தாலுமே ஒரு பெகிமத்தை கொண்டு இருக்க, உனக்கு நான் கண்டிப்பா ரிவார்ட் கொடுத்தாகணும். சரி, என்ன வேணுமா கேளு அப்படின்றாரு. இது கேட்டவொடனே என்ன யோசிக்கிறான், என்னது இது வேணா கேட்கலாமா? இல்ல, அவர் ஒன்னும் சும்மா கேட்கல, இது என்ன அவர் டெஸ்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லலாமா? ஒருவேளை ஷீல்ட் நைட்டோட லேட்டஸ்ட் மாடல் கேட்கலாமா? இல்ல, இது லைஃப் டைம்ல கிடைக்கிற ஒரே ஒரு சான்ஸ். நான் அவர் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயத்த கேட்க போறேன். சரி ராஜா, நான் கேட்கறது என்னன்னா, எனக்கு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் எந்த புக்லயும் கிடைக்காத நாலேஜ். நான் எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, ஷீல்ட் நைட்டோட இதயம் அதாச்சு ஈத்தர் ரியாக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது கேட்ட உடனே அவங்க எல்லாருக்கும் ஷாக் இருக்கு. என்ன சொன்னா? அங்க இருக்க மினிஸ்டரும், நீ இப்ப என்ன கேட்கறன்னு உனக்கு தெரியுதா? அது இந்த கண்ட்ரியோட பொக்கிஷம், அது ஒரு நேஷனல் சீக்ரெட், அதை உங்ககிட்ட தூக்கி கொடுக்குறாங்க பாக்குறியா? அந்த ராஜாவும், போதும் தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான், என்னால மட்டும்தான் அந்த பர்மிஷன் உனக்கு கொடுக்க முடியும். ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? என்ன செய்யும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். நான் ஒரு நைட்டா மாற ஆசைப்படுறேன். ஆனா என்னோட குறிக்கோள் என்னன்னா, எனக்காக ஒரு சொந்த யூனிட்ட, ஒரு ஷெல்வுட் நைட்டை நான் உருவாக்க போறேன். அங்க இருக்க மினிஸ்டர்ஸும், எனது ஷெல்வுட் நைட்டை உன் கையால உருவாக்க போறியா? என்எஸ்டி ஆமா சொல்ல. அந்த ராஜாவும், சரி, ஏன் உனக்கு இது அவ்வளவு முக்கியம் நினைக்கிறேன்? என்எஸ்டியும், ஏன்னா இது என்னோட ஹாபி. அந்த ராஜாவும் சிரிச்சிட்டு, அட என்ன ஒரு வித்தியாசமான பதில் இது. இந்த இடத்துல யாராச்சும் இருந்தா வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அங்க இருக்க மினிஸ்டரும், என்ன சொல்றீங்க கேக்குறப்ப அந்த ராஜாவும், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு சாதாரண பெகிமத் அழிச்சதுக்கு இந்த நேஷனோட கிரேட்டஸ்ட் ட்ரெஷரான ஈத்தர் ரியாக்டர் பத்தி நாங்க சொல்ல மாட்டோம். எனக்கு ப்ரூஃப் காட்டு. இந்த ஈத்தர் ரியாக்டர் மேனுஃபேக்சரிங் மெத்தட நீ தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை வச்சுட்டு என்ன செய்வாங்க செஞ்சு காட்டு. என்ன செய்யும்? எனது ப்ரூஃபா? அதை எப்படி நான் செஞ்சு காட்ட? இப்ப பக்கத்துல இருக்க அவனோட தாத்தாவும் வேணாம் சொல்லிட்டு அவனை தத்திக்கிட்டே இருக்காரு. அந்த ராஜாவும், உன்னோட ஷெல்வுட் நைட்டை நீ தான் உருவாக்க போற. உன்னோட புது டிசைன் எனக்கு ஓகேனா உனக்கான நாலேஜ நான் தரேன். என்ன செய்யும்? நிஜமாமா? என்னோட பெஸ்ட் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அடுத்த நாள் அதுல இருக்க ஒரு மினிஸ்டர் யாருன்னு பார்த்தா கிட்டோட ஆடியோட அப்பா. அவரு அவங்களை கூப்பிட்டு, உங்களோட ஃப்ரெண்டு தானே என்எஸ்டி, அவன் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கானா, அவன் சக்சஸ்ஃபுல்லா அதை முடிச்சானா என்கிட்ட வந்து சொல்லுங்க. இந்த விஷயத்த நான் தான் ஃபர்ஸ்ட் ராஜா கிட்ட சொல்லி ஆகணும், புரியுதுல? ஆனா அவங்க இந்த விஷயம் சொல்லாதீங்க, அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்கல. இப்போ அதே ஒர்க் ஷாப் கட்டுறாங்க. அதோட எட்டு வந்து பாக்குறாரு. அட, என்னாச்சு இந்த பேருக்கு? இரண்டாவது எல்லாம் செதறி கிடக்குது. இந்த கிறிஸ்டல் டிஷ்யூக்கு என்னாச்சு? போன மாசம் தானே இதை மாத்தி வச்சேன். இப்போ அவர் பக்கத்துல அட்ரஸ் வந்துட்டு, அட ரொம்ப அழகா இருக்குல்ல, இது உடஞ்சப்ப கூட பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, இதுக்கான காரணம் நான் தான் தெரியிறப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்குப்பா. அவனும், ஆமா நீ யார தம்பி கேக்குறப்ப அவன் பக்கத்துல அந்த டாக்டர் வந்துட்டு, இவன் ரெண்டு ஃப்ரெண்டு தான், என்ன மனுஷன் சொல்லிட்டு அவன் கூட்டு போறான். அவரும், ஒரு நிமிஷம், நீ என்ன சொன்ன? குவார் இப்படி ஆனதுக்கு நீதான் காரணமா? இப்ப எர்னஸ்டியும் அவரோட மொத்த கதையை சொல்றான். அவருக்கு ஷாக்கா இருக்கு. என்னது? புரியல எனக்கு, திருப்பி சொல்லு. எர்னஸ்டியும், ரொம்ப சிம்பிள் தான், அந்த மேகே செஞ்ச ஸ்கிரிப்ட நான் எனக்கு ஏத்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அந்த ஷெல்வுட் நைட்ல இருக்க மொத்த ஸ்கிரிப்டையும் மாத்தி எனக்கு ஏத்த மாதிரி மாத்தினேன். அந்த டார்ஃபும், சரி நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும், ஆனா எப்படி குவார் அந்த நிலைமைக்கு போச்சு? எர்னஸ்டியும், அந்த மேட்சஸ் இன்ஜின் ஸ்கிரிப்ட் போறப்ப அதுல இருக்க எல்லா லிமிட்டையும் எடுத்துட்டேன். குவாரால எந்த அளவுக்கு மான தர முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் அட்டாக் பண்ணேன், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. அந்த டார்ஃப் பக்கத்துல அந்த குவாரோட பைலட் இருக்கான். அவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் உண்மையா? நீ தானே இதோட பைலட், உனக்கு வெக்கமா இல்ல? பையனை பார்த்தா ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டான் போல. அவனும், ஆமா அவன் சொல்றது உண்மைதான். என்எஸ்டியும், தியேட்டர் டெஜ்மலினை சர்ப்ரைஸ் பண்ணிட்டான், உங்களுக்கு தெரியுமா? லாஸ்ட் அட்டாக்ல அவன் மட்டும் ஜம்ப் பண்ணலனா என் கதையை முடிஞ்சிருக்கும். அந்த டார்ஃபும், சரி இப்ப இதுக்கு வருவோம். உன்னோட முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணா எந்த ஷெல்வுட் நைட்டா இருந்தாலும் இப்படி ஆயிடுமா? அப்படின்னா டெய்லி ஒரு யூனிட்டை மாத்த சொல்றியா? நாங்களா எங்கடா போறது? என்எஸ்டியும், கவலைப்படாதீங்க, அதுக்கான சூப்பரான ஐடியா என்கிட்ட இருக்கு. இப்போ சாதாரண மாடல்ல கிறிஸ்டல் டிஷ்யூவை ஸ்ட்ரைட்டா வச்சாங்க. ஆனா இவன் என்ன சொல்றானா, அது முறுக்கி வச்சானா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுவும் இல்லாம எனர்ஜி அவுட்புட் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றான். இப்ப அவங்களுமே அதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அட நிஜமால சூப்பரா இருக்கு. என்எஸ்டியும், தனித்தனியா இருக்கிறப்ப எல்லாமே வீக்கா இருக்கும், ஆனா எல்லாமே ஒன்றிணையும் போது ஸ்ட்ராங் ஆயிடும். சரி, இதெல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. மனுஷ மாதிரி இருக்க ஷேப்ப கொஞ்சம் மாத்தோமா? இப்ப அந்த இடத்துக்கு எட்காரே எல்வி வராங்க. இந்த டிராண்டோஸ்கிஸ் பத்தி நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். அவளும், எனக்கு தெரியும், அது ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சுல. என்எஸ்டியும், கவலைப்படாத, அது ஈஸியா நாங்க பிக்ஸ் பண்றோம். அதுவும் இல்லாம இப்போ முன்னாடி விட ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஃபாஸ்டாவும் மாத்த போறோம். இப்போ அவனும் அவனோட பிளான் எக்ஸ்பிளைன் பண்றான். சில்வர் நைட்ஸ் கிட்ட 2 கை தானே இருக்கு. நீங்க மேஜிக்ல லாங் ரேஞ்ச் ஸ்பெல் அட்டாக் பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அதுவும் இல்லாம கிட்ட சண்டை போடும்போது ஸ்வாட வச்சு சண்டை போடுவீங்க, அது இங்க மாத்துறது கஷ்டமா இருக்குல்ல. அது மாதிரி மாத்திர ஸ்பிளிட் செகண்ட்ல நிறைய விஷயம் நடக்கலாம். எட்காரும், உண்மைதான், ஆனா எங்களுக்குலாம் அது பிரச்சனையே இல்லை, நாங்க டக்குன்னு மாத்திடுவோம்.
என்எஸ்டியும் கரெக்ட் தான், ஆனா அது எல்லாருக்கும் செட் ஆகுதுல. நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டு பாருங்க. நம்ம பின்னாடி இன்னும் 2 கை வச்சு எப்படி இருக்கும்? அந்த டார்ஃபும் தம்பி நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு, ஆனா சில்வர் நைட்லாம் ஒரிஜினலா மனுஷங்களை வேஸ்ட் பண்ணி செஞ்சது. அப்படி இருக்கறனால தான் நைட் ரன்னர்ஸ்ல ஈஸி யூஸ் பண்றாங்க. சரி நீ சொல்ற மாதிரி பின்னாடி கை வைப்போம், ஆனா அதை எப்படி நகர்த்துவாங்க? அதுக்குன்னா நமக்கு 4 கையா இருக்கு. என்எஸ்டியும் கவலைப்படாதீங்க, அது நிஜமான கை மாதிரிலாம் இருக்காது, சும்மா ஒரு லிவர் மாதிரி தான். அது மேஜிக் ராட புடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த ராடை புடிச்சிட்டு இருக்க கைக்கு நம்ம பேக் வெப்பன் பேர் வைப்போம். இந்த கை யூஸ் பண்றதுக்கு தனியா ஒரு ஸ்கிரிப்ட் வைப்போம். அதுவும் இல்லாம அது கூட ஒரு எய்மிங் ஃபங்க்ஷனுமே சேர்ப்போம். உள்ள இருக்க நைட் ரன்னருக்கு ஏம் மாதிரி தெரியும், அதை வச்சுக்கிட்டு அவங்க ஈஸியா ஃபைட் பண்ணலாம். அந்த டார்ஃபும் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நீ நிஜமால யாரு? இந்த மாதிரி ஐடியாலாம் யாருக்குமே வந்தது கிடையாது. எர்னஸ்டியும் அதுக்கு பேர் தாங்க கிரியேஷன். இப்ப எர்னஸ்டியும் ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் ஒரு பிளான் காட்டி அதுக்கு அப்ரூவல் வாங்குறான். இப்போ அந்த பிளான் எல்லார்கிட்டயும் சொல்றான். இதுமே ஷெல்வுட் நைட்ஸ் தான், ஆனா இது சின்ன சைஸ். அதை செய்யறதுக்கு மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கறான். பேட்சனும் என்னது நாங்க செய்யணுமா? அப்புறம் இயர்னியோட புது பிளான இந்த மொத்த ஸ்கூலுமே செய்ய ஆரம்பிச்சுது. இப்போ பேட்சனோட தலைமையில அந்த மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் செஞ்சதை பாக்குறாங்க. கிட் யூஸ் பண்ணி பாக்குறான். அட நிஜமான நல்லா இருக்கு இது. அவனும் டேய் இப்பதானே செஞ்சிருக்கோம், அதுக்கு ஆர்வ கொள்ளரா இருக்காது. இப்போ எர்னஸ்ட் அதை பார்த்துட்டு அட நீ ரொம்ப சூப்பரா இருக்கப்பா, உன்னை கட்டி பிடிச்சிட்டே இருக்கலாம் சொல்லிட்டு அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஆடியும் அட அந்த இடத்துல நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. இத எட்கர் கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனா எட்கரால சுத்தமா முடியல, அவன் முக்கிட்டு இருக்கான். அங்க எர்னஸ்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட எட்கர் எப்படி இருக்கு இந்த சில்வர் நைட் கியர்? எட்கரும் நல்லா இருக்காவா, இதுல நடக்கிறதே கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு கீழே வந்து வர்றான். எட்கரும் எனக்கு புரியுது இந்த சில்வர் கியர் ரொம்ப முக்கியம் தான், ஆனா இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுவும் இல்லாம நிறைய மானம் இழுத்துக்கிட்டு இருக்குது. எர்னஸ்டியும் அட அப்படியா சொல்ற? பின்னாடி பார்த்தா ஆடியும் கேட்டும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கானுங்க அதை வச்சுக்கிட்டு. ஆனா அவங்க 2 பேரும் வித்தியாசமானவங்க. அந்த இடத்துக்கு டீட்ரிக் வந்துட்டு அட என்ன பேசிட்டு இருக்க, எல்லாமே ட்ரைனிங் எடுத்தாகணும் அப்படின்றான். அங்க கேட்டோம் டி என் கூட வேணா ஓடி போய் சொல்லாரு கேட்கறான். அவனும் நீங்க போங்க நான் வர சொல்லிட்டு அவனுக்கு தோத்தி ஓடிட்டு இருக்கான். ஆனா டீட்ரிக் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கான். அட டீட்ரிக் ரொம்ப மாறிட்டால. நிறைய ரீசர்ச், நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கழிச்சு ஒரு வழியா ஒரு மாடிஃபைட் சில்வர் நைட்டை அவங்க உருவாக்கிட்டாங்க. அவங்களுமே எல்வி வச்சுக்கிட்டு அந்த நைட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. எல்வியும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி பாக்குறா. பார்த்தா அந்த நைட் நகர ஆரம்பிக்குது. இப்ப எல்வி வெளியே வரா. அங்க இருக்க டார்ஃபும் சரி எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப இது நல்லாதான் இருக்கு, நிறைய பவர் இருக்கு, இது கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எர்னஸ்டியும் சரி இதுக்கப்புறம் நிறைய டியூன் பண்ணி ஆகணும்ல, நம்மளோட பெரிய கோல் அதை செக் பண்றது தானே அப்படின்றான். பார்த்தா அங்க ஒரு பெரிய மேஜிக் ராட் இருக்கு. இப்போ அதை அந்த பேக் வெப்பன்ல செட் பண்றதுக்கு அவன் ஊராத்தின ஷெல்வுட் கியரை அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எல்வியும் அவளோட மானிட்டர்ல ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அதை ஃபைட் பண்றான். பார்த்தா கரெக்டான போர்டு மேல படுத்து. அட சூப்பர்ல. எர்னஸ்டியும் நான் நடந்ததை விட அக்யூரேட்டா இருக்கே. அவங்க பார்த்தோன்னே ஆனந்த கண்ணு வச்சுட்டு இருக்காங்க. எர்னஸ்டியும் இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? இப்போ ஷெல்வுட் நைட் அப்டேட்க்கு முதல் ஷேப் எடுத்து வச்சிருக்கோம். ஆடியும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு திருப்பி அவ பட்டதே பண்றான். எல்வியும் இந்த நைட் சும்மா கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன் இந்த ஸ்கூலோட ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் ரன்னர் எட்கர் அதாச்சி உன்னை நான் இதை வச்சு ஈஸியா தோக்கடிச்சிடும் அப்படின்றான். இப்போ அவ சொன்னதுக்கு எட்கர் வந்து மேட்சை ஒத்துக்கிட்டான். இப்ப 2 பேருக்கும் டியூல் நடக்குது, அதை ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த டார்ஃப் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. என்னோட ரைட்ல இருக்காது எல்விஸோட புது யூனிட் டெலஸ்டாலே, அவளை எதிர்த்து சண்டை போடுறது ஏல் கம்பர் அதாச்சி எட்கரோட நைட். எட்கரும் அது வேணா புதுசா பரபரப்பா இருக்கலாம், ஆனா இதுல ஜெயிக்க போறது திறமை மட்டும்தான். என்னன்னு பாப்போமே. எல்வியும் கிராண்டோர்கஸ் இது வரைக்கும் சண்டை போடுறதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இப்போ உன்னோட பேரு டெலஸ்டாலேல. இப்போ 2 பேருமே சண்டை போட எட்கருக்கு ஷாக்கா இருக்கு. என்னது ஸ்ட்ராண்ட் டைப் மாடல் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா? ஆனா இந்த போட்டியில நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்கரும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப எல்வியும் பக்கத்துல மேஜிக் யூஸ் பண்றா. எட்கருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப எட்கரும் எனக்கு வேற வழி கிடையாது, நான் முழு பவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட மொத்தமான யூஸ் பண்ணி அந்த அட்டாக்ல அடிக்கிறான். இப்ப எல்வியும் மேஜிக் வச்சு தடுக்கிறா. அவனோட ஷீல்ட் வச்சு தடுக்க இன்னொரு அட்டாக் வருது. எட்கர் அவனோட ஸ்வாட் வச்சு தடுக்கிறான். அவனுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது அவனோட ஸ்வாட் வச்சா? இப்ப எட்காரும் எவ்வளவு போட்டு நுறுக்கிட்டு இருக்கான். அவனோட பின்னாடி இருக்க சப்பாமே உடஞ்சு போகுது. அது பார்த்துட்டு எர்னஸ்டியும் அட பாவி இப்பதான் செஞ்சோம் அதை போட்டு உடைக்கிறான் பாரு. இப்ப எல்வியும் அவளோட முழு பவர் யூஸ் பண்றா. எட்கார தூக்கி தூரம் போடுறா. அவளும் இந்த அட்டாக்கோட உன் கதை முடிஞ்சு சொல்லிட்டு அட்டாக் பண்றா. பார்த்தா அவ அங்கேயே உடஞ்சு போய் நிக்கிறா. ஏன்னாச்சு பார்த்தா டெலஸ்டால இருந்த மொத்த மானவமே காலி ஆயிடுச்சு. எல்லாருமே சந்தோஷமா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க டார்ஃபும் டெலஸ்டா நல்லாவே பண்ணுச்சு, ஆனா அதோட ஃபியூல் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம மாணவன் நிறைய இழுத்துட்டு இருக்கு. நம்ம அதை அப்படியே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்லியே பாக்குறாங்க. ஆனா அவளை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கா. இப்ப கிட்ட ஆடியும் நீ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்ட, ஹிஸ்டரியிலே முதல் முறையா ஷெல்வுட் நைட்ல ஒரு பெரிய மாற்றம் பண்ணிருக்க அப்படின்றாங்க. எர்னஸ்டியும் இப்போதைக்கு பினிஷ் ஆயிருக்கு, ஆனா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முழுசா முடியல. அங்க இருக்கிறவங்களும் என்னது இன்னும் முடியலையா? இப்போ அந்த கூட்டத்துல ஒருத்த வெளியே போய் இந்த இன்ஃபர்மேஷனை இன்னொரு கும்பல் கிட்ட சொல்றான். அங்க இருக்க போனோம் ஓ அப்ப இன்னும் பினிஷ் ஆகலையா, சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமே, அப்ப என்ன பண்றான்னு பாப்போம். லாயல் அகாடமில ஒரு பெரிய முள் வந்துச்சு, ஆனா அது என்ன பண்ணுங்கிறது எர்னஸ்டிக்கோ மத்தவங்களுக்கு தெரியாது. எர்னஸ்டி ஷெல்வுட் நைட்டை புதுசா ரீமாடல் பண்ணா. அது சக்சஸ்ஃபுல்லா அதோட ட்ரையலை முடிச்சது. ஆனா அதுல ஒரு குறை கண்டுபிடிச்ச எர்னஸ்டி. அதுல இருக்க மானா சீக்கிரமா காலி ஆயிட்டே இருந்துச்சு. அங்க இருக்காங்களும் சரி அப்படின்னா நம்ம மானா கெப்பாசிட்டி அதிகப்படுத்தலாமே அப்படின்றாங்க. அப்படி பண்ணா மசில் டிஷ்யூ அதிகமாகும், அதனால நிறைய மானம் இழுக்க ஆரம்பிக்கும். திருப்பியுமே ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துருவோம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது யோசிக்கிறப்ப ஆடியும் அட எர்னஸ்டி தான் சொன்னாலப்பா
இங்க இருக்க நைட்ஸ்லாம் மனுஷங்க மாதிரி இருக்க தேவையில்ல, அதனால மசில் பிரச்சனை இருக்கு அதுல அப்படின்றா. அவனும் ஆனா ஆமால நான் இதை மறந்து போயிட்டேன், ஆனா நீ எல்லாம் எனக்கு ஐடியா கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டேன் பாத்தியா என்ன சொல்லணும். இப்ப எர்னஸ்டையும் அவனோட ஷெல்வெட் கியர் அப்கிரேட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஒரு உக்லைன் கிரிப், அதுமே சக்சஸ்ஃபுல்லா போகுது. அடுத்தது ஒரு கிராஸ் போ செலுத்துறான், அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இருக்க சிவையை உடச்சிக்கிட்டு போகுது அது. இப்ப அவங்களும் ஏன்பா இது எதுக்கு யூஸ் பண்ண போற, ஏதாச்சும் கோட்டையை கைப்பற்ற பிரேக் கேட்கறப்ப எர்னஸ்டையும் அதனால இதை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு, அதனால உருவாக்குனேன் அவ்வளவுதான். இப்போ மான கேப்பாசிட்டி அதிகப்படுறதுனால மசில் டிஷ்யூ அதிகமாச்சு. இப்போ மசில் டிஷ்யூ அதிகம் பண்ணதால ரொம்ப பெருசா இருக்கு. அட இந்த நைட் பாக்கிறதுக்கு குண்டா இருக்க மாதிரி இருக்குப்பா. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ரொம்ப பேலன்ஸ் கம்மியா இருக்காதுல. இப்ப எர்னஸ்டோட கிராண்ட் பாவை பார்த்துட்டு எர்னஸ்டி நீ அப்டேட் பண்றப்ப நினைக்கிறப்ப இது கொஞ்சம் தான் மாத்தன்னு பார்த்தா இந்த மொத்த நைட்டையும் மாத்தி வச்சிருக்கே. சரி ராஜா கிட்ட சொல்ல கேட்கிறப்ப எர்னஸ்டியும் இல்ல இது சும்மா சேஞ்ச் தான் பண்ணிருக்கேன், இதுக்கப்புறம் நான் நிறைய பண்ண போறேன். ராஜா என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் தான் கேட்டாரு, இந்த டெலஸ்டியா ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் தான், இதுக்கு மேல ஒரு கோட்டையை கட்ட போறேன், அதுல அந்த ராஜா கன்ஃபார்ம் ஷாக் ஆக போறாரு அப்படின்றான். எர்னஸ்டியோட கிராண்ட் பாவும் சரி ஆனாலுமே இதை நான் ராஜா கிட்ட சொல்லி ஆகணுமே, அங்க இருக்க டிராஃபும் நீங்க ராஜா கிட்ட இந்த விஷயம் சொல்லிட்டாவல, நீங்க வேணா அந்த லேப் கிட்ட சொல்லுங்க அப்படின்றாரு. இப்ப அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸும் செஞ்சுரிஸா அந்த கவர்மெண்ட் இந்த ஷிலோட் நைட்டை பத்தி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால எந்த அப்கிரேட்டும் பண்ண முடியல. ஆனா ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய சேஞ்ச் பண்ணிருக்கான்னு தெரிய வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க. இப்ப கிட்ட ஆடி பாத்துட்டு இருக்காங்க. அட இப்ப நம்ம அப்பா கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம சொல்லிட்டு ஒரு லெட்டர் அவங்க அப்பா அனுப்புறாங்க. அவங்க அப்பாவும் அந்த லெட்டர் பிரிச்சு படிச்சு அதை அப்படியே இன்னொரு மினிஸ்டரான மார்க்கெட் டிக்ஸருக்கு அனுப்புறாரு. இப்போ அந்த மார்க்கிஸும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அந்த ஆர்டர்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வர சொல்லிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களா என்ன பண்ணவங்களா ரிவார்ட் தராங்களா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு நைட் கேப்டன் வராரு. மார்க்கிஸ் டிஸ்கார்ட் அமிச்ச நைட்ஸ் தான் நாங்க. இந்த நைட்ஸோட கமாண்டர் நான் தான், மோர்டின் ஃபெர்டோல். பயப்படாதீங்க, எங்க மார்க்கிஸ்க்கு இந்த ஷெல்வர்ட் நைட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால இங்க இருக்க புது யூனிட் எல்லாத்தையுமே நீங்க ஃபோர்ட் கேசடிஸ்க்கு அனுப்பி ஆகணும். அது மட்டும் இல்ல நீங்களுமே இப்ப என் கூட வரீங்க. இப்போ அங்க புதுசா மாத்தின எல்லா நைட்ஸுமே ஃபோர்ட் கேசடிஸ்க்கு எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கூடவே என்எஸ்டி போயிட்டு இருக்கான். ஆனா ஆடியும் கேட்டும் அங்கே இருக்காங்க. கேட்டும் போறப்ப எனக்கு இது தப்பா தோணுது அப்படின்றான். அவளும் ஏன் அப்படி சொல்ற, நீ சொல்றது படிக்க போகுது அப்படின்றான். ஆனா கேட் சொன்ன மாதிரியே ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்கு. அங்க பார்த்தா யாரோ ஒருத்தன் டீமன் பைட் போட்டு இருக்கான். அது போட்டா நிறைய டீமன்ஸ் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கும். அந்த பாதையில தான் இவங்க எல்லாருமே கடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நிறைய மான்ஸ்டர் வர ஆரம்பிக்குது. அவங்களும் என்னது ஷேக்கர் பாம்ஸா, அதுவும் இவ்வளவு பெருசா. என்எஸ்சியும் அட நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டான சான்ஸ் வந்துருச்சுல, அந்த டாக்டரும் டேய் வாய் மூடுறா, இங்க என்ன நடக்குது இப்படி பேசிட்டு இருக்க. என்எஸ்சி கீழே இறங்கிட்டு இந்த டீமன் பேஸ்லாம் நிலத்துக்கு கீழே போயிட்டு இருக்கோம். ஆனா அதோட மூமெண்ட்டை நீங்க காது கொடுத்து கேட்டாலே அது எங்க வருங்கிறத நீங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ என்எஸ்சியுமே அது எங்க வருங்கிறத கணிச்சு ஈஸியா அடிச்சுட்டு இருக்கான். இப்போ எட்காரோ அடிச்சுட்டு இருக்கான். அவனும் சரி குவாட் லிங்க் மோட் போங்க அப்படின்றான். பார்த்தா 4 கிலோ ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டு அவங்க மேஜிக் யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த அட்டாக்ல அங்க மான்ஸ்டர்ஸ்க்கு நிறைய டேமேஜ் போயிட்டு இருக்கு. சுத்தி இருக்க நைட்ஸ்லாம் அட அந்த அளவுக்கு பவர் இருக்கு அதுகிட்ட. இந்த ஆபத்தான சண்டைய என்எஸ்சி கை தட்டி ரசிச்சுட்டு இருக்கான். இப்போ இதை தூரத்துல ஒருத்த பாத்துட்டு இருக்கான். அவன் தான் அந்த பவுடரே கொட்டவன். அவன் போன எபிசோட்ல கண்ட கும்பலுக்கிட்ட போய் பேசுறான். அந்த பொண்ணும் நல்லது, இந்த அட்டாக்க தோத்து போயிட்டா அதுல வருது கிடையாது, நீ சொல்ற மாதிரி அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பா எடுத்து ஆகணும். அங்க இருக்க வேணும். ஆனா பாஸ் ஃபோர்ட் கேசடியஸ்ங்கிறது ஒரு பெரிய கோட்டை, அதுக்குள்ள யாராலையும் உள்ள போக முடியாது. அதுக்குள்ள போனோம்னா ஆர்டர் ஆஃப் தி பிரான்ஸ் பேங்க் நம்மளால கூட வெளியே வர முடியாது. அந்த பண்ணும் முட்டாள், எல்லாத்துக்கும் பலத்தை யூஸ் பண்ணக்கூடாது, மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். எப்படி இந்த கர்ஸ் பைட் யூஸ் பண்ண அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றா. இப்போ போன கூட்டம் திருப்பி வந்துட்டாங்க. அட பாஸ் எங்க ஏறி கேக்குறப்ப அவங்களும் எர்னஸ்டையும் புதுசா இருக்க நைட்ஸையும் அவங்க அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. என்னது அங்கே இருக்கானா? இப்போ அந்த நைட் கேப்டன் அங்க இருக்க மார்க்கெஸ் கிட்ட பேசுறாரு. சரி நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறப்ப பாய பொழுது போயிட்டேன். இதுல இருக்க டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஸ்பீட்லயும் சரி ஃபயர் பவர்லயும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த செல்வர்ட் நைட் இந்த கிங்டமோட ஒரு பெரிய ட்ரெஷர்னே சொல்லலாம். ஆனா அதை அப்கிரேட் பண்றதுக்கு செஞ்சுரிஸா நிறைய ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பழைய மாடல் ரீப்ளேஸ் பண்றதுக்கு 300 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. இதோட கம்பேர் பண்ணா அந்த என்எஸ்டி சின்ன வயசுல இந்த மாதிரி பண்ணிருக்கானா? இப்போதைக்கு இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லாதீங்க, அந்த பையன் இதே ஒரு மறைச்சிட்டு இருக்கான், அதை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ என்எஸ்சியும் அந்த மார்க்கெஸ் பத்தி பாக்குறான். அந்த மார்க்கெஸும் இப்ப நீ செஞ்சிருக்கே இந்த புது யூனிட் அதை பத்தி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்ற அப்படின்றாரு. இப்போ என்எஸ்சியும் போர்ட்ல வரைஞ்சு அவருக்கு பாடம் நடத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி பழைய டிஷ்யூ எல்லாம் மாத்தாச்சு, இந்த மாதிரி புதுசா நாங்க ஸ்டாண்டர்ட் டைப் டிஷ்யூ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இதுல இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஈத்தர் ரியாக்டர் இதை நாங்க மாத்தினாதான் ஏதாச்சும் செய்ய முடியும். ஆனா எங்களால அது பண்ண முடியாது. அந்த மார்க்கெஸும் சரி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண, உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புதிய யூனிட்டுக்கு எனக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட மொத்த கண்ட்ரோலுமே என் கிட்ட வந்தாச்சு. இதுல ஏதாச்சும் முடிவு எடுக்கணும்னா நான் எடுத்துப்பேன். அதுவும் இல்லாம இப்ப நீ என்கிட்ட கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் அதை ராஜா கிட்ட நானே போய் சொல்லிக்கிறேன். உனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த இடத்துல வேற ஒருத்தனா இருந்தா இந்த இடத்துக்கு சண்டை போட்டுருப்பான். ஆனா என்ன சொல்றானா எந்த பிரச்சனையுமே இல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னது நல்ல விஷயமா? என்எஸ்டியும் ஆமா அவளு பேருக்கு முன்னாடி நான் ராஜா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது தேவையில்ல. இப்போ சரி மிச்சத்தை நீங்களே பாத்துக்கோங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்ககிட்ட பதில் சொல்றேன். அவரு ரொம்ப ஷாக்ல இருக்காரு. என்னது இது உனக்கு ஓகேவா? என்எஸ்டியும் என்னங்க ஓகேவான்னு கேக்குறீங்க, எனக்கு புரியல.
அந்த மார்க்கெஸும் உனக்கு புரியலையா? ஹானர், பொசிஷன், ரிவார்ட், உன்னோட எதிர்காலம் எல்லாமே இதுல தான் அடங்கியிருக்கு. சரி, இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போற? அவனும், நான் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான், அதனால இந்த மிடில் ஸ்கூல் முடிச்சு ஹையர் ஸ்கூலுக்கு போறேன். டேய், நான் அதை பத்தி கேட்கல, உனக்கு புரியுதா இல்லையா? இது ரொம்ப சீரியஸான மேட்டர். நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியலையா? என்ன நானுங்க, நான் ஒரு புது யூனிட்டை உருவாக்குனேன், அதுல தப்பா? அவரும், இது ஒன்றும் சிம்பிளான விஷயம் கிடையாதுடா. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முட்டாள்தனமா தான் இருக்கு. இருந்தாலுமே நான் சொல்றேன், இந்த நாடு ஃபேர்வெலியா உருவானதுல இருந்து இல்ல, மனுஷங்களோட ஹிஸ்டரி உருவானதுல இருந்து ஒரு புது சிலுவட் நைட் டிசைனை யாருமே உருவாக்குனது கிடையாது. அதுவும் ஒருத்தரால சுத்தமா முடியாது. கொஞ்சம் அங்க பாரு, இந்த சிலுவட் நைட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனது, அதுவும் நிறைய மக்களால் ஆனது. அவ்வளவு நூற்றாண்டுகளா நிறைய மக்கள் உழைச்சி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நீ அதை ஈஸியா செஞ்சுட்ட. அதுவும் இல்லாம ஈத்தர் ரியாக்டர் டெக்னாலஜியை ஒரு நேஷனல் சீக்ரெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற. ஏன் ஒரு சாதாரண பையன் மாதிரி நடிச்சிட்டு இருக்க? நீ உண்மையிலே யாரு? என்ன? இல்ல, நான் ராஜி கிட்ட காட்ட போறது டெலஸ்டியல் கிடையாது, இந்த யூனிட் கிடையாது. நான் வேற புதுசா ஒரு யூனிட் காட்ட போறேன். என்னது, இன்னொன்னா? அப்படின்னா இந்த பவர்ஃபுல்லான மெக்கு இன்னுமே முடியலையா? என்ன? பின்ன இன்னும் நிறைய இருக்கு. நான் ராஜா கிட்ட என்னோட பெஸ்ட் விஷனை காட்டணும்னு இருக்கேன். இது கேட்டோடனே அந்த மார்க்கெஸ் வாய்ப்பு வந்துட்டாரு. அந்த மார்க்கெஸும், எதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? என்ன எதுக்கா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேனே, என்னோட ஹாபிக்காக தான். அந்த மார்க்கெஸும், ஓ ஹாபியா, சரி நான் ஒத்துக்கிறேன்டா. பல நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த ஒர்க் ஷாப்ல ஆடி ரொம்ப சோகமாயிட்டா. ஆட, அவன் வர வேலைப்பா, அவன் மார்க்கெஸ் கூட இருக்கானே, என்ன பாக்கணும்னு தோணவே இல்லையா அவனுக்கு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிட்டா. பாசும் அந்த இடம் நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க பொண்ணுங்களா இருக்குதுங்களே. அந்த பொண்ணும், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, மாப்பு மண்டை அப்படின்றான். அவரும், என்னது மாப்பு மண்டையா? இப்ப கேட்டும் அவன் மார்க்கெஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தானே போனா. இவ்வளவு நாள் ஆச்சு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆட்டியும், ஆட அவன் ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்கான், வேணும்னா நம்ம 2 பேர் போய் அவனுக்கு கூட்டு வந்துடலாமா அப்படின்றாங்க. எட்கர் அங்க வந்துட்டு, இல்ல நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா என்னைக்கு இது மார்க்கெஸ் கொடுத்த ஒரு அபிஷியல் இன்விடேஷன். ஒருவேளை நம்ம அங்க போறோம்னா ஏதாச்சும் ஒரு நல்ல காரணம் இருக்கணும், அப்பதான் உள்ள விடுவாங்களே. அந்த டுவார்ஃப் அதாச்சு பாஸ் என்ன சொல்றாருன்னா, அட குவார் வெல்கமரும் ரிப்பேர்ல தான் இருக்கு, அதுலயே நாங்க புது பாட்டுல வைக்கிறோம். அப்போ அதுவுமே புதிய யூனிட் தானே, குவார் வெல்கமரும் மார்க்கெஸ் கிட்ட தான் அமைச்சாகணும், ஏன்னா அவர் தான் எல்லா புதிய யூனிட் கேட்டார்ல. அது இல்லாம ஃபோர்ட் கேசடேஸ்க்கு போறதுக்கு நம்ம கிட்ட ஆட்கள் கிடையாதுல, அப்படின்னா நம்மளே அங்க போக வேண்டியதுதான். இது கேட்டவொடனே எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு. இப்போ அந்த குரூப் என்எஸ்டியை பாக்கிறதுக்கு ஃபோர்ட் கேசடேஸ்க்கு கிளம்புனாங்க. இப்போ பல நாள் கழிச்சு ஃபோர்ட் கேசடேஸ் பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜ் காட்டுறாங்க. அந்த வில்லேஜ்ல நிறைய டீமன் பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த டீமன் பீஸ்ட் வர வச்சது முன்னாடி காட்டின குரூப். இப்போ அந்த வில்லேஜ்ல இருக்கவங்களும் புகையை போட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. ஃபோர்ட் கேசடேஸ்ல இருக்கிறவங்க நைட்ஸ் அங்க காப்பாத்துறதுக்கு அனுப்புறாங்க. ஆனா இது எல்லாமே அந்த குரூப்போட பிளான் படி போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணும், நம்ம போருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, சரி ஆரம்பிப்போமா அப்படின்றா. பார்த்தா அங்க ஒரு சேல் நைட் இருக்கு. ஆனா இத பத்தி என்எஸ்சிக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாம போச்சு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்எஸ்சி பண்ண போற காரியம் இந்த உலகத்தையே ஆட்டி அசைக்க போகுது. என்எஸ்சி பாக்கிறதுக்கு அவனோட மொத்த குரூப் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப புதுசா மாத்தின ஒரு டெஸ்ட் பண்றாங்க. அது ஃபயர் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட பைலட்டான D-Trader வந்துட்டு, ஏன்பா இதெல்லாம் மார்க்கெஸ் கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு, என்னோட குரு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த டார்ஃபோ, என்னது இது வண்டியை வச்சிருக்கேன் கேக்குறப்ப அவங்களும், ஓ இதுவா, இதான் ஷெல்வர்ட் கேஸ், இது யாரு நீ புதுசா கண்டுபிடிச்சது, மார்க்கெஸ் தான் எல்லா புதிய யூனிட் கேட்டார்ல, அப்ப இதுவுமே வேணும். இப்ப புதுசா மாத்தின குவாரியும் வெல்கம் சேர்த்துக்கிட்டு அவங்க என்எஸ்டியை பார்க்க போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோர்ட் கஸ்டடிஸ் பக்கத்துல இந்த வில்லேஜ்ல நிறைய டீமன் பீஸ்ட் அட்டாக் பண்ணிச்சு. அத அங்க இருக்க நைட்ஸ்ல போய் தோக்கடிச்சாங்க. இந்த வில்லேஜ் சேஃபா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல சொல்றதுக்கு ஒரு மெசஞ்சரை ஒரு நைட்ல தனியா அனுப்பிச்சு வச்சாங்க. இப்போ அந்த மெசஞ்சர் நைட்டும் அதுக்கான கொடியை தூக்கி கிளம்பிட்டு இருக்கு. ஆனா அந்த நைட்டுக்கு பின்னாடியே எதிரினோட நைட் வந்தாச்சு. அந்த நைட் வந்த உடனே அந்த மெசேஜர் நைட் உள்ள இருக்க பைலட்டை சாகடிச்சிச்சு. அவளும் அங்க இருக்க பைலட்டை தூக்கி போட்டுட்டு, கவலைப்படாத, இங்க இருக்க ஆர்டர் ஆஃப் தி பிரான்ஸ் பேக் கண்டிப்பா ஜெயிக்கும். இப்போ அந்த குரூப்பும் அந்த நைட்ல உட்காந்துக்கிட்டு கோட்டைக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த கோட்டைக்குள்ள எந்த எதிரியால உள்ள நுழைய முடியாது. ஆனா இந்த எதிரிங்க அவங்களோட நைட்டுக்குள்ள போனதுனால அவங்களும் உள்ள விட்டுட்டாங்க. இப்போ உள்ள வந்த உடனே, சரி இது ரிப்பேர் பண்ண அனுப்பிச்சுங்க அப்படின்றாங்க. வந்த எனிமீஸ் உடனே கொடியை போட்டு எல்லாரும் சாகடிக்கிறாங்க. அங்க இருக்க மொத்த டார்க் கூட்டத்தையும் அவங்க கொண்டுட்டாங்க. அந்த கூட்டத்தோட இடம், சரி இப்ப நம்மளுக்கு டைம் கிடையாது, இங்க இருக்க எல்லா நைட் மாதிரி தூக்குங்க அப்படின்றா. இப்ப அவங்களுமே அங்க இருக்க பொருள் திருடுற மாதிரி அங்க இருக்க நைட்ஸ் திருடிட்டு இருக்காங்க. என்ன செய்த பாக்குறான், என்னது இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்றான். இப்போ அந்த புது யூனிட்டை அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனா இது கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றா. இப்போ மேல இருந்து இமேஜ் தாக்கா அவளும் பின்னாடி இருக்க சப்பாம யூஸ் பண்ணி தாக்குறா. அட இந்த மாதிரி ஈஸியா இருக்குல்ல. இப்போ அந்த இடத்துக்கு ஃபோர்ட் கேசடியஸோட நைட் வந்துட்டாங்க. ஆனா அவங்கள பழைய மாடல் தான். அந்த மாடல் கிட்ட சபாம்லாம் கிடையாது. ஒரு கையில ஷீல்டும் ஒரு கையில ஷாஃப் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப எர்னஸ்டியோ அந்த மார்க்கெஸ் கிட்ட, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றான். அந்த மார்க்கெஸும், இல்ல நீ இப்ப சாதாரண ஸ்டூடெண்ட் கிடையாது, இந்த நேஷனோட ட்ரெஷர், இந்த நேஷனோட ஷீல்ட் நைட் டெவலப் பண்ணிட்டே நீ தான். அந்த மார்க்கெஸும், சரி நைட் கேப்டன் போக சொல்லுங்க, கேம் அவர்கிட்ட வெளியே வர சொல்லுங்க அப்படின்றாரு. இப்போ அந்த இடத்துக்கு அந்த நைட் கேப்டன் வராரு. இப்போ அந்த நைட் கேப்டனும் வேம ஓட்டுங்கிற நைட்ல எல்லாரும் சுத்தி வச்சு ஈஸியா அடிச்சிட்டு இருக்காரு. அவர் மேல மேட்ச் வச்சு தாக்குனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு எல்லாரும் போட்டு பந்தாடிட்டு இருக்காரு. அந்த நைட் கேப்டனும் அந்த கூட்டத்தோட தலைவி அடிக்கிறப்ப இன்னொருத்த நடுவில் போந்து, நீங்க ஓடி போயிடுங்க அப்படின்றான்.
ஆனா அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னது இங்க இருக்க புது யூனிட் என்னோட ஏமர் வால் விட ஸ்ட்ராங்கா இருக்கா? இப்போ அவங்களும் சரி யாரெல்லாம் அசைய முடியுமோ என் பின்னாடி வாங்க, நம்ம இங்க தப்பிக்கிறோம் அப்படின்றா. இப்போ ஃபோர்ட் கசைடிஸே ஒரு பெரிய கலவரத்துல இருக்கு. அவங்களும் அங்க இருக்க கேட்டை உடச்சிக்கிட்டு அங்க தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த வழியில தான் என்எஸ்டி பாக்கிறதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு. இப்போ அவங்கள பார்த்த உடனே அட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா அதுக்குள்ளயா? இப்ப எட்கார் பாக்குறான், எனது இன்னத்துக்கு புது மாடல் டெலஸ்டியா எங்க நின்னுட்டு இருக்கா, இது ஒண்ணு தப்பா இருக்கு, உஷாராரு அப்படின்றான். எட்காரோ நாங்களா நைட் ரன்னர்ஸ், நாங்க லயல் அகாடமில படிக்கிறவங்க, இதெல்லாம் நாங்க ஃபோர்ட் கசைடிஸ் கொடுக்க வந்திருக்கோம் சொல்றப்ப அவங்க அட்டாக் பண்றாங்க. அவளும் அட இவங்களா ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டு தாக்குங்க அப்படின்றா. இப்ப அந்த குரூப்பும் சண்டை போட ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அந்த டார்க் பாஸ் அங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த சைடு கோயல் அவங்க கூட பந்தாடிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த கூட ஒரு பாசம் சரி நான் தப்பிச்சு போறேன் திரும்புறா. ஆனா அந்த சைடு எட்கர் நின்னுட்டு இருக்கா. நான் உன்னை எங்க தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்றான். அந்த கூடத்துல இருக்கிறவன் அவனை பிடிக்க அவளும் அங்க தப்பிக்கிறா. கோயரும் உன்னை நான் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க போறான். ஆனா அவனுமே இன்னொருத்த வந்து பிடிக்கிறான். இப்போ அதை பார்த்துட்டு ஆடியும் கிட்டும் சில்வர்ட் கேட்ஸ்ல அவங்களை போய் ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. அவரும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, அவங்களும் பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க போறோம் சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாங்க. இந்த சைடு கோரா அங்க இருக்க நைட் அடிச்சிட்டான். ஆனா அதுக்குள்ள பைலட்டா இருந்த எதிரியுமே ஒரு வெல்ச்சஸ் ஸ்பெல் போட்டு அங்கே தப்பிச்சிட்டான். இப்ப என்எஸ்சி அந்த மார்க்கெஸ் சொன்னது கேட்காம அங்க வெளியே வந்து பாக்குறான். ஷில்வர்ட் நைட்ஸ்லாம் என் கண்ணு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்கிட்ட சண்டை போடுறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு வேலை இப்படியே பறந்து போய் அடிக்கலாமா? இல்ல ஒரு ரோபோட் கூட இன்னொரு ரோபோட் தான் சண்டை போடணும், இப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்றான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த டார்ஃப் வந்துட்டாங்க. சரி இங்க கதவு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த இடத்துக்கு எர்னஸ்டி வரான். அங்க டார்ஃபும் டே தம்பி உனக்கு தான் இல்லையா, அதுவும் இல்லாம இங்க இருக்க டெலஸ்டாரே அங்க எப்படி வந்துச்சு, வர வழியில நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க தெரியுமா அப்படி கேட்கறப்ப என்எஸ்டியும் அதெல்லாம் எங்க திருட்டு போயிட்டாங்க, அவங்க வழியில பாத்தீங்க கேட்கறப்ப ஆமா வழியில வரும்போது எங்களை தாக்கணுங்க அப்படின்றான். என்எஸ்டியும் சரி இந்த கோட்டைக்குள்ள இருக்கிறவங்கள நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றான். இப்ப என்எஸ்டியும் அங்க இருக்க ரோபோட் போய் பந்தாடிட்டு இருக்கான். அவனை சொல்றான் இந்த ரோபோட்ஸ்லாம் என்ன வரக்கூடாது, இதோட வீக்னஸ்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். சொன்ன மாதிரியே அங்க இருக்க நைட்ஸோட வீக்னஸ் பாயிண்ட் அடிச்சு அவன் எல்லாரையும் போட்டு பந்தாடிட்டு இருக்கான். இப்போ எதிரிகிட்ட 2 நைட் இருக்கு, அவங்களும் எப்படி தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஊருக்கு போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுவும் இல்லாம இந்த நைட்ல ரொம்ப மன எழுதிட்டு இருக்கு, அவங்க என்ன பண்றதே தெரியல. அங்க இருக்க பாசம் சரி இப்ப நம்மளுக்கு வேற வழி கிடையாது, நம்ம இவங்களை அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதிரிகளோட பாசம் சரி நீ சுத்தி வந்து அப்படின்றா. இப்போ அவங்களும் எட்கோர சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பின்னாடி சுத்தி வந்து அடிக்கிற நைட்டை ஆடி கிட்ட பாத்துக்கிறாங்க. அந்த நைட்டு பின்னாடி தாக்குறப்ப 2 பேரும் சேர்ந்து அவனை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க சின்னதா இருக்கனால இவனால அவனை பிடிக்கவே முடியல. கிட்டோ அட முட்டாள் புலவ இப்ப இருந்தா எப்படி பிடிக்க முடியும் சொல்லிட்டு ஒரு மரத்துல உட்காந்து போடுறான். ஆனா அவன் அந்த மரத்தை உடைக்க இவன் கீழே விழுறான். அந்த வயர்ல அவன் சுத்திக்கிட்டு பறந்துகிட்டே இருக்கான். இப்போ அவன் கண்ட்ரோல்ல இருந்து கண்ணா பின்னா அந்த ஒயரை போட்டுட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஒயரை இருந்து காத்துல பறக்கிறப்ப அவனும் நீ மாட்டிடல அப்படின்றான். இப்போ அவனும் கிட்ட பிடிக்கிறப்ப பார்த்தா அவன் கீழே சீக்கிரம் ஒயர்ல அந்த நைட் மாட்டிக்குது. அப்படியே உருண்டு போய் தண்ணியில விழுந்துடுது. கேட்டோம் அடையப்பா தப்பிச்சிட்டேன். ஆடியும் பார்த்துட்டு அட இந்த மாதிரிலாம் நீ பிளான் போட்டியா சூப்பர் அப்படின்றான். கேட்டோ ஆமா நான் பிளான் போட்டதுதான் இது. இப்போ இந்த சைடு எட்கர் அந்த பாசம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க பாசம் இது எப்படி வேலை செய்யுது நான் கண்டுபிடிச்சேன், இப்போ நீ சத்தா சொல்லிட்டு அவளும் ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறா. எட்கருமே ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கான். அவளும் நீ எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா நான் எவ்வளவு ஸ்ட்ராங் இப்ப காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு பந்தாடிட்டு இருக்கா. இப்ப எட்கரோட நைட் கால் போய் அவன் கீழே வந்துட்டான். அவனும் என்னோட மான வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு, எனக்கு ஒரு வழி கிடையாது, உன்னை நான் இங்கே கொண்டாங்க அப்படி சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்றான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு கோயர் வந்து பாக்குறான். அட என்னாச்சு எட்கர் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். பார்த்தா அவரோட நைட் ஹெல்த் கம்பர் ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் இல்லாம பைலட் இருக்க இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. எட்கர் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். எட்கருக்கு பார்த்தா ரொம்ப அடிபட்டு இருக்கு. அவனும் எனக்கு ஒண்ணும் இல்ல, அந்த டெலஸ்டியா இப்பதான் போச்சு, நீ போய் அவளை பிடிக்கல அப்படின்றான். என்ன மறந்துடு நீ அங்க போய் அவளை பிடி அப்படின்றான். இப்ப பின்னாடி ஆடி கிட்ட வந்துட்டு ஏன்பா இங்க ஒரு பெரிய பிரச்சனை அங்க பாருப்பா அப்படின்றான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய டீமன் பீஸ் வர ஆரம்பிக்குது. ஆடா இதுங்களா எங்க இருந்தா வந்துச்சு. இப்ப அவனும் கோரில போயிட்டு இப்ப நான் டெலஸ்டால பிடிக்க முடியாது, நான் என்ன செய்யுது ஆடியும் கேட்டோம். சரி இப்ப நம்ம வழி கிடையாது, இங்க இருந்து ஓடி ஆகணும் அப்படின்றான். ஓடுறாங்க வார்த்தை கேட்டவனே அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. என்னது ஓடுறதா, இல்ல நான் திருப்பியுமே ஓட மாட்டேன், நான் இங்க இருக்க டீமன் பீஸை பாத்துக்கிறேன், நீங்க எட்கர் கூட்டிட்டு கேசலுக்கு போக அப்படின்றான். அவங்களும் உனக்கு புரியுதா கோரை வச்சுக்கிட்டு இவ்வளவு டீமன் பீஸ் எப்படி தாக்க போற, நீ இறந்து போயிடுவ. டீட்ரிச்சும் நான் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஓட மாட்டேன், ஒரு நைட்டா நான் இது சண்டை போடுவேன். இப்போ அந்த இடத்துல எர்னஸ்டோட வாய்ஸ் கேக்குது. அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றான். பார்த்தா எர்னஸ்டி அங்க வந்துட்டான். எர்னஸ்டியோ ஆமா இங்க என்ன நடக்குதுன்னு யாரா சொல்றீங்களா, நம்மளோட மெக்கங்க டெலஸ்டால எங்க போச்சு. அவங்களும் சின்னே தெரியல, டெலஸ்டால போன உடனே இந்த பீஸ்லாம் வந்துருச்சு அப்படின்றாங்க. இப்போ அந்த இடத்துல நைட் கமெண்ட் வராரு. அட பரவாயில்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து அங்க வந்து கூட்டமா வந்து டீமன் பீஸ்ட் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் அழிச்சு முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சே போச்சு. அந்த மார்க்கிஸும் டீமன் பீஸ்ட்லாம் வருது சரி, ஆனா ஃபெர்மவியா கிங்டம்ல மனுஷங்க இந்த மாதிரி திருடுறதா, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த நைட் கேப்டனும் இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம ஸ்கோட்ஸ்ல கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள டீமன் பீஸ்ட் வந்த இடத்துல எல்லாம் கர்ஸ்ட் பைட் போட்டு தான் தெரிய வந்தது. அந்த மார்க்கிஸுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது கர்ஸ்ட் பைட்டா, அந்த கர்ஸ்ட் பைட் யூஸ் பண்ணா இங்க இருக்க டீமன் பீஸ்ட்க்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமே, வெறித்தன் மேல இருந்தாக்குமே, நம்ம கிங்டம்ல அதை தடை செஞ்சாச்சு, எப்படி கிடைச்சது உங்களுக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இது வேற கண்ட்ரில இருந்து வந்தவங்களா தான் இருக்கணும். அதுவும் இல்லாம திருட்டு போன ஷில்வர்ட் நைட் எங்க வேணா போயிருக்கலாம். இப்போ 10 நாள் கழிச்சு காட்டுறாங்க. டெலஸ்டாலே அந்த புது யூனிட்டை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ராஜா அங்க வர சொல்லியிருக்காரு. அந்த ராஜாவும் நீங்க உருவாக்குன புது ஷில்வர்ட் நைட்டை பார்த்தேன்,
அது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல ஒண்ணு திருடு போயாச்சு. இனிமேல்ட்டு நடக்கிற விஷயத்த நீங்க ரகசியம் வச்சுக்கணும். அந்த விஷயம் யாருக்குமே தெரியாம நீங்க பாத்துக்கணும். அதனால இந்த இடத்துல ஒரு புது நைட்லி ஆர்டரை நான் உருவாக்கத்துக்கு பர்மிஷன் தரேன். எர்னெஸ்ட் அந்த நைட்லி ஆர்டரோட கமாண்டரா நீதான் இருக்க போற. அவங்கள நீதான் தலைமை தாங்கி எல்லாத்தையுமே செய்ய போற. என்னச்சியும் ரொம்ப நன்றி ராஜா அப்படின்றான். அந்த ராஜாவும் சரி, இப்போ நம்ம அதுக்கான பேரை டிக்ளேர் பண்ணுவோமா? உன்னை எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு சில்வர்ங்கிற பேர் எடுப்போம். என்னோட எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு ஃபீனிக்ஸ்ங்கிற பேர் கொடுப்போம். தி ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ், அதுதான் இனிமேல்ட்டு உங்க பேரா இருக்கும். இப்ப எட்காரும் அது கேட்டு அட ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸா, பேரே சூப்பரா இருக்கு. பார்த்தா எட்கருக்கு நிறைய இடத்துல கட்டு போட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். எட்கரும் எல்வி உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும், இப்ப திருட்டு போச்சு அந்த டெலஸ்டாலே, அது உன்னோட மாடல் தான். உன்னோட நைட்டை தான் அவங்க திருட்டு போயிட்டாங்க, என்ன மன்னிச்சிரு. அவளும் கவலைப்படாத, எனக்கு அது ஃபர்ஸ்டே தெரியும். மற்ற யூனிட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எட்காரும் எல்வி நான் ப்ராமிஸ் பண்றேன், எல்கம்பரும் நானும் உன்னோட பார்ட்னரை திருப்பி உங்ககிட்ட கொடுப்போம். என்எஸ்சி கனவு கண்டான். அவன் கனவுல ஃபுல்லாவே பிளாஸ்டிக் மாடல் வந்துட்டு இருக்கு. அவனும் அட இதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஆனா அவனால அதை தொடவே முடியல. உடனே சுத்தி இருக்க ரோபோட் எல்லாம் மறைய அவனும் ரோபோட் என்னை விட்டு போகாத. இப்ப அவன் முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஆடி அவனை கட்டி பிடிச்சிட்டு அட எண்ணி ரொம்ப சாஃப்டா இருக்கான் சொல்லிட்டு அவனை தலைகான யூஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னையும் இவளுக்கு இதான் வேலைப்பா, என்ன பார்த்தாலும் தலைகான யூஸ் பண்ணி என் மேலே தூங்கிட்டு இருக்கா அப்படின்றான். என்னையும் டாடி எழுஞ்சிரு, நான் உன்னோட டெடி பேர் கிடையாது அப்படின்றா. அவளும் இல்ல இல்ல நீ என்னோட டெடி பேர் சொல்லிட்டு இனிமே தூங்குறா அப்படின்னா நான் உன் தூங்க மாட்ட சொல்லிட்டு அவளை சிரிப்பேத்திட்டு இருக்கா. ஃபோர்ட் கேசடிஸ்ல நிறைய விஷயம் நடந்துச்சு. ஒரு வழியா என்எஸ்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் லயல் அகாடமிக்கு போனாங்க. இவங்க போயிட்டு இருக்க டைம்ல டெலஸ்டார் நைட்ஸ நேஷனல் ரிசர்ச் லேபுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த இடத்துல நிறைய சயின்டிஸ்ட் வேந்ததை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஹெட் சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, இதை உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? ஒரு சின்ன பையன் எதுவுமே இல்லாம செஞ்சிருக்கான், உங்களால இது கூட பண்ண முடியாதா? அவங்களும் எங்களுக்கு புரியுது சார், ஆனா இந்த ஸ்டாண்ட் டைப் ரிசல்ட் இஷ்யூ, அதுவும் இல்லாம இங்க பின்னாடி இருக்க ஆர்ம்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. இதுல இருக்க ஸ்கிரிப்டை கத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவன் ஒரு சின்ன பையன், அவனால செய்யறது உங்களால செய்ய முடியாதா? அவங்களும் என்ன மன்னிச்சிருங்க சார், நாங்க அவன் கிடையாது அப்படின்றாங்க. இப்ப அங்க ஒருத்தர் வந்துட்டு சீஃப் அப்படியே கத்திட்டு இருந்தா இந்த வேலையா ஆகாது அப்படின்றாரு. அந்த சீஃபும் அட டைரக்டர் ஒலிவர் நீங்க இந்த சைடு வந்திருக்கீங்களா? அவரும் பின்ன ஒரு புது யூனிட் வந்திருக்குன்றாங்க, நான் பார்க்காம எப்படி இந்த மாதிரி ஒரு புது யூனிட் உருவாக்கியே 100 வருஷம் ஆச்சு. அந்த சீஃபு தானே வந்துட்டு பொடி பையன் என்கிட்ட பொடி போட்டுட்டு இருக்கான் பாரு, நீ என்னதான் பீத்திட்டு இருந்தாலும் நான் உனக்கு காட்டுறேன், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உன்னோட புது யூனிட் அனலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு சூப்பரான மாடலை நான் உருவாக்கி காட்டுறேன். அப்போ யாரை பத்தி பேசுறாங்கன்னு பாப்போம். இப்ப பேஸ்ல அட நம்மள இப்ப ஒரு நைட்லி ஆர்டர்ல அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்ப அந்த இடத்துல எர்னெஸ்ட் வரா. பார்த்தா அங்க பேட்ல இருக்க ஒரு சூட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டார்க் பாஸும் அட அவனுக்கு சூட்டு கொடுத்துருக்க எனக்கு இல்லையா? எர்னெஸ்டையும் கவலைப்படாதீங்க, இதுல என்ன இருக்குன்னு இவனே சொல்ல அப்படின்றான். பேட்சனும் இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, இதுல சின்ன சைஸ் மேகியஸ் இன்ஜின் இருக்கு, அதனால என்னால கூட யூஸ் பண்ண முடியும், மானால தேவையில்லை. அந்த டார்ஃபோ என்னது சின்ன சைஸ் மேகஸ் இன்ஜினா, அது எப்படி உனக்கு கிடைச்சது? என்எஸ்சியும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நான் கேட்டேன் கொடுத்துட்டாங்க. அவரும் என்னது கேட்டா கொடுத்துட்டாங்களா? ஹெல்வேயும் ஒரு நிமிஷம், மேகஸ் இன்ஜின் தான் நேஷனல் சீக்ரெட் சொன்னீங்க. ஹெட்கரும் ஆமா அது சீக்ரெட் தான், ஆனா ஈத்தர் ரியாக்டர் தான் நேஷனல் சீக்ரெட். என்எஸ்சியும் பேட்சனால மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லா நைட் ஸ்மித்தாலையும் யூஸ் பண்ண முடியும். அந்த பாஸும் அப்படியா, அப்ப இதால யூஸ் பண்ணா நிறைய வேலை கம்மியாயிடுமே. கிட்ட ஆடி வந்துட்டு என்எஸ்சி ஒரு பெரிய விஷயம் அப்படின்றாங்க. பார்த்தா மார்க்கெட் டிக்ஸ்டருக்கு இவங்க புது யூனிட் அமைச்சு வச்சாங்க. அதுக்கு பதில் அவங்க கிட்ட இந்த கேலடஸ்ங்கிற நைட்ஸ் அமைச்சு வச்சிருக்காங்க. என்எஸ்சியும் இப்ப நம்ம புதுசா ஒரு யூனிட் உருவாக்க போறோம் அப்படின்றான். நம்ம ராஜா நம்ம கிட்ட ஒரு பெஸ்ட் மிஷின் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு புது யூனிட் நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படின்றான். ஆனா ராஜா இதோட முடிக்கல, நமக்குலாம் ஒரு சேலஞ்ச் விட்டுருக்காரு. அது கேட்டா நீங்களும் குஷி ஆயிடுவீங்க தெரியுமா? இன்னும் 10 மாசத்துல அந்த லேப் டெவலப் பண்ற யூனிட்டுக்கும் நம்ம உருவாக்குற யூனிட்டுக்கும் பேட்டில் நடக்க போகுது, அதாச்சு மார்க் பேட்டில் நடக்க போகுது. இதை கேட்டவனே ஆச்சரியப்படுறாங்க, என்னது அந்த லேபா? அட அந்த லேப் கூட ஒரு பேட்டிலா, சூப்பர், நாங்க நொறுக்கிறோம் அப்படின்றாங்க. என்ன செய்யும் கரெக்ட், நமக்கான ஒர்த்தியான அப்போனன்ட் வந்திருக்காங்க. நம்ம செய்ய போறது அந்த லேப் பார்த்தா அப்படியே மண்டை வெடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான யூனிட் உருவாக்க போறோம், நம்ம இதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் காட்டுறான். அது பார்த்தோன்னே எல்லாம் வாயை பொழுது பாக்குறாங்க. ஆமா என்னது இது? இப்ப என்எஸ்சி பிளான் சொன்ன மாதிரியே அவங்க அந்த நைட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யும் எனக்கான ஒரு ரோபோட்டை நான் அதுல கண்டிப்பா உருவாக்குவேன், அது என் கடவுளை வந்துகிட்டே இருக்கு, அத என் கடவுளை என்னால தொட முடியல, ஆனா நிஜ வாழ்க்கையில நான் நிஜமா செஞ்சு காட்டுவேன். முதல்ல தான் நீட் ஸ்பீட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப என்எஸ்சி கண்டுபிடிச்ச புது செல்வெட் கீரை வச்சுக்கிட்டு அவங்களோட வேலையை ஈஸியா முடிச்சிடுறாங்க, அதுவும் ஃபாஸ்டாவே முடிச்சிடுறாங்க. பல மாசங்கள் கடந்து போச்சு. இப்ப பார்த்தா கிட்டோட ஆடியோட அக்காவும் என்எஸ்சி கண்டுபிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது என்னால, ஆனா எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப நான் அப்பவே உன்னை வந்து பாப்பேன், நீ இப்படியா கியூட்டாரு மாறாது அப்படின்றா. இதை பார்த்தோன்னே அடிக்க வருது, இல்ல நீ கொஞ்சம் போதும் அக்கா அப்படி சொல்லிட்டு அவளும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. கேட்டும் விளங்கும்டா. லாயல் அகாடமில கிராஜுவேஷன் வந்துச்சு. பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு அபிஷியல் நைட் ரன்னர்ஸா மாறினாங்க. அது இல்லாம அந்த அகாடமிக்கு புது ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அதுல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ்ல சேர்த்தாங்க. பாசு நல்லா கேட்டுக்கோங்க பசங்களா, இந்த இடத்துல வேலை தான் முக்கியம், வேலை மட்டும் செய்யலனா உங்களுக்கு புழிஞ்சு எடுத்துருவாடு சொல்லிட்டு பயமுத்திட்டு இருக்காரு. ஹெட்காரும் போதும் பாஸ் அவங்களை பயமுத்தினது, சரி இந்த ஸ்கூலுக்கு உங்களை வர வைக்கிறேன். இந்த ஸ்கூல்ல ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் இருக்கு, அதில் தான் நீங்களா இருக்கீங்க. இப்போ
இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஆனா நீங்க ஒரு நைட்லி ஆர்டர்ல இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க, புரியுதா? அப்புறம் இவர் தான் இந்த ஆர்டரோட கமாண்டர், என்எஸ்சி எக்ஸ்வாரியர். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்லாம் என்னது இவனா, இவன் எங்களோட கமாண்டரா? இன்னொரு சைடு ஏன்பா அவன் பையனா பொண்ணு அப்படி சொல்லிட்டு சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்புறம் அவன் ஒரு பையன் தான். இப்ப என்எஸ்சி அந்த கூடத்துல ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை தனியை கூப்பிட்டு, உன்னை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியல எனக்கு, உண்மையில யார் நீ அப்படின்னு கேட்கறான். அவளும் நோரா ஃபர்பர்க். எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புது ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல, ஆனா உண்மையிலே நான் அஷூராக்ஸோட ஏஜென்ட். இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கும். நான் வந்த உடனே இந்த கேஸ்ல யாரா சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே தூக்கிட்டேன். அதுவும் இல்லாம இந்த அகாடமில நான் நிறைய ஆட்களை இதே மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் லீக் இங்க நடக்கவே நடக்காது. ஆனா அந்த டெலஸ்டால் எங்க போச்சுன்னு எனக்கும் தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சு வேற கண்ட்ரி தான் போயிருக்கு அப்படின்றாங்க. என்எஸ்டியும் ஓ அப்ப வேற கண்ட்ரி இதுல இன்வால்வ் ஆயிருக்கா, ரைட்டு, உங்களோட ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி, இந்த கேஸை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றான். இப்ப பார்த்தா ஒரு புது நெட் ரெடி பண்ணி அதோட காலையும் கையிலயும் எனர்ஜி பஸ்டர் வச்சிருக்கான். அந்த எனர்ஜி பஸ்டரை அவன் ஜெட் ரஸ்டரா மாத்திட்டான். அதை வச்சுட்டு அவன் ஸ்பீடா போக பாக்குறான். அவனுமே அந்த பட்டனால இப்போ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதோட இம்பாக்ட் அந்த அக்காடமி வரைக்கும் போகுது. பார்த்தா எல்லாருமே கவுந்து கிடக்குறானுங்க. இப்ப யாருன்னு பார்த்தா 10 தள்ளி கிடக்குறான். அவனோட நைட் மேர் கண்ணமாய் கிடக்குது. பார்த்தா உள்ள இருந்து மயங்கி கிடக்குறான். அவன் மயக்கத்துல இருக்கும்போது கூட அவன் மைண்டுக்குள்ள நிறைய பிளாஸ்டிக் மாடல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஒரு வழியா அவனும் முழிச்சு பாக்குறான். அவங்களும் அப்பா நல்ல வேலை முழிச்சுக்கிட்டா. அவன் இடு நல்ல வேலை, உனக்கு எதுவுமே ஆகல, உன் நைட் மேர் பாத்தியா கண்டமா கிடக்குது, நீ ரொம்ப லக்கிடா. என்ன செய்யும் இல்ல, நான் தப்பா கணக்கு போட்டுட்டேன். நான் ஆன் பண்ண உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் மொத்தமானவே எழுதிடுச்சு, அதனாலதான் நின்று போச்சு. ஆடியும் ஏன்னி இப்ப இங்க எல்லாத்தையும் தெரியுமா தெரியாதா உனக்கு? என்னையும் எனக்கு புரியுது. பேட்சனும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா வேற ஏதாச்சும் செய்யலாமே அப்படி கேட்கறப்ப என்னையும் இல்ல நம்ம இதை செஞ்சே தீரணும். இப்ப நடந்தப்ப என்னன்னு தெரிஞ்சுல அடுத்தோட சரி பண்ணிடலாம் அப்படின்றான். அப்படி பேசிட்டு இருக்கப்ப பேட்சனும் ஏப்பா ஒரு நிமிஷம் அங்க பாருப்பா அப்படின்றான். பார்த்தா அந்த நைட் மார்க் கண்டமா இருக்கு. இந்த விஷயம் பாஸுக்கு தெரிஞ்சா நம்மள சாப்பிட்டு முழுங்கிடுவார் அப்படின்றான். இது பாஸுக்கு தெரிஞ்சு முட்டாளுங்களா என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க? அந்த மார்க்கெஸ் கொடுத்த புது யூனிட் அது, அதை எப்படி அழிச்சு வச்சிருக்கீங்க? அதுவும் இல்லாம இதுல உயிரை போயிருக்கும். சரி இதனோட பாடத்தை கத்துக்கிட்டால? என்னையும் ஆமா நான் கத்துக்கிட்டேன், அது என்ன தப்புன்னு தெரிஞ்சிச்சு, அடுத்தபடி நான் வேற வச்சிடறேன் அப்படின்றான். அவரும் டேய் நான் சொன்ன பாடம் அது இல்லடா. சரி இந்த விஷயத்தை விடுங்க, நம்ம புது மிஷினை ஆரம்பிப்போம் அப்படின்றாரு. என்எஸ்சியும் ஆமா இந்த புது மிஷினுக்கு கிட்ட அடி ஒன்னா இருக்க போறாங்க. பார்த்தா ஒரே மிஷின்ல இப்ப 2 பேர் ஓட்டுற மாதிரி இருக்காது. இதுல இருக்க கண்ட்ரோல்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் இது 2 பேர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம 2 பேர் மைண்ட் ஒத்து போகணும், அப்பதான் கரெக்டா இருக்கும்ல. அவங்களும் ஓ அதனாலதான் கிட்ட அடி சூஸ் பண்ணிருக்கியா? ஒரு சாதாரண ஷெலோட் நைட்டுக்கு ஒரு ஈத்தர் ரியாக்டர் தான் இருக்கும், ஆனா புது யூனிட்டுக்கு 2 ஈத்தர் ரியாக்டர் இருக்கிறான். இப்போ ஆடி டெஸ்ட் பண்றப்ப கீழே விழுந்துடுறா. எல்லாரும் என்னாச்சு அவனு கேக்குறப்ப அது மான அதிகமா இழுத்துருச்சு, அதனால கீழே வந்துட்டேன்றா. இப்ப அந்த இடத்துக்கு எலி வந்துட்டு ஒரு பொண்ணு கீழே வந்திருக்கா அப்படியே இருக்கீங்களா சொல்லிட்டு அவளை சுத்தம் பண்றதுக்கு கூட்டு போறா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு சொல்லிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப என்எஸ்டி ஒரு சின்ன கத்தி குடுத்துட்டு இது பாக்குறதுக்கு வெப்பன் மாதிரி இருக்கலாம், ஆனா அது கொஞ்சம் ஊத்து பார்த்தனா அது ஒரு டயக்ராம் இருக்கும். இது ஒரு கீ. எதுக்குன்னா நம்மளோட சிலோட் நைட்டுக்கு அந்த கேசட்டேஸ் இன்சிடென்ட்ல நிறையவே நடந்துருச்சு, ஈஸியா திருட்டு போயிட்டானுங்க. ஆனா இந்த கீ போட்டதான் தானே ஆகும், அதனால இப்ப எந்த பிரச்சனை இருக்காதுல அப்படின்றான். இப்ப அவன் உள்ள போய் கீ போடுறான், அப்பதான் ஆகுது இந்த கீ தொலைக்கூடாது, கரெக்டா பாத்துக்கோ அப்படின்றான். அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய போயிட்டு இருக்கு, பல மாசங்கள் போச்சு. ஆர்டர் ஆஃப் தி சில்வர் பினிக்ஸும் சரி அந்த லேபும் சரி அவங்களோட புது சிலோட் நைட்ஸை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மார்க் பேட்டிலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த பாசும் தம்பி கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சிடும்ல? என்ன செய்யும் ஆமா நமக்கு இங்க பாய புழக்க வைப்போம் அப்படின்றான். இப்போ மார்க் பேட்டிலுக்கான நாள் வந்துச்சு. ராஜாவும் மத்தவங்களும் லேபுக்காகவும் ஆர்டர் ஆஃப் தி சில்வர் பினிக்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல லேபோட சில்வர் ஸ்னேக்ஸ் காட்டுறாங்க. அந்த ஷீஃபோ பார்த்தல சொல்லிட்டு பெருமையா பார்த்துட்டு இருக்காரு. அதை அங்க உட்காந்துட்டு இருக்க நோபல்ஸ்லாம் அட இது பாக்குறதுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. இப்போ அந்த பைலட் பண்றவங்களும் வெளியே வந்து தன்னோட செலிபிரிட்டி ராஜா கிட்ட வைக்கிறாங்க. அந்த மார்க்கெஸை பார்த்துட்டு அட இதுக்கான பைலட்ஸா அருவன்ஸ் இருக்காங்களா, சூப்பர். அங்க இருக்க டைரக்டரும் ஆமா இதுக்கான பெஸ்ட் பைலட் எனக்கு தெரியும், அதுக்கு அருவன்ஸ் தான் கரெக்டா இருப்பாங்கல்ல, அதனால தான் வர வச்சோம். அந்த சீஃபும் அதை விடுங்க, இப்போ அடுத்த ஜெனரேஷன் சில்வர் சேஸ பாருங்க, இது எல்லாமே எங்களோட லேப் கிரியேட் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே டெலஸ்டால் டெக்னாலஜி பேஸ் பண்ணி செஞ்சதுதான், ஆனா இதுல நான் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே சூப்பரான டிசைன்ல வச்சிருக்கேன். இதோட பேரு கேலடக் டாட்ஸ். இப்ப இருக்க புது மாடல் கேலடோ மாதிரி இருக்கும், ஆனா உள்ள எல்லாமே புதுசு. அந்த டெலஸ்டாலை விட இது 30% ஸ்பீடாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அவங்களும் என்னது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா? நாங்க உருவாக்குனதுல இதுதான் பெஸ்ட் நாங்க பெருமையா சொல்லிப்போம். அந்த ராஜாவும் நீங்க நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க, உங்களோட லேபுக்கு பேருக்கு ஏத்த மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருக்கீங்க. அவரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த லேபோட புது மிஷனுக்கு வர்த்தியான அப்போனன்ட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் உருவாக்குன புது நைட்லி ஆர்டர், வாங்க ஆர்டர் ஆஃப் தி சில்வர் பீனிக்ஸ் அப்படின்றாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஆர்டர் ஆஃப் தி சில்வர் பீனிக்ஸ் வராங்க. என்ன சத்தம் அது? கால் தன்மை வித்தியாசமா இருக்கு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு அவங்களோட நைட்ஸ் வர ஆரம்பிக்குது. பார்த்தா குதிரை மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே நினைச்சு வாயை பொழுது பாக்குறாரு. என்னது இது? அங்க இருக்க மார்க்கெட்ஸ்லாம் என்னது இது ஒரு சில்வர் நைட்டா, குதிரை மாதிரி இருக்கு. அங்க இருக்க டைரக்டரும் நான் கேள்விப்பட்ட இந்த கமாண்டர் ரூல்ஸை பிரேக் பண்ணுவானு, ஆனா இது ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ராஜாவும் இது பெருமையாவும் ஆர்வமும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அதை இழுத்து வந்து கேலஜ்ல புது நைட்ஸை காட்டுறாங்க. இப்போ என்எஸ்டி வெளியே வந்து ராஜா இங்க இருக்கிறதுல எங்களுக்கே ரொம்ப பெருமையா தான் இருக்கு. இதுதான் எங்களோட லேட்டஸ்ட் ப்ரோட்டோடைப், இதோட பேரு ஜெண்டோல்.
அது மட்டும் இல்ல 2 டெலஸ்டாலி புது மாடல், அதுவும் இல்லாம குவர் கஸ்டம். நீங்க சொன்ன மாதிரியே ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் இங்க வந்தாச்சு. அங்க இருக்க சீஃப் சயின்டிஸ்டும் அட பொடி பயலே என்னடா பண்ணி வச்சிருக்க? ராஜாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இங்க இருக்காரு, இவர் தான் எர்னஸ்ட் எஸ்வாலியர், இந்த புது யூனிட்டோட டிசைனர். அது மட்டும் இல்லாம இந்த நைட்லி ஆர்டரோட கமாண்டர். என்னது இங்க இருக்க புது சில்வர் நைட்ஸா அவன் ஒரு ஆக்னானா? இதை செய்யறதுக்கே பல பேருக்கு 100 வருஷம் இருக்கே. அந்த சின்ன பையன் இது ஈஸியா முடிச்சிட்டானா? அவன் கண்டிப்பா ஒரு ஜீனியஸா தான் இருக்கணும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க சீஃப்க்கு ரொம்ப வெயிட் எரிஞ்சிட்டு இருக்கு. ராஜாவும் போதும் சரி இப்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? மார்க் பேட்டில் இப்ப தொடங்குது. லேபோட சில்வர் நைட்ஸ் 6 பேர் இருந்தாங்க. ஆனா சில்வர் ஃபீனிக்ஸ்ல 4 பேர் தான் இருந்தாங்க. இருந்தாலுமே அதெல்லாம் புது ஈவெண்ட்னால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அங்க இருக்கிறவங்களும் ஓ சாதாரண சண்டை மாதிரி தான் இல்ல, ஒருத்தன் ஒரு ஆஸ் மேல இருந்தா 3 பேருக்கு சம மாதிரி இல்ல அவனும். ஆனா இது சாதாரண சண்டை கிடையாது, இதெல்லாம் மெகா ஃபைட். எர்னஸ்டியும் அந்த டெவலப்டு டெலஸ்டாலே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, அதை நான் கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். எர்னஸ்டியும் எப்படி சண்டை போடலாங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு இங்க கிங்கோட பேரன் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அங்க வராரு. நான் இல்லாதப்போ ஃபெர்மவியால இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கா. அங்க ஒரு பையன் வந்துட்டு பிரின்ஸ் இங்க இருந்து வந்துருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய போர் நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த பிரின்ஸும் இன்னைக்கு தான் நான் வீட்டுக்கே வந்திருக்கேன், இதை நான் பார்க்காம போக மாட்டேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி சண்டை எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்காதுல. இப்போ மார்க் பேட்டில் ஆரம்பிக்குது. எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குதிரை மாதிரி இருக்க யூனிட் தனியா போகுது. அவங்களும் சரி நீங்க 3 பேர் சரி போங்க. அங்க போன 3 யூனிட்டும் அட இது 3 vs 1, இவங்களை டீமன் பேஸ் நினைச்சுக்கிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவங்களுக்கு பின்னாடி எர்னஸ்டி தயாராகிட்டு இருக்கான். எர்னஸ்டியோ சரி ஜெட் த்ரஸ்டரை ஆக்டிவேட் பண்றேன். இப்ப அவனுமே அவன் கையில கால இருக்க ஜெட் த்ரஸ்டரை ஆன் பண்றான். இப்போ ஒரு ஜெட் ஸ்பீட்ல அவன் வேகமா அந்த குதிரை ஓடிக்கிட்டு போறான். அவங்க லேப்ல இருக்கிறவங்களா அட அந்த சில்வர் நைட் எப்படி இவ்வளவு வேகமா போகுது? அந்த பிரின்ஸும் என்னது இது பறந்துகிட்டு இருக்கு. அந்த யூனிட் மேட்ச் வச்சு தாக்குறாங்க. ஆனா எர்னஸ்டி ஸ்பீடா இருக்கனால எல்லாத்தையுமே ஈஸியா டாஸ் பண்ணிடுறான். அதே ஸ்பீட்ல வந்து அங்க இருக்க நைட்டை தூக்கி போடுறான். அவங்களோட யூனிட் பாக்கிறதுக்கு பெருசா இருந்தாலும் அவங்க கிட்ட 4 கால் இருக்கு, அதனால ரொம்ப வேகமா இருக்காங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. அதுல எர்னஸ்டி அவனோட பிளான் சொல்றான், நம்ம ஜெண்டாலுக்கு இந்த சைடு அனுப்புவோம், நீங்களும் அந்த சைடு போங்க. அப்படி பண்ணா எனிமீஸ் பிரிஞ்சு தாக்குறவங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது என்னோட யூனிட் இவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு. சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி அவனை தோக்கடிச்சிடறான். இப்போ எட்கர் டீட்ரேச்சும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. எட்கரும் அவன் பின்னாடி இருக்க ஷீல்ட் வச்சு தடுத்துட்டு இருக்கான். குவர் அதை விட சூப்பரா இருக்கு, அது ரொம்ப வேகமா எல்லாரும் தாக்கிட்டு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால எர்னஸ்டி அங்கே நின்னுட்டான். அவனால நகர முடியல. அங்க இருக்க சீஃபோ அந்த மாதிரி பவர் எப்படி அவனுக்கு கிடைச்சது தெரியல. ஆனா அவளை பவர் யூஸ் பண்ணதுனால அவனோட மொத்த மானவ காலி அடிச்சு போல. எர்னஸ்டியும் அச்சோ மான காலி அடிச்சு சரி இது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். இப்போ அங்க இருக்க அர்பன்ஸ் ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்க அம்பாஸ்டரோ அட அர்பன்ஸ்னாலே பெஸ்ட் தான் போல, அவங்க இதுக்கேற்ற மாதிரி கரெக்டா அடாப்ட் ஆயிட்டாங்களே. இப்போ அந்த புது யூனிட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மேட்ச் பண்ணி தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ குவாருமே 2 vs 1 போட்டுட்டு இருக்கு. இந்த சைடு எட்காரும் அவரோட ஷீல்டு வச்சு அப்படி தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பென்ஸும் சில்வர் ஃபீனிக்ஸ் கிட்ட பவர் இருக்கலாம், ஆனா அர்பன்ஸ் கிட்ட திறமை இருக்கு. இப்போ டைம் ஆக இந்த சைடு இருக்க யூனிட்ஸ் கிட்டயும் மான காலி ஆகிட்டே இருக்கு. ராஜாவும் லேப் கிட்ட இருந்த வந்த யூனிட்ஸ் எல்லாமே ஸ்டெடியாவும் இருக்கு, ஸ்ட்ராங்காவும் இருக்கு. ஆனா சில்வர் ஃபீனிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா ஸ்டெடியா இல்ல. இந்த போட்டியில இரு ஜெயிக்க போகுது, திறமையா இல்ல பலமா என்னன்னு பாப்போமே. இப்ப கிட்ட ஆடியும் எப்படி போராடி அங்க இருக்க 2 யூனிட் அடிச்சிட்டாங்க. இந்த சைடு எட்காரும் குவாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சுத்தமான காலி ஆக போகுது. ஆனா அந்த ஆட்டத்துல இன்னும் எர்னஸ்டி இருக்கான். எர்னஸ்டியும் அட என்ன பத்தி மறந்துட்டீங்களே, நானும் இந்த ஆட்டத்துக்கு வரேன். அவனும் இப்ப வேகமா போறான். அங்க இருக்கிற அட்டாக் பண்ணாலுமே அதுல ஈஸியா டாச் பண்ணி அவங்களை அடிக்கிறான். எர்னஸ்டியும் இதுதான் செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு நைட்டை நொறுக்கிட்டான். இதை பார்த்த சீஃப் வாயை போந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனா எர்னஸ்டி கிட்ட திருப்பியுமே மான காலி அடிச்சு அவன் அப்படியே அங்க நின்னுட்டான். அது மட்டும் இல்ல குவர் கிட்டயும் எட்கர் கிட்டயும் காலி அடிச்சு அந்த ராஜாவும் சரி இந்த போட்டி முடிஞ்சு போயாச்சு, இது ஒரு டைல முடியுது. இதுல இருக்க 2 சைடு புது யூனிட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் ரன்னர்ஸ் நீங்க நிஜமாலே ஒரு நல்ல பேட்டில் கொடுத்தீங்க. ரீட்ரிஸும் அட டிரால முடிஞ்சிருச்சு, நான் ஒரு கீழ் கூட அடிக்கலையே. எர்னஸ்டியும் அட நான் 2 கிலோ அடிச்சேன்ப்பா. ஆடிக்கிட்டும் ஆமா நாங்களும் 2 கிலோ அடிச்சோம். இப்போ அந்த இடத்துக்கான சீஃப் வராரு. எர்னஸ்டி எஸ்வாலியர் எப்படி அந்த நைட் எப்படி பறந்துச்சு, எப்படி அந்த அளவுக்கு மூவ் ஆச்சு, உங்ககிட்ட இருக்க எல்லா ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லிடு, என்கிட்ட எதையும் மறைக்காது அப்படின்றான். ஆனா எர்னஸ்டி சும்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். அவங்க கிட்ட போய் கேட்கிறாரு. எர்னஸ்டியும் நல்ல கேள்வி கேட்டீங்க, நான் அதுல 2 ஈத்தர் ரியாக்டர் வச்சிருக்கேன், அதனாலதான் நான் எனர்ஜி பஸ்டரை ஒரு ஜெட் ட்ரஸ்டரா மாத்திட்டேன். அது பேரு மேகஸ் ட்ரஸ்டர்ஸ். உங்களுக்கு வேணும்னா உங்க லேபுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்றான். அவரும் நிஜமா சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அது சரி இவனுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் கடிச்சிட்டா இருப்பா. ராஜாவும் எர்னஸ்டி கிட்ட திறமை இருக்கு, ஆனா அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ லேப்ல இருக்கிறவங்க அவங்க பேசினா இந்த ஸ்டெடியால அதை புது யூனிட்லாம் அவன் சூப்பராக மாத்திடலாம். இப்போ எர்னஸ்டி குரூப்பும் சரி வா காரணம் சொல்லிட்டு தரத்தர எழுதிட்டு போறாங்க. அவனும் சரி ஒர்க் ஷாப் ஷீப் நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன், இன்னும் நிறைய இருக்கு உங்ககிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த சீஃபும் அட பொடி பசங்க நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன்டா, இந்த மாதிரி பேஷன் எனக்குள்ள இன்னும் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுல.
அதுக்கப்புறம் 2 மாசம் போச்சு. அங்க இருக்க லேபு என்எஸ்சி சேர்த்துக்கிட்டு அந்த கேலண்டரோட டாஷ புதுசா மாத்தினாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிறைய நச்சு செஞ்சாங்க. இந்த சைடு சில்வர் ஃபீனிக்ஸ் புதுசா ஒரு யூனிட் உருவாக்குனாங்க. அது பேரு ஜெண்டா லிம்போ. அந்த ஜெண்டோலக் மாதிரி 2 பேர் இல்லாம இது ஒருத்தர் பைலட் பண்ற மாதிரி இப்போ கிங் ஆம்ப்ரோஸை காட்டுறாங்க. அப்புறம் அவர் பைய கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அவரோட பேர அதாச்சு இப்ப இருக்க ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வராரு. ராஜாவும், நான் இந்த ஃபெர்மா விழாக்கு 40 வருஷத்துக்கு மேல ராஜாவா இருந்திருக்கேன். அது ரொம்ப நீளமான டைம் தான். அதனால எனக்கான சிம்மாசனத்தை உங்க அப்பாக்கு லியோ தாமஸுக்கு தர அப்படின்றாரு. வெஸ்டர்னியர்ல 1280 ஆம்ப்ரோஷியஸ் தி லயன் கிங் அவரோட சிம்மாசனத்தை புது கிங்கான லியோமெட்டிஸ் அவரோட பையனுக்கு கொடுத்தாரு. அதே வருஷத்துல லயல் அகாடமில என்எஸ்டி குரூப் கிராஜுவேட் ஆறாங்க. என்எஸ்டியும், அட நம்ம இப்ப மிடில் ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆறோமா, நிறைய விஷயம் நடந்துச்சுல. அவங்களோட கிராஜுவேஷன் அப்புறம் என்எஸ்சியும் ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸும் புதுசா கட்டின ஃபோர்ட் ஒரேபியஸ்க்கு போனாங்க. அங்கதான் அவங்களோட பேஸை உருவாக்குனாங்க. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு பழைய கிங்கான ஆம்பரோசியஸ் என்எஸ்சி வர சொல்லியிருக்காரு. பிரின்ஸ் என்எஸ்சியை கூப்பிட்டு, டேய் தம்பி, நீ பாக்கிறதுக்கு சின்னதா இருந்தாலும் எல்லா நேச்சுமே தடாலடியா இருந்துச்சுப்பா அப்படின்றாரு. என்எஸ்சியும், பிரின்ஸ் எமிரஸ், உங்களை பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். நீங்க கூஸ் பெஷியாங்கிற கிங்டம்ல படிச்சுட்டு இருந்தா சொன்னாங்க. பிரின்ஸும், எங்க அப்பா இப்ப ராஜா வரால, அதனால தான் வீட்டுக்கு வந்தேன். அங்க அவரோட கிராண்ட்பா இருக்காரு. சரி என்எஸ்சி, என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்றாரு. எனக்காக ஒரு சில்வர் நைட் உருவாக்கி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. என்எஸ்சியும், கண்டிப்பா, ஆனா உங்ககிட்ட சூப்பரான நைட் இருக்கு, அதான் ரேடி சொல்விலா இருக்கே, அதை விட சூப்பரான நைட் வேற என்ன வேணும். ஆம்பரோசியஸும், அது எப்பவுமே கிங்கோட சில்வர் நைட் தான். எப்போ லியோமெட்டிஸ் ராஜாவானானோ அப்பவே அந்த நைட் அவனுக்கு சொந்தமாயிடுச்சு. நான் ரிட்டையர் ஆக்கலாம், ஆனா சில்வர் நைட் இல்லாம எனக்கு போர் அடிக்கும், அதனால தான் நான் கேட்கறேன். பிரின்ஸும், அப்படியா, எனக்குமே ஒரு தடலடியான ஒரு நைட் சேர்ந்து தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆம்ப்ரோசியஸும், சரி 2 நைட் எங்களுக்காக சேர்ந்து தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்ந்துறேன். அந்த பிரின்ஸும், இது முக்கியமா தடலடியா இருக்கணும், இதுல பவர் இருக்கணும், அப்புறம் பவர் இருக்கணும், அப்புறம் பவர் இருக்கணும், அவ்வளவுதான். என்எஸ்சியும், சரி அது பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கிறப்ப அந்த பிரின்ஸும், பாக்கிறதுக்கே தடலடியா இருக்கணும், அதை பார்த்தா எங்க கிராண்ட் பா ஞாபகம் வரணும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றான். என்எஸ்சியும், கவலைப்படாதீங்க, இப்ப இருக்க பிரின்ஸும் பழைய கிங்குக்கும் ஏத்த மாதிரி ஒரு நைட்டை நான் உருவாக்கி காட்டுறேன். என்எஸ்சியுமே ராஜாவோட பிரின்ஸோட ரெக்வஸ்ட் ஏத்த மாதிரி அவங்களுக்கான நைட் உருவாக்கிட்டு இருந்தான். நிறைய மாசங்கள் போச்சு. இப்போ அவங்களுக்கான புது யூனிட்டை அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ அந்த யூனிட்டை காட்டுறான். அட, பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. என்எஸ்சியும், இது காட்டுறதுல எனக்கு பெருமையா இருக்கு. இதோட பேரு கோல்டியோ, அப்புறம் இதோட பேரு ஜில் பட்டிகா. நீங்க கேட்ட மாதிரியே ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுங்களோட டிஃபென்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பிரின்ஸும், அட பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கோல்டன் லைன், ஒரு சில்வர் டைகரா, ரொம்ப நல்லா இருக்கு. பிரின்ஸும் ராஜா ஒரே டைம்ல, சரி அப்போ எனக்கு இது வேணும் சொல்லிட்டு அந்த கோல்டன் லைன்ல காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னு அந்த பிரின்ஸும், அட உங்களுக்கு என்ன வயசாகுது, இதுல உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்கிறான். நீ வெறும் ஒரு சிங்க குட்டி தான், இந்த சிங்க குட்டிக்கு என்ன நடக்கும் தெரியாது, ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். அந்த பிரின்ஸும், சரி இந்த சிங்க குட்டிக்கும் இந்த வயசான சிங்கத்துக்கும் ஒரு மேட்ச் வைப்போ, யாரு ஜெயிக்கிறான்னு பாப்போமே. நான் கூஸ் பெஷியா கிங்டம்ல சும்மா உட்காந்துட்டு வரல, நிறைய பாடம் கத்துட்டு இருக்கேன், அத இங்க காட்டுற அப்படின்றான். அவரோட கிராண்ட் பாவும், சரி நம்மளோட பலத்தோட டிஃபரன்ஸை இதில் நான் காட்டுறேன். என்எஸ்சியும், ஆமா இப்போ யார் நைட்டு யார் எடுக்க போறா? இப்போ ஃபார்மர் கிங்குக்கும் அவரோட கிராண்ட்சனான எமிரிஸ்க்கும் மேட்ச் நடக்குது. ஆனா இந்த சண்டையில 2 பேருமே பழைய யூனிட்ல சண்டை போடுறாங்க. இப்போ மேட்ச் ஆரம்பிக்குது. பார்த்தா ஃபார்மர் கிங் ஸ்பீர்ல ரொம்ப திறமை வாய்ந்தார் போல. அந்த ஸ்பீரை வச்சுக்கிட்டு பிரின்ஸை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. என்எஸ்சியும், அட அவர்கிட்ட அவ்வளவு திறமை இருக்கா? ஹேடியும் 60 வயசுல இவ்வளவு திறமை இருக்காருன்னா அவரோட பிரைம் வயசுல என்ன மாதிரி இருப்பாரு? என்எஸ்சியும், பின்ன அவர் லைன் கிங் சும்மாவா சொன்னாங்க, அவர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நைட் ரன்னர் தான். நான் கேள்விப்பட்டேன் ஃபார்மர் கிங் அவரோட பிரைம்ல பார்க்கறதுக்கு பிரின்ஸ் எமிரேஸ் மாதிரி இருந்தாராம். அது மட்டும் இல்ல, லாஸ்ட் கிங் சண்டை போடுறப்ப அவரோட ஆர்மியே ரொம்ப பலமா இருந்துச்சு. எல்லா சண்டையிலும் அவரே முன்னேறி போய் எனிமிஸ் அழிப்பாரு. ஒரு வாட்டி எங்க யூனிட்ட நிறைய டீமன் வேஸ்ட் அழிக்க வந்துச்சு, ஆனா அவரு ஒத்தாளா இருந்துகிட்டு எல்லா டீமன் வேஸ்ட் அழிச்சாரு. இப்ப மார்க்கிஸ் அந்த பிளாஷ் பேக் கட்டுறாரு. அந்த பிளாஷ் பேக்ல அங்க இருக்க சோல்ஜர், ராஜா நான் உங்களுக்கு வழி உருவாக்குறேன், நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்றா. ஆனா பழைய கிங்கான ஆம்ப்ரோசியஸும், என்ன சொல்லிட்டு இருக்க, அங்க பாரு நம்ம எதிரி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கான், அந்த எதிரி விட்டுட்டு என்ன கூட சொல்றியா? இந்த மாதிரி பேட்டில் தான் எல்லா நைட் ரன்னரும் ஆசைப்படுவான், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மார்க்கிஸும் அங்க இருக்க டீமன் பெஸ்ட் எல்லாமே அழிச்சாரு. ஆனா அவர் எப்ப ராஜாவானாரோ அப்பதான் அவர் மாறினாரு. அவர் மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இல்லனா இந்த நாடு நாசமா போயிருக்கும். இந்த சைடு அந்த பேட்டில்ல பிரின்ஸ் எமிரேஸ் தோத்துக்கிட்டே இருக்காரு ஃபார்மர் கிங் கிட்ட. பிரின்ஸ் எமிரேஸும், இது ஒரு ட்ரைனிங் வெப்பனா இல்லனா நான் இந்த இடத்துக்கு மண்ணுக்குள்ள வந்து போயிருப்பேன், நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு, அவர் தான் என்னோட கிராண்ட் பால்ல தி லயன் கிங். ஆனா நான் யாருன்னா அந்த லயன் கிங் காட்டணும்ல. இப்ப அவருமே வேகமா அடிக்க வர அவரோட கிராண்ட் பாவும் கீழே பாக்கல கண்ணா சொல்லிட்டு குத்த வராரு. ஆனா பிரின்ஸ் எமிரேஸ் அவர் வால் மேல ஏறி அடிக்க போறாரு. ஃபார்மர் கிங் அவனை பிடிக்க கீழே ஸ்லாம் போட போறாரு. ஆனா பிரின்ஸ் எமிரேஸ் அவரோட பேக் வெப்பன் யூஸ் பண்ணி எப்படி அங்க தப்பிச்சிட்டாரு. இப்ப பிரின்ஸ் எமிரேஸும், நான் இதுல தோக்க மாட்டேன், நான் யாருன்னு காமிக்கிற சொல்லிட்டு அவரு வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல அந்த ராஜாவோட ஸ்பீரே உடஞ்சு போகுது. ஃபார்மர் கிங்கும், அப்போ கூர்ஸ் பெர்ஷியால நீ நல்லா ட்ரைனிங் எடுத்துக்க போலயே. பிரின்ஸ் எமிரேஸும், கிராண்ட்பா நீங்க உங்களோட முழு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணல தானே? அவனோட கிராண்ட் பாவும், முட்டாள்தனமா பேசாத, இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிட்ட, எனக்கு வயசாச்சு, அதனால தான் நீ ஜெயிச்ச, கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கோல்டன் லைன் உனக்கு தான். பிரின்ஸ் எமிரேஸும், அட கிராண்ட் பா கூட சண்டை போடுறதுக்கு ஒருத்தியான பிரின்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சுடா, இந்த கோல்ட்லயோ எனக்கு தான்.
இந்த கோல்ட் லியோ மாதிரி தானே அந்த ஜெல் பாடிக்காவும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது அப்படின்னு கேட்கறாரு என்எஸ்டியோ. ஆமா, வெறும் கலர் மட்டும் தான் மாத்திருக்கோம், ரெண்டுமே ஒரே மாதிரி யூனிட் தான். என்எஸ்டியோ மனசுக்குள்ள அவரு வேணும்னே இந்த பேட்டில் தோத்து இந்த கோல்ட் லியோவை அவரோட பேரண்ட் கொடுத்துருக்காரு போலயே. இப்போ ஃபெர்மிவில்லால வேற சைடு கட்டுறாங்க. அந்த சைடுல நிறைய டீமன் வேஸ் கூட்டு கூட்டமா வந்துட்டு இருக்கு. அத ஒரு எல்ஃப் பாத்துட்டு இருக்கா. இந்த காட்டுக்குள்ள நிறைய தீய சக்திகள் சுத்திட்டு இருக்கு, அதை அழிச்சாகணும் அப்படின்றா. இதை கேட்டுட்டு இருக்கவரும் சரி நான் ரைடர் அனுப்புறேன் அப்படின்றாரு. இப்போ கிங்ஸ் அவரோட கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இருக்காரு. அந்த இடத்துல ஒரு நைட் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் எடுத்துட்டு வராரு. இது ஒரு டாப் சீக்ரெட் மெசேஜ். ஆல்பம் எதிர்த்து நிறைய டீம் இன்வெஸ்ட் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அருவன்ஸ் எப்படி தாக்கப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஷெல் கேஸ்ட் ஒரு மான்ஸ்டர் கட்டுறாங்க. அந்த டீமன் வேஸ்ட் அதோட உடம்பு ஃபுல்லாவே ஷெல்ஸாக கவர் ஆயிருக்கும். அது பாக்குறதுக்கு எறும்பு மாதிரி இருக்கும். ஆனா அதுங்க எல்லாமே கூட்டமா போயிட்டு இருக்குங்க. அதுவும் இல்லாம அந்த கூட்டத்துக்கு ஒரு ராணி இருப்பாங்க. அவங்க தான் தலைமை தாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில டைம் அந்த கூட்ட காட்டுல போறப்ப 2 ராணி வர ஆரம்பிப்பாங்க. அதுல ஒரு ராணி வேற இடத்த தேடி போவாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போற கூட்டம் ஆல்பம் நோக்கி போயிட்டு இருக்கு. ஃபார்மர் கிங்கோ என்எஸ் கிட்ட ஹெல்ப் இருக்காரு. இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். அந்த ஷெல் கேஸ்லாம் ஆல்பம் தாக்க வந்துட்டு இருக்குங்க. அந்த இடத்துல தான் இந்த நேஷனோட சீக்ரெட் ஈத்தர் ரியாக்டர் செய்யற இடமே தான். ஈத்தர் ரியாக்டர்ங்கிறது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் காத்துல ஈத்தர் இருக்கும், அதை மானாவ கன்வெர்ட் பண்ணும். அது ஷிலோட் நைட்டுக்கு ஒரு இதயம்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த ஈத்தர் ரியாக்டர் மொத்தமா அழிஞ்சா இந்த மொத்த இடமே காலியாயிடும். ஏன்னா அங்க இருக்க யாருக்குமே எப்படி ஈத்தர் ரியாக்டர் செய்யறதுன்னு தெரியாது. அந்த இடம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த நேஷனோட டிஃபென்ஸ் எல்லாமே காலியா போயிடும். இதை கேட்ட உடனே என்ன சீக்கோ வருது. அதை நான் நடக்க விட மாட்டேன். நம்ம அதை நடக்க விடக்கூடாது. உடனே இங்க இருந்து கிளம்பும். ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ், வாங்க கிளம்பலாம். இப்போ ஆல்பம் போற வழி கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி அந்த அருவன்ஸ்ல தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க வர ஆன்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களும் எப்படி அதை தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு இப்ப ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தாச்சு. என்எஸ்டி குரூப் அதாச்சு ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் வந்துட்டாங்க. என்எஸ்டியும் ஆடி கீட் அந்த ஷெல் கேஸ் கூட்டத்தை நம்ம நொறுக்கிடலாம் அப்படின்றான். இப்போ அவங்களும் ஒரு சைடு அடிக்க இந்த சைடு எல்வியோட குரூப்பும் நம்ம கம்பெனி கமாண்டர் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அவங்களும் அந்த குதிரை யூனிட் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு எல்லா நைட்ஸ் இறங்குது. அதுல குவாரோ இருக்கு, வெல்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, புதுசா உருவாக்கின 2 நைட்டுமே அங்கதான் இருக்கு. அந்த பிரின்ஸோ கோட் லியோ. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபைட். இதுல நம்ம யாருன்னு காட்டோம் சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்றாரு. அதுல அந்த கூட்டம் மொத்தமாக காலியா போயிட்டு இருக்கு. ஃபார்மர் கிங்கோ என்எஸ்சி இங்க இருக்க மாஸ்டர்ஸ் நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் குயினை பாரு அப்படின்றாரு. இப்ப என்எஸ்சிமே அந்த டீமன் பீஸ் கூட்டத்தோட குயின் அழிக்க கிளம்பிட்டு இருக்கான். எல்வியோட கம்பெனியும் நம்ம மட்டும் சும்மா இருக்கணுமா, எல்லாரும் தாக்குங்க சொல்லிட்டு அவளும் ஒதுக்கிட்டு இருக்கா. ஃபார்மர் கிங்கும் இங்க இருக்க கூட்டத்தை அழிச்சாச்சு. இப்போ குயினை மட்டும் அழிச்சா அவனோட கதை முடிச்சுது. இப்ப எல்லாமே என்எஸ்சியோட கையில தான் இருக்கு. ஆட இப்ப நம்ம குயினை பார்க்க போறோமா, அவர் ரொம்ப அழகா இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு போயிட்டு இருக்கான். என்எஸ்டியும் சரி டைப் 3 வெப்பனை போடுங்க அப்படின்றான். பார்த்தா 2 சைடு பிளேட் வருது. அது மட்டும் இல்லாம 2 சைடு கன்னும் வருது. ஏன் அப்படி பண்ண பாக்குறப்ப கொஞ்சம் அங்க பார்த்துறாங்க. பார்த்தா அந்த கூட்டத்தோட குயின் இருக்காங்க. அதுவும் இத்தா தண்ணி சைஸ்ல இருக்கு. கேட்டோ ஜெனது மூஞ்சி மொழி கட்டின்னு இருக்கு. இவங்களா குயின்? என்எஸ்டியும் இது பேக் மேட்ச் சைஸ்ல இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் கால குறிவீங்க அப்படின்றான். இப்போ என்எஸ்டி அவனோட குரூப்பும் அதோட காலில் குறிச்சு தாக்குறாங்க. ஆனா அது கால் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதோட வீக் பாயிண்ட் வயிற்றுல தாக்குங்க அப்படின்றான். இப்போ என்எஸ்டி அதோட வயிற்றுல தாக்குறான். இப்போ அதோட வயிறு கிழிஞ்சு விழுந்து அதோட முட்டைங்களா உடஞ்சு போகுது. இதை பார்த்த உடனே அந்த ஆண்ட் குயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கிட்டும் அச்சோ ஓடுனா சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த குயின் எப்படி இருக்காங்க சொல்லிட்டு பாக்குறாரு சொல்லிட்டு அவனும் அந்த குயின் கிட்ட பேசுறான். என்எஸ்டியும் அடேப்பா குயின் உங்களை பாக்குறது பெரிய அதிர்ஷ்டம் தான் போலியே. ஆனா என்னோட ஆசைகளை நீங்க குறுக்க வந்தீங்கன்னா நீங்க ஒரு குயினா இருந்தாலும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு அந்த குயின் அடிக்கிறான். அதோட கால் உடஞ்சி கீழே விழுது. அவனும் அந்த வண்டியில வச்சிருக்க பெரிய ஸ்வாட் எடுத்துட்டு அதுல ஒரு வயரை கனெக்ட் பண்றான். அத அந்த குயின் தலையில சொல்லிட்டு ஷாக் போய் கொடுக்குறான். அந்த ஷாக்ல அதோட பிரெயின் ஃப்ரை ஆயிடுது. அதுவுமே அதே செகண்ட்ல இருந்து போகுது. இப்போ ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் பார்ட்னர் எனக்கு தெரிஞ்சு அவரும் சரி நீ தெரியாத நாலேஜ் தானே கேட்ட, அதை நான் தர அப்படின்றாரு. இது கேட்ட உடனே நினைச்சோ நிஜமாவா? ஃபார்மர் கிங்கோ ஆமா நீ நிறைய விஷயம் செஞ்சிருக்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெக்மெத் அழிச்ச, இப்போ ஒரு குயின் அழிச்சிருக்க. அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய யூனிட் செஞ்சு கொடுத்துருக்க. இதே எனக்கு போதுமே. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உனக்கான நாலேஜ நான் தரேன். இதை கேட்ட உடனே என்எஸ்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். நிஜமாவா? இப்பே சொல்லுங்க அப்படின்றான். ராஜாவும் என்ன மன்னிச்சு அதுக்கான நாலேஜ் ஆல்ஃபம் வில்லேஜ்ல மட்டும்தான் இருக்கு, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்றான். அதுவும் இல்லாம அந்த வில்லேஜ் போறதுக்கு இங்க இருக்காரு இந்த அம்பாசிடர் அனுமதிச்சாதான் உண்டு. அந்த அம்பாசிடரும் ஆல்ஃபம் வில்லேஜ் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. கவலைப்படாத, எங்க மக்களையும் எங்க ராஜாவை காப்பாத்திருக்க. உன்னை அந்த இடத்துக்கு கண்டிப்பா கூட்டு போவேன். இப்ப என்எஸ்சியுமே ஆல்ஃபம் வில்லேஜுக்கு போக ஆரம்பிக்கிறான். அவரும் இந்த கேட்டுக்கு அப்புறம் எந்த வெப்பனும் உள்ள விட மாட்டோம். அப்புறம் என்எஸ்சி எனக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். என்எஸ்சியும் என்ன ஒரு 30-40 வயசு இருக்குமா அப்படி கேட்கறப்ப அவரும் தலை இருக்க பேண்ட கேட்டாரு. பார்த்தா இவரு ஒரு எல்ஃப்னு தெரிய வருது. அவரும் இந்த வருஷத்தோட சேர்த்தா எனக்கு 87 வயசு ஆகுது. நாங்க தான் எல்ஃப்ஸ், நாங்க அமைதியான இடத்துல தான் வாழ்வோம். எப்படின்னா இந்த ஆல்ஃபம் மாதிரி. ஓ உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டா, எனக்குமே ரியாக்டர் எப்படி செய்யணும் தெரியாது. ஆனா அந்த இடத்துக்கு நான் உனக்கு கூட்டு போறேன். ஆனா அவங்க இந்த சீக்ரெட்ல உனக்கு சொல்லி தருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்எஸ்சியும் எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல, அவங்க சொல்லலாம் கூட பரவாயில்ல. அவங்க எப்படி பண்றாங்க பார்த்தாச்சு, நான் எல்லாத்தையும் கத்துப்பேன். அந்த ராஜாவும் சிரிச்சு நான் தான் சொன்னால நீ என்னதான் சொன்னாலும் அவனோட ஆபீஸ் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். இப்ப அவங்களுமே அந்த எல்ஸோட குயினை போய் பாக்குறாங்க. அந்த ஃபார்மர் கிங்கும் எல்டர் கிட்லே உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்.
ஆம்ப்ரோசியஸ், உன்னை சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தது இப்போ உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல. நான் கேள்விப்பட்டேன் இந்த காட்டுக்குள்ள வந்த தீய சக்திகளை உன்னோட நைட்ஸ் அழிச்சாங்களாமே, ரொம்ப நன்றி. அந்த ராஜாவும் நம்மளோட கான்ட்ராக்ட் படி தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், எந்த கவலைப்படாத. சரி, யார் ஈட்டர் ரியாக்டர் செய்யறத பத்தி கத்துக்கணும்னாங்க. என்எஸ்டியோ நான் தாங்க, நான் தான். என்னோட பேரு என்எஸ்டி எஸ்வாலியர். அவங்களும் ஒரு மனுஷன் கத்துக்கிறதா அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம நான் கத்துக்கிறதுக்கு 100 வருஷம் மேலே ஆகும். ஆனா சேஞ்சிங் ஒன்ஸ் உங்களை மாதிரி மனுஷன் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ராஜாவும் உடனே முடிவெடுக்காதீங்க. அவன் பாக்கிறதுக்கு வேணா குட்டியா இருக்கலாம், ஆனா அவனோட மூளை நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே பெருசு. அதுவும் இல்லாம சில்வர்ட் நைட்டை ஒரு மேகியஸ் இன்ஜின் இல்லாம உருவாக்குனவன். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஷெல் கேஸ்டி குயினே இவன் வந்து அழிச்சான். கண்ணு திறந்து அவனை பாக்குறாங்க. அவங்களும் சரி ஆம்ப்ரோசியஸ், நம்ம கிட்ட இருக்க கான்ட்ராக்ட் படி உனக்கான ரெக்வஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்றேன். இந்த எல்ஸ் கிட்ட இருக்க மொத்த நாலேஜுமே நாங்க உங்ககிட்ட தரோம். உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீ ஏத்துக்கோ. இதை கேட்ட உடனே என்எஸ்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அங்க இருக்க எல்ஸுமே என்எஸ்சிக்கு ஈத்தர் ரியாக்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முதல்ல ஈத்தர் ரியாக்டர்ங்கிறது ஒரு லிவிங் திங்கோட ஹார்ட்னு சொல்லலாம், ஒரு உயிரினத்தோட இதயம்னு சொல்லலாம். காத்துல இருக்க ஈத்தரை மானாம கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இங்க இருக்க சில்வர்ட் நைட்டுக்கு பவரா மாறும். ஆனா அதை செய்யறதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவை. முதல்ல ஒரு ஆல்கமி, அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது ஸ்கிரிப்ட். இது ஸ்கிரிப்ட்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க லைஃப் சாங்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களோட முழு இதயத்தோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஈத்தர் ரியாக்டர் பவர் கொடுக்க போறீங்க. ஆனா லைஃப் சாங்கிறது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். அது சில்வர்ட் நைட்டை விட ரொம்ப பெருசா இருக்கும். அது எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியல. அதுக்காக நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். மித்ரல், இந்த கல்லு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் இங்க இருக்க டார்க்ஸால கூட எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இங்க எல்ஸால மட்டும்தான் இதை கண்ட்ரோலே பண்ண முடியும். ஒருவேளை சேஞ்சிங் ஒன்ஸ் உங்களை மாதிரி இருக்க மனுஷங்க ட்ரை பண்ணாங்கன்னா இந்த லைஃப் சாங் கத்துக்கிறதுக்கு ஒரு செஞ்சுரி ஆயிடும். என்எஸ்டி அதெல்லாம் கண்டுக்காம சரி, இந்த ஈத்தர் ரியாக்டர்ல ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவரை எந்த லெவலுக்கு வைப்பீங்க, எப்படி வைப்பீங்க? அந்த எல்ஸும் உள்ள இருக்க கிறிஸ்டல் சைஸ் பொறுத்து தான். அது எப்படி வேணா இருக்கலாம். இந்த கேட்டலிஸ்ட் கிறிஸ்டல்லாம் நாங்க டீமன் பீஸ்ட் கிட்ட இருந்து எடுப்போம். அது எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இங்க இருக்க மைனிங்ல நாங்க யூஸ் பண்ணி சின்ன சின்ன கிறிஸ்டல் எடுப்போம். அது ஓரளவுக்கு பவர் தரும். அதுதான் இப்ப நீங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னச்சும் சரி, மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு இது ஓகே. ஆனா உங்களோட சொந்த சில்வர்ட் நைட்டை உருவாக்குறீங்கன்னா நீங்க ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும்ல. எப்படின்னா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான டீமன் பிஸ்கெட் இருந்து எடுத்த கேட்டலிஸ்ட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம்ல. என்னச்சும் ஃபார்மர் கிங், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப நான் அழிச்ச பெகிமத்தும் சரி, இந்த குயினோட ஆர்ட்டும் சரி, எல்லாமே கரெக்டா இருக்கும். நான் அதை எடுத்துக்கலாமா கேட்கறான். அந்த ராஜாவும் கண்டிப்பா, ஆனா எல்சால மட்டும் தான் அந்த ரியாக்டரை உருவாக்க முடியும். நீ என்ன செய்வ? என்ன செய்யும்? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அது எப்படி செய்யுங்கிற ஐடியா எனக்கு வந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். அந்த ராஜாவும் சரி, இதெல்லாம் நீதான் அடிச்ச, அந்த வெற்றி உனக்கே சேரும். அந்த பிக்மத்தோட ஆட்டும் சரி, அந்த குயினோட ஆட்டும் சரி, எல்லாமே உனக்கு தான். இந்த ஈத்தர் ரியாக்டர் மெத்தட கத்துக்கிறதுக்கு என்எஸ்டி ஹேர் ஃபேமிலியே கொஞ்சம் காலம் இருந்தான். ஃபார்மர் கிங்கும் ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபினிஷ் கிட்ட இந்த விஷயம் சொன்னாங்க. இதை கேட்டு நாங்களும் எனது என்எஸ்டி இங்க இருக்கானா, அப்போ நாங்களும் இந்த போர்ட்ல இருக்கோம், அவன் அந்த வில்லேஜ்ல முடிச்சு வந்த அப்புறம் நாங்க அவனை கூட்டு போறோம். அந்த ஃபார்மர் கிங்கும் கவலைப்படாதீங்க, உங்க செய்திக்கு என்ன வேணா பண்ணுங்க. என்னை அவனோட கனவுல வந்ததையும் அவனோட ஆசையும் அவன் கத்துக்கிட்டு இருந்தான். அவனோட பேஷனும் சரி, அவன் அந்த ஈத்தர் ரியாக்டர் பத்தி கத்துக்கணும் சரி, எல்லாமே இந்த எல்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை உடைச்சிடுச்சு. அந்த அளவுக்கு அவன் ஃபாஸ்டா எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிச்சான். அந்த கிரேட் எல்டர் இவனால கத்துக்க முடியாது சொன்னாங்க. ஆனா அதே விஷயத்த என்எஸ்டி 3 மாசத்துல அவனோட மொத்த சீக்கிரட் கத்துக்கிட்டு வெளில வந்தான். அவனும் என்கிட்ட எல்லா சீக்கிரட் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றான். அந்த கிரேட் எல்டரும் நீ ஒரு மனுஷன், ஆனா எங்களுக்கு தெரியாத டிஃப்ரெண்ட்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நான் நினைக்கிற அளவுக்கு நீ வாழ்ந்தானா நம்ம திருப்பியுமே சந்திப்போம். இப்ப இந்த சைடு ஆடியோ சோகமா உட்காந்துட்டு இருக்கா. பின்னாடி எர்னஸ்டியோட வாய்ஸ் கேக்குது. அவளும் அவளோட இமேஜினேஷன் சொல்லிட்டு கம்முன்னு இருக்கா. இப்ப நிஜமால அந்த இடத்துக்கு எர்னஸ்டி வந்துட்டான். இப்ப ஆடி அவனை பார்த்த உடனே அழுதுகிட்டு அவனை கட்டி பிடிச்சு அழுகுறா. இப்போ எர்னஸ்டியும் ஃபோர்ட் ஒரே பேஸுக்கு போயிட்டான், அவனோட பேஸுக்கு போயிட்டான். அந்த இடத்துல அவனோட சொந்த நைட், அவனோட சொந்த ஷெல்வர்ட் நைட்டை உருவாக்க ஆரம்பிச்சான். இப்ப அவங்களுமே எர்னஸ்டியோட கனவு ப்ராஜெக்ட உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு எர்னஸ்டி பார்த்தா அந்த இடத்துல ஈத்தர் ரியாக்டர் உருவாக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல அஷுரா கேஜென்ட் பேசிட்டு இருக்கா. ஏன்னா பக்கத்துல இருக்க நேஷன்லாம் ஏதோ பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய போரை நடக்குது அப்படின்றா. என்னச்சியும் சரி, ஏதாச்சும் பெருசா நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றான். அப்புறம் பல மாசங்கள் கழிச்சு கடைசியா அவனோட நைட்டை எர்னஸ்டி உருவாக்கிட்டான். ஆனா இந்த ஒரு நைட்டுக்குள்ள 2 ஈத்தர் ரியாக்டர் வைக்கிறான். எர்னஸ்டி தான் சொந்த கையால செஞ்சது. அது மட்டும் இல்ல, ஒன்னு பெகிமத்தோட ஆர்ட், இன்னொன்னு அந்த ஆண்ட் குயினோட ஆர்ட். அந்த 2த்தையுமே அந்த நைட்டுக்குள்ள வைக்கிறான். இப்ப 2 ரியாக்டருமே ஒரே டைம்ல கனெக்ட் பண்ணி ஆன் பண்றான். இந்த சில்வர்ட் நைட்டோட பேரு இக்காருக்குன்னு பேர் வச்சிருக்கான். எர்னஸ்டியோ நான் காத்துட்டு இருந்த மூமெண்ட் இப்போ வந்தாச்சு. என்னோட ரோபோட் உனக்கு ஹாப்பி பர்த்டே. எழுஞ்சிக்கோ, என்னோட பார்ட்னர் இக்காருகா. இப்போ அவனோட சொந்த ரோபோட் இக்காருகா காட்டுறாங்க. வேற ஒரு கிங்டம் காட்டுறாங்க, பிளாக் நைட்ஸ். நீங்க தான் இந்த கிங்டம் ஆஃப் ஜாலடா கூட பெருமை. பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்க வெஸ்டர்ன் லேண்ட்னா ஒரு காலத்துல நமக்கு சொந்தமா இருந்துச்சு. நம்மளோட ராஜா தான் அதை ஆண்டுகிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ எல்லாமே பிரிஞ்சு போச்சு. நமக்கான நேரம் வந்தாச்சு. நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போறோம். இந்த போர்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம். இந்த நாள் கலிடோஸ் பில் ஜாலடக், அதாச்சு கிங்டம் ஆஃப் ஜாலடக்கோட ராஜா சுத்தி இருக்க எல்லா நேஷன் கிட்டையும் தன்னோட போரை டிக்ளேர் பண்ணாரு. அதுதான் ஒரு பேரழிவுக்கான ஆரம்பமா இருந்துச்சு. கூஸ் பேசியால அங்க இருக்க ராஜால பேசிட்டு இருக்காங்க. என்னது ஜாலடக்கோட ஆர்மி ஜெயிச்சுட்டு இருக்கா, நம்மளுக்கு வேற வழியே கிடையாது, இந்த போரை நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்றாரு. இப்ப அந்த ராஜாவோட பண்ணும் அப்பா இங்க ஒரு பெரிய போர் நடக்க போகுதுன்றாங்க. அது உண்மையா அப்படி கேக்குறா. அவரும் இளைஞரா கவலைப்படாத, இந்த போர்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். இப்போ பேட்டில் ஃபீல்ட்ல கூஸ் பேஸோட ஆர்மியும் ஜாலடக்கோட ஆர்மி சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனா இது எங்களோட ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஜாலடோட ஆர்மி கிட்ட
இந்த டெலஸ்டா கிட்ட தெரியும் மாடல் இருக்கு, அவங்க பின்னாடி பேக் வெப்பன்ஸ் இருக்கு. அப்புறம் தான் தெரிய வருது அந்த திருட்டு போன டெலஸ்டாலே இங்க தான் போயிருக்குன்னு. அதை இவங்க மொத்த ஆர்மி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிங்டம் ஆஃப் ஜெலடோட ஆர்மி பிளாக் நைட்ஸும் கோச் ஸ்பெஷல் கிங்டம் ஆர்மியை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஆனா அந்த ஆர்மி ஒரு இடத்துல நின்று போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா எதிர்க்க ஒரு செவர் இருக்கு, அந்த செவர் தாண்டி அவங்க போக மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு. கோச் ஸ்பெஷல் கிங்கும் அவங்க வாழ்க்கை வெளியே ஒரு பெரிய ஆர்மியை காத்துட்டு இருக்கிறதுனால அவரோட மொத்த ஆர்மியும் அந்த வால் கிட்ட அமிச்சாரு. அந்த மாதிரி அமிச்சதுனால அவர் கேசல் கிட்ட எந்த ஒரு ஆர்மியும் கிடையாது, எந்த ஒரு டிஃபென்ஸுமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு தெரியாது எனிமீஸ் வானத்தை யூஸ் பண்றாங்கன்னு. மேல பறந்து வர எனிமீஸும் சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றாரு. கீழே இருக்க சொல்லிச்சோம் என்னது பறவையா இல்ல வானத்துல ஷிப்ஸ் பறந்துட்டு இருக்கு, இது என்னன்னே தெரியல, இது வித்தியாசமா சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. அங்க மேல இருக்க பிரின்ஸும் முட்டாளுங்க, அவங்களோட கேசல் பாக்ல இருக்க டிஃபென்ஸ் எல்லாத்தையும் அங்க அமிச்சிட்டா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? இந்த லெவிடேட் ஷிப்ஸ் பத்தி அவங்களுக்கு எல்லாம் சுத்தமா தெரியாதுல. சரி பயனா என்னன்னு உங்களுக்கு காட்டுங்க அப்படின்றாரு. பார்த்தா அந்த ஷிப்ஸுக்குள்ள நிறைய நைட்ஸ் இருக்கு. இப்ப அந்த நைட்ஸ் காத்துல இருந்து அந்த கேசல்குள்ள ஸ்ட்ரெயிட்டா இறங்குது. இந்த மாதிரி வானத்துல இருந்து இறங்கி அடிப்பாங்க சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்கல. அதனால அங்க இருக்க ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த பிளாக் நைட்ஸ் கிட்ட பேக் வெப்பன் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஈஸியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல அந்த பிரான்ஸ் பேங்கோட தலைவி இருக்கா. இன்னைக்கு கூஸ் பேஷியா கட்ட முடிஞ்சிருச்சு, இப்போ நமக்கு தான் வெற்றி அப்படின்றா. அங்க இருக்க ராஜாவோ மார்டினா நீ பெருமையில இருந்து இங்க வந்திருக்க, என் பொண்ணையும் மத்தவங்களையும் பாத்துக்கோ, உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் தரேன். ஹேலேனோரா எனக்கு நீ ஒரு நல்ல பொண்ணா இருந்த, உனக்கு அப்பாவா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ மார்டினா கூட எஸ்கேப் ஆகி இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். அவளோ என்ன சொல்றீங்க அப்பா, அப்ப நீங்க வர மாட்டீங்களா? அந்த ராஜாவோ என்னோட மக்கள் எனக்காக சண்டை போட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு என்ன வர சொல்றியா? ஒரு ராஜானா அவரோட மக்களுக்காக ஒரு போராடி ஆகணும். மார்டினா அவளை பாத்துக்கோ, அவங்களும் கவலைப்படாதீங்க ராஜா, என் உயிரை பண்ணாலும் நான் அவளை பாத்துப்ப அப்படின்றா. சரி ராயல் மேக் ரெடி பண்ணுங்க அப்படின்றாரு. இப்ப ராஜாவும் அவரோட ராயல் மேக்ல வெளியே வராரு. அவரும் என்னோட பேரு ஆகஸ்டி வாரிய கூஸ் பெர்ஷியா, இந்த கூஸ் பெர்ஷியாவோட கிங். ஏன்ஷியன்ட் லா படி நான் உங்க தலைவனோட ஒரு 1 vs 1 டியூல் கேக்குறேன். அந்த இடத்துல செகண்ட் பிரின்ஸ் இருக்காரு. அவரும் என்னோட பேரு கிறிஸ்டபால், நான் தான் கிங் ஆஃப் ஜாலடாக் ஒரு பையன், உன்னோட சேலஞ்ச நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜாலடாக்கோட நைட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த ராஜாவோட மேக் ரொம்ப பழசு, அதனால கொஞ்சமா தோத்துட்டே இருக்காரு. இப்ப தப்பிச்சிட்டு இருக்க பிரின்சஸும் இல்ல எங்க அப்பா நான் கூட்டு போட சொல்லிட்டு போறா. அவங்களும் உனக்கு புரியுதா இல்லையா, நம்மள தப்பிச்சு போறதுக்காக தான் அவர் டியூல் போட்டாங்க, சண்டை போட்டு இருக்காரு, அது உனக்கு புரியலையா? இந்த சைடு ராஜாவை தோத்துட்டே இருக்காரு. அவரும் இந்த பிளைங் ஷிப், இந்த மாதிரி பவர்ஃபுல்லான நைட்ஸ் எதுக்காக இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க? இப்போ அந்த பிரின்ஸுமே கூஸ் பேஷியா ராஜாவை தோக்கடிச்சாரு. விடியறப்ப கிங்டம் ஆஃப் கூஸ் பேஷியாவும் டெல்மன் கோலும் அதாச்சும் அந்த வாலுமே ஒரே டைம்ல ரெண்டுமே அழிஞ்சு போச்சு. ஜால்டோட ராஜாவும் கூஸ் பேஷியா தோத்து போயாச்சு. இந்த சைடு இருக்க மொத்த நேஷனுமே எனக்கு தான். இப்போ அந்த பிரின்சஸ் தப்பிச்சு போறப்ப அந்த இடத்துல எதிரிங்க நைட் வச்சு காத்துட்டு இருக்காங்க. எதிரிங்களும் நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க கேக்குறப்ப அவங்களும் நாங்களாம் விவசாயிங்க, இங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. என்னது இவங்களாம் விவசாயிங்களா? சரி அதை விடு, ஆனா இதுக்கப்புறம் போக முடியாது உன்னால. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இதுக்கப்புறம் எந்த நிலமும் கிடையாது. அங்க இருக்க டச்சியுமே இந்த கிங்டம் ஆஃப் ஜாலடா கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்ல டியூக் பெர்னாண்டோ அவருமே இருந்தாச்சு. அவரோட தலை உருண்டு போறத நானே என் கண்ணால பார்த்தேன். ஆனா அந்த டியூக் தான் இந்த பொண்ணோட அப்பா. அவளும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க அப்பா கூட்டிட்டு போய் சொல்லிட்டு அவ சட்டையை பிடிக்கிறா. அது மட்டும் இல்ல மார்டின் அவ கத்தி வச்சு குத்த வரா. அந்த சோல்ஜர் பிடிச்சு அட நீங்க ஒண்ணு விவசாயம் கிடையாது, எனக்கு அப்பவே தெரியும். பிரின்சஸ் மார்டினா இப்ப பிரின்சஸ் எலினராவும் அந்த ஆர்மி கிட்ட மாட்டிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பிரின்ஸ் எமிரேட்ஸும் என்ன போயிட்டு இருக்காங்க. பிரின்ஸும் வித்தியாசமா இருக்கு, அங்க இருக்க செக் பாயிண்ட் பிளாக் அது கோச் பெர்ஷியா கிடையாது. இப்ப அவங்கள பார்த்துட்டு என்னது கேரேஜா இல்ல இல்ல அதெல்லாம் ஷிலூட் நைட். என்எஸ்சி வெளியே வந்துட்டு நாங்க தான் சில்வர் பினிக்ஸ் மெர்ச்சன்ட் அசோசியேஷன், நாங்க அந்த சைடு மலையில இருந்து கூட்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கோம், இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் வந்திருக்கோம் அப்படின்றான். உங்களுக்கு சொல்லிடுறோம் டேய் நீ புழுறன்னு எங்களுக்கு தெரியுதா, எந்த மெர்ச்சன்ட்ரா அவ்வளவு பெரிய ஷிலூட் நைட் எடுத்துட்டு வருவோம், அதுவும் இவ்வளவு வித்தியாசமா இருக்காது. என்எஸ்சியும் மலைக்கு அந்த சைடு நிறைய டிஃபன் பேஸ் இருக்கு, அதனால தான் நாங்க ஷிலூட் நைட்ஸ்ல வந்திருக்கோம். அந்த இடத்துல எதிரினோட ஷிலூட் நைட்ஸ் வந்துட்டு வாய மூடு, உங்க கார் கையும் உங்களையும் சேர்த்து நாங்க சர்ச் பண்றோம், ஏதாச்சும் தெரிஞ்சனா உங்க கதை காலி. என்ன செய்யும், எனக்கு வந்து ரூமர் கரெக்டா இருக்கு, இந்த ஆக்சிடென்ட் சைட்லாம் நிறைய தப்பா நடந்துட்டு இருக்குல்ல. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அது கூர்ஸ் பெர்ஷியன் பிளாக் கிடையாது என்னது அப்படின்னு கேட்கறான். அங்க இருக்க சொல்லிடும் என்னது கூர்ஸ் பெர்ஷியாவா, அது அழிஞ்சு போயாச்சு, இந்த செக் பாயிண்ட்க்கு அப்புறம் எல்லாமே கிங்டம் ஆஃப் ஜாலடாக் சேர்ந்தது. என்ன செய்யும் அவன் கேட்ப எடுத்துட்டு சரிங்க மாஸ்டர் ஆரம்பிக்கலாமா? இப்போ அந்த கார்குள்ள இருந்து அவரோட நைட்டை வெளியிடுறாரு. பிரின்ஸும் கூர்ஸ் பெர்ஷியா அழிஞ்சு போச்சுன்னா இங்க பேசுறதுக்கு தேவையில்லை, நான் உங்க எல்லாரும் அழிச்சிட சொல்லிட்டு அவரோட ஹவுலிங் பிளாஸ்ட் கொடுக்குறாரு. அதுல அந்த கேட்டே அழிஞ்சு போகுது. அங்க நைட்ல இருக்காங்க என்னது ஊராட்டாக்ல ஒரு அயன் கேட் அழிஞ்சு போச்சா. இப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, என்னங்க மாஸ்டர் என்ன விட்டு ஆடுது ஆரம்பிக்கிறீங்க? பார்த்தா அது என்எஸ்டியோட வாய்ஸ் தான். இப்போ அந்த இடத்துக்கு இக்காருகா என்எஸ்டியோட புது நைட் என்ட்ரி கொடுக்குது. சரி இக்காருகாவும் நானும் இந்த ஆர்டர்ல கலந்துக்கிறோம். இப்போ என்எஸ்சியும் இக்காருகால போய் எல்லாருமே வேகமா அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணு ரெண்டு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்கிறப்ப இப்ப பின்னாடி ஒருத்த அடிக்கிறான், அத அவனோட சபாம் வச்சு தாக்குறான். அது மட்டும் இல்ல அவன்கிட்ட 4 சபாம் இருக்கு. அந்த நைட்டுக்கு ஷாக்கா இருக்கு, என்னது இவரோட மொத்த நைட் ஸ்ட்ரென்த்தையும் அவனோட சபாமே தாங்குதா. இப்ப அவனையும் அடிக்கிறான். பின்னாடி லாங் ரேஞ்ச் தாக்குறப்ப என்ன செய்யும், லாங் ரேஞ்ச்லயா சரி நான் பாத்துக்கிற சொல்லிட்டு இப்ப அவனோட கன் எடுக்கிறான். அதுல ஒரு பெரிய பிளாஸ்ட் வருது, அதுல 2 காலி ஆகுது. இத பார்த்த ஒரு நைட் இல்ல இல்ல இவ ஒரு மான்ஸ்டர், இவ ஒரு டீமன் சொல்லிட்டு அங்க ஓட ஆரம்பிக்கிறான். என்எஸ்சி அவனுமே அழிச்சிடுறான். இப்ப எட்கரும் அங்க இருக்க புது யூனிட் பாக்குறான். இந்த புது யூனிட் உனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு கேட்கறான். பார்த்தா அவங்க கிட்ட பேக் வெப்பன்ஸ் இருக்கு.
அது மட்டும் இல்ல ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டல் டிஷ்யூம் இருக்கு. இது டெலஸ்டாலி மாடல் தானே? என்ன ஷெலோட் நேச்சர் பத்தி பேசுறீங்களா? என்ன விட்டு ரோபோட் பத்தி பேசலாமா? சரி பாப்போமா. நீங்க கெஸ் பண்ண மாதிரி தான் நம்மளோட டெக்னாலஜியும் அவனோட டெக்னாலஜி ஒரே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு அந்த டெலஸ்டாலை வச்சு காப்பி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன செய்யும்? சரி அதை விடுங்க. நம்மளோட ஐடியா அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த யூனிட்டுமே நமக்கு தானே சொந்தம், இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றான். இது கேட்ட உடனே என்னது எனிமியோட யூனிட்ஸை நம்ம எடுக்கிறதா? வித்தியாசமா இருக்கு. இது என்ன பண்றது கேட்கறப்ப அந்த பிரின்ஸும் நம்ம தான் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் ஆச்சு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சாலட்ல இருக்கிற ஆர்மிக்கு ஒரு பெரிய ரூம் இருந்துச்சு. என்னன்னா ஹார்ஸ் லவர் ஒரு ரைடரும் அது மட்டும் இல்லாம ஒரு டீமன் மாஸ்க் போட்டுருக்க கிரிம் ரேப்பரும் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. யார் போனாலும் அழிச்சிருவாங்கிற ரூமர் அவங்க ஆர்மியில பரவிட்டே இருந்துச்சு. இந்த சைடு அந்த பிரின்சஸ் எலினராவும் எனிமிஸ் கிட்ட மாட்டிட்டாங்க. அங்க இருக்க பிரின்ஸும் எனக்கு சுத்தி வச்சுலாம் பேச தெரியாது, நான் ஸ்ட்ரெயிட்டாவே பேசுறேன், நீ என்னோட ஒய்ஃபா மாற போற. அவளும் இல்ல எனக்கு வேணாம் அப்படின்றான். அந்த பிரின்ஸும் உனக்கு சாய்ஸ் கொடுத்தா நினைச்சியா? இது ஒன்னும் சாய்ஸ் கிடையாது, இது ஒரு ஆர்டர். எனக்கு கோபத்தை பாத்தீங்கன்னா உன்னை கட்டாயப்படுத்தி இது செய்ய வைப்பேன். அப்பயும் நீ வேணாம் சொன்னா உன்னை கொண்டுட்டு இன்னொரு பொண்ணு இருக்காளே அவளும் நான் குவீனா மாத்திடுவேன். அவளும் இல்ல அந்த கஷ்டம் அவளும் வரக்கூடாது அப்படின்றா. அந்த பிரின்ஸோ சரி நிறைய இடத்துல டீமன் பாஸ் போட்டு ரீப்பர் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்களே அவன் என்ன சாப்பி கேட்கறப்ப அங்க இருக்க கமாண்டரும் கவலைப்படாதீங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. என்னது பாத்துக்கிறியா? அவன் கதையை முடிச்சிடு இல்லன்னா நானே போய் பாத்துருவேன் அப்படின்றாரு. இப்ப அந்த பிரின்ஸ் போக பின்னாடி அந்த பிரான்ஸ் பேங்கோட தலைவி இருக்கா. அவளும் ஓ இந்த விஷயம் எப்படி போயிட்டு இருக்கா? சரி நான் அவனை ஹெல்ப் பண்ணவா? உன்னோட பையனை தான் அனுப்பிச்சு வச்சிருக்க, கவலைப்படாத நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த விஷயத்த நோரா அதாச்சு ஆஷுராக்ல இருக்கிறவ கேட்டுட்டே இருக்கா. இது எல்லாத்தையுமே அவ ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சனால சில்வர் ஃபீனிக்ஸ்க்கு பிரின்சஸ் எங்க இருக்காங்கிறது தெரிய வந்தது. என்எஸ்சியோ எல்லாரும் கவலைப்படாதீங்க, இப்ப நம்ம பிரின்சஸ் தான் காப்பாத்த போறோம், அதுக்கான கரெக்டான பிளான் என்கிட்ட இருக்கு அப்படின்றான். என்எஸ்சி இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப அதே டைம் ஜெல்டுடா கூட ஆர்மி இவங்களை தேடிட்டு இருந்தாங்க. இப்ப சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு அந்த கமாண்டரோட பையன் வந்திருக்கான். அவனும் நான் இவங்களை தோக்கடிக்க போற அப்படின்றான். இப்ப டீட்டெயில்ஸ் பாக்குறான். அட கப்பல் பறந்துட்டு இருக்க வானத்துல. சரி எல்லாரும் தாக்க தயாராங்க அப்படின்றான். ஆனா அந்த இடத்துல டீட்டெயில்ஸோட கம்பெனி மட்டும் தான் இருக்கு. இப்ப அவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன ஸ்பெல்லுமே அந்த லிமிடெட் ஷிப்ல பட மாட்டேங்குது. இப்போ அந்த இடத்துக்கு அவங்களோட நைட் இறங்க ஆரம்பிக்குது. கோரும் அவனோட கம்பெனியுமே அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்காங்க. கோரும் பார்த்துட்டு என்னடா அது நைட்டு சுத்தி ஸ்வாடா இருக்குது, எதுக்கு உடம்பு பூரா ஸ்வாட் வச்சிருக்க கேக்குறப்ப அவனும் எதுக்கா சண்டை போடுறதுக்கு தான், என்கிட்ட எந்த அளவுக்கு ஸ்வாட் இருக்கோ அந்த அளவுக்கு நான் மோட்டிவேட் ஆவேன், அதனால தான் அவளை வச்சிருக்கேன் அப்படின்றான். டீட்ரிச்சோ ஓ இப்ப எனக்கு புரியுது, நீ ஒரு முட்டாள். இப்ப அவங்களுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நைட் கிட்ட ஸ்வாட் உடம்பு ஃபுல்லா மட்டும் இல்ல பின்னாடி பேக் பண்ணி ஸ்வாட் வச்சிருக்கான். இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்க குவார் கொஞ்சமா தோத்துட்டு இருக்கு. அதனால தாக்கு பிடிக்க முடியல. அந்த இடத்துல நிறைய ஸ்வாட் இருக்கு. டீட்ரிச்சோ உண்மைதான், நீ நல்லாவே சண்டை போடுற, நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ல தான் இருக்கேன். ஆனா நீ ஒண்ணு மறந்துட்ட, நான் அந்த இடத்துல தனியா இல்ல. பார்த்தா அந்த இடத்துல எல்வியோட யூனிட் அடிக்கிறாங்க. எல்வியும் என்ன சும்மா இழுத்துட்டு போறோம்னு நினைச்சாங்களே, நாங்களுமே சண்டை போடுறவங்க தாண்டா. இப்போ அவனுமே தோக்குற நிலைமையில போக அந்த இடத்துல யார ஸ்மோக் போடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பிரான்ஸ் பேங்கோட தலைவி. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அவனுமே அங்க தப்பிச்சு போறான். கோஸ்ட் ஆஃப் தி ஸ்வாட் லவர் இந்த மாதிரி தோத்து போவான்னு நினைச்சு கொடுப்பாங்களா அப்படின்றா. எங்களுக்கு தெரியாம உன்னோட நைட் மாதிரி இந்த ஷிப்ல ஏத்திருக்கல, நான் இன்னைக்கு வேணா தோத்து போயிருக்கலாம், ஆனா அது இன்னொரு வாட்டி நடக்காது, நான் உங்களை கண்டிப்பா தோக்கடிப்பா அப்படின்றான். கோஸ்பெர்ஷியா ஈஸ்ட் சைட்ல இருக்க ஒரு சிட்டி ஃபாண்டனி. ஒரு காலத்துல இது ரொம்ப அற்புதமான சிட்டியா இருந்துச்சு. ஆனா எப்ப ஜாலடாக் ஆர்மி கீழே வந்துச்சோ அப்போ இந்த சிட்டி இப்படி ஆயிடுச்சு. அந்த பிரின்ஸும் நான் கடைசியா அங்க படிக்க வந்தப்ப இந்த இடமே ஜொலிச்சுட்டு இருக்கோம், எல்லா சைடுமே ஃபெஸ்டிவலா இருக்கும். ஆனா இங்க பார்த்தா எல்லாமே ஜாலடாக் கூட ஆர்மி கைப்பற்றிட்டு இருக்கு. இப்ப என்எஸ்சி வீட்டுக்கு கதவு தட்டுறான். அவங்களும் பாஸ்வேர்ட் செல் அப்படின்றாங்க. என்எஸ்சியும் தடாலடி. அவளும் அட என்எஸ்சி வந்துட்டியா அப்படின்றா. சரி நோரா நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு கேட்கிறப்ப அவளும் யங் மாஸ்டர் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்றா. பார்த்தா அந்த இடத்துல செலிவட் கேஸ் ரெடியாவே இருக்கு. அது மட்டும் இல்ல பிரின்ஸுக்குமே சேர்த்து செஞ்சு வச்சிருக்காங்க. என்எஸ்சியும் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும்ல, இந்த கூஸ்பெர்ஷியா ராயல் ஃபேமிலியை நம்ம காப்பாத்தி ஆகணும். இப்ப அவங்களுமே சில்வர்ட் கேஸ்ல யாருக்கும் தெரியாம நைஸா போயிட்டு இருக்காங்க. என்எஸ்சியும் பிரின்ஸ் உங்களால செய்ய முடியுமா கேட்கிறப்ப அவரும் என்ன யார் நினைச்ச தடாலடிங்கிற பாஸ்வேர்டு சொன்னது நான்டா எம்மாடி அப்படி சொல்லிட்டு கீழே வரப்ப என்எஸ்சி அப்படியே உக்லைன் போட்டு அவர் பிடிக்கிறான். என்எஸ்சியும் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த 4 டவர்ல ஏதோ ஒரு டவர்ல பிரின்சஸ் இருக்காங்க, அவங்க நம்ம காப்பாத்தி ஆகணும். இப்ப என்எஸ்சி ஒரு டவர்ல ஏறி போய் பாக்குறான். பார்த்தா அங்க டியூக்கோட ஒய்ஃப் இருக்காங்க. நீங்க டியூக்கோட ஒய்ஃப் மாட்டினா தானே? அவங்களும் ஆமா. நீ யாரு கேட்கிறப்ப என்எஸ்சியும் கவலைப்படுறீங்க, நான் உங்க எதிரி கிடையாது, நான் ஃபெர்மிவிலாவோட ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் கமாண்டர், என் பேரு என்எஸ்சி எஸ்வாலியர், நீ முதல்ல பிரின்சஸை காப்பாத்து அதுக்கப்புறம் இங்க வா அப்படின்றாங்க. இப்ப இந்த சத்தம் அங்க இருக்க சோல்ஜர் கேட்க அவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. என்எஸ்சியும் கவலைப்படாதீங்க எங்க ஆட்கள் அங்க போயிருக்காங்க அப்படின்றான். இப்ப அங்கேயே சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிக்க என்எஸ்சி அங்கே தவிக்க ஆரம்பிக்கிறான். பிரின்ஸும் இசலோட ரூமுக்கு போயிட்டான். அட பிரின்ஸ் என்ன காப்பாத்து நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறான். அவனா ஏமா ஏமா அழுவுற, சரி வா உன காப்பாத்தி கூட்டு போற அப்படின்றாரு. இந்த சைடு ஆடி ஒரு டவர்ல குதிச்சு கவலைப்படாதீங்க ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் இங்க வந்தா. ஆமா யாருமே இல்லையாங்க. இந்த சைடு கிட்ட பார்த்தா அந்த பிரின்சஸ் எலனோர் ரூமுக்கு போயிட்டான். அவனும் அடேப்பா நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க தானே கூஸ்பெர்ஷியா பிரின்சஸ்? அவங்களும் ஆமா சொல்ல அவனும் என் பேர் ஆர்கிட், நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்றான். இப்போ இவங்க எதிர்க்கு தெரிய ஆரம்பிச்சு அவங்க மணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டும் இப்ப விளக்கத்துக்கு டைம் இல்ல, வாங்க இங்க தப்பிச்சு போலாம் அப்படின்றான். அவங்களும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. சரி நீ சொல்ற மாதிரி இங்க தப்பிச்சு போனாலும் நான் எங்க போவேன், எனக்கு இப்ப வீடு கிடையாது யாருமே கிடையாது, எனக்கு என்ன இங்க விட்டு போயிடுங்க, நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்றா. இப்ப திரும்பி மணி அடிக்க ஆரம்பிக்க அட இவன் வேற. அவனுக்கு கீழே இறங்கி வந்து கவலைப்படாதுங்க எல்லாமே நல்லதான் நடக்கும்,
உங்களுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம், நாங்க உங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்றான். அந்த பிரின்சஸும் நீ பாதுகாக்கிற அளவுக்கு ஒருத்தியான பர்சன் நான் கிடையாது, என்னால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதனால என்ன எங்க விட்டு போ அப்படின்றா. கிட்டோ அட யாருமா நீ இப்படி பேசிட்டு இருக்கியே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்காக நாங்களாம் சண்டை போட ஆசைப்படுறோம், அதனால எங்களை நம்பு. இப்ப திரும்பியும் மணி ஆடி ஆரம்பிக்க அட இவ வேற பிரின்சஸ். சரி இப்ப என்ன பண்றது தெரியாம அவனும் பிரின்சஸ் நான் ஆர்கிட் ஆல்டர் இப்போதுல இருந்து உங்களுக்கான நைட்டை நான் மாத்துறேன், நான் சாகுற வரைக்கும் உங்களை பாதுகாத்து தீருவேன். பிரின்சஸ் ப்ளீஸ் உங்க நைட்டுக்கான ஃபர்ஸ்ட் மிஷனை நீங்க தாங்க. இதை பார்த்தா அந்த பிரின்சஸ் மனசு மாதிரி சரி ப்ளீஸ் எனக்கு காப்பாத்தி என்னோட நைட் அப்படின்னு கேட்கறா. கிட்டும் கண்டிப்பா என்னோட பிரின்சஸ் அப்படின்றான். இப்ப கிட்டுமே அந்த பிரின்சஸ் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டி போயிட்டு இருக்கான். இப்போ அந்த கேசட்ல இருந்து அவங்க தப்பிச்சு வராங்க. எல்லாருமே அந்த இடத்துல திருப்பி சந்திக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பிரின்சஸும் எனக்கு ஒன்றும் ஆகல, என்னோட நைட் என்ன பாதுகாத்தாரு அப்படின்றா. ஆடியும் என்னது அவளோட நைட்டா, இந்த விஷயம் அந்த கமாண்டருக்கு தெரிஞ்சு சரி ஒரு ஷிப்ஸ் ரெடி பண்ணுங்க இப்பே கிளம்புறோம் அப்படின்றாரு. அந்த இடத்துல ஒரு கேரக்டர் இருக்கு, அவரும் அட இப்ப விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குல்ல, சரி இந்த வாட்டி நானே உங்க கூட வர அப்படின்றாரு. அவரும் இந்த எனிமீஸ் கிட்ட தான் அந்த ரீப்பர் இருக்குன்றாங்க, ஒருவேளை இதுல அந்த ரீப்பர் இருக்கானா நான் அவனை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அங்க இருக்க கமாண்டரும் லார்ட் கோஜஸ் நீங்க தான் அந்த லெஃப்ட் ஷிப்பை உருவாக்குனீங்க, கவலைப்படாதீங்க, அந்த ரைடர்ஸால இதை தொடக்கூட முடியாது அப்படின்றாரு. அந்த எனிமீஸ் கிளம்பின அடுத்த நாளே ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதை என்ன பாக்குறா, அட இது பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. இது ஒரு பிளைட்டும் கிடையாது, பலூனும் கிடையாது, நிஜமான ஒரு ஷிப்பு, அதுவும் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டெக்னாலஜி எனக்கு கூட தெரியாது, ஆனா அந்த சைடு ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு, அவர் சூப்பர்ல. சரி நான் அதை கிட்ட போய் பாக்குறேன். இப்ப என்எஸ்டி அவனோட ஷிப் எடுத்துட்டு போறா. அந்த எனிமீஸ்லாம் என்னது இதோட மேல வந்துகிட்டு இருக்கு, என்னது மேல வருதா, அங்க இருக்கிறவங்களா இல்ல இது அந்த டீமன். இப்ப என்எஸ்டி அந்த ஷிப் மேல ஏறி பாக்குறா. அட இது பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. இது வின் மேஜிக் யூஸ் பண்ணுதா, ஆனா இவ்வளவு வெயிட் அதால எப்படி தாங்க முடியுது. உள்ள இருக்க சயின்டிஸ்டும் என்னது அது பறந்துச்சா, அது பறந்துச்சு தானே. இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் டிஃபரெண்ட் லா யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் தியரி யூஸ் பண்ணி இதை பார்க்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல அவங்க ஏர் மேஜிக் கூட யூஸ் பண்ணல. இப்ப அவங்கள ஷிப் பாசக்க என்எஸ்டி வெளில போய் தாக்க ஆரம்பிக்கிறான். வெளில இருக்க எல்லா நைட்ஸும் அழிச்சிட்டு அப்படின்றாங்க. அந்த கமாண்டரும் சரி இன்ஜின் ஃபுல் ஸ்பீட்ல வைங்க, நம்ம இங்க தப்பிக்கிறோம் அப்படின்றாரு. அந்த சயின்டிஸ்டும் இல்ல நான் அதை பார்த்தாக்கணும், நான் இனிமே அதை பார்க்கணும் அப்படின்றாரு. அவரு விக்காரவை பார்த்துட்டு அது பறந்துகிட்டு இருக்கு, அதுவும் இல்லாம என்னோட வனத்துல அது பறந்துகிட்டு இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்குது. என்ன செய்யும் அட ஏன்பா ஓடுறீங்க, நானும் நிறைய பாக்கணும்ல. அங்க இருக்க சயின்டிஸ்டும் இந்த பானம் என்னுடையது, அடுத்த அடி நான் உன்னை பாக்குறப்ப உன்னை பாடத்துல நான் இருக்க விட மாட்டேன். இப்போ இதை கேட்ட பிரின்ஸ் அந்த கமாண்டர் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அந்த கமாண்டரும் இந்த வாட்டி கூச் பர்சன் நார்மலா கிடையாது, இந்த வாட்டி எதிரி கிட்ட குதிரை மாதிரி இருக்க ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸான ஷெலூட் நைட் இருக்கு. அந்த ஷெலூட் நைட் இழுத்துட்டு வர கேரேஜுக்குள்ள ஒரு பெரிய டீமன் இருந்துச்சு, அந்த டீமன்னால பறக்க முடியுது. இதை கேட்டவனே அந்த பிரின்ஸுக்கு ஷாக்கா இருக்கு, எனது ஒரு ஷெலூட் நைட் பறந்துகிட்டு இருக்கா. அங்க இருக்க சயின்டிஸ்டுமே அவர் போய் சொல்லல, நானுமே அதை பார்த்தேன், என்னால அங்க இருந்து ஓடதான் முடிஞ்சு, எனக்கு அது விருப்பதா இருக்கு. இப்ப எர்னஸ்டோட குரூப்புமே கோச் பைஷா வெப்சைட்ல போய் அங்க தங்கி இருக்காங்க. இப்ப பிரின்சஸ் அங்க போய் இறங்க, பிரின்சஸ் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அங்க இருக்க நோல்ஸா பேசுறாங்க. இங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, இங்க இருக்காரு இந்த மெர்ச்சன்ட் என்கிட்ட ஒரு பெரிய பிளான் சொன்னார் அப்படின்றாங்க. பிளான கேட்கறப்ப என்எஸ்டி எக்ஸ்பிளைன் பண்றான். இங்க இருக்கே லெவன்ட் இந்த கோச் பேஷன் ஷெலூட் நைட் ரொம்ப பழசு, இதுகிட்ட ஃபயர் பவரும் கிடையாது, எண்டூரன்ஸும் கிடையாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, சில்வர் ஃபீனிக்ஸ் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தருது, ஒரு சொல்யூஷன் தருது, அந்த டாக்குமெண்ட்ல என்னோட பிளான் இருக்கு பாருங்கன்றான். அங்க இருக்க ஒரு நோபலும் சரி இதுக்கான மெட்டீரியல் எங்க இருந்து கிடைக்க கேக்குறப்ப என்னையும் கவலைப்படாதீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே இவங்களா எனிமீஸ் அடிக்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டியதுதான், வேற என்ன வேணும், இது ஒரு பிசினஸா பாக்குற நீ, சரி இதுக்கு பதில் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னையும் வேற என்ன சில்வர் நைட்ஸ் தான், கிளியரா சொல்லணும்னா எங்களோட சில்வர் ஃபீனிக்ஸ் அடிக்கிற ஒவ்வொரு எனிமீஸ் நைட்டுமே அதோட மொத்த ரைட்ஸுமே எங்களுக்கு தான் வந்து சேரணும், ஓகேல. இப்ப அவங்களுமே ஓகேன்னு சொல்ல என்எஸ்சியும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கிறோம், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றான். இப்ப எனிமிஸ்மே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு என்னது அது கூச் பேஷன்ட்லாம் கிடையாது, வேற ஏதோ ஒரு கண்ட்ரி போல. இப்போ அங்க இருக்கிறவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அங்க இருக்க நைட்ஸ் எல்லாம் மாடிஃபை ஆயிடுச்சுன்னு. இப்ப பார்த்தா கூஸ் பேஷன் நைட்ஸ் எல்லாம் மாடிஃபை ஆகிருக்கு, அதோட உடம்பு ஃபுல்லாவே ஷீல்டு போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணல 4 ராட போட்டு வச்சிருக்காங்க. இப்ப 2 பேருங்க சண்டை ஆரம்பிக்குது, எதிரிங்களும் தாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா ஷீல்டு இருக்கனால அவங்க ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. அதுல இருந்து அங்க இருக்கிறவங்களும் எல்லா யூனிட்ஸும் இங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களா ஆட என்னால இது நம்பவே முடியல, நம்ம ஜால்டா கார்மி ஓட விட்டோமே. இப்ப என்எஸ்சிமே அந்த லெவிடேட் ஷிப் அழிக்கிறதுக்கு வெப்பன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்எஸ்சி குரூப்பும் பிரின்சஸ் ரொம்ப சோகமா இருக்காங்க, அவங்களை எப்படியா சீர் பண்ண சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்எஸ்சியும் அவர் மெக்கா இருந்தா எனக்கு தெரியும், ஆனா அவ மனுஷியாச்சு எனக்கு தெரியும் அப்படின்றான். கிட்டும் இதுக்கு ரெண்டுமே வெத்து விட்டு அப்படின்றான். ஆடியும் சரி கேட் நீ தான் அவளோட நைட் ஆச்சு, நீ எப்ப சமாதானப்படுத்த அப்படின்றா. என்எஸ்சியும் ஆமா ஆமா இந்த நைட்டோட கமாண்டரா நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், உன்னோட குயினை நீ சமாதானப்படுத்த அப்படின்றா. இப்ப கிட்டுமே பிரின்சஸை போய் பாக்குறான். கிட்டும் போயிட்டு
பிரின்சஸ் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க பிரின்சஸ்? அந்த பிரின்சஸும் ஓ நீ என்ன சிம்மாசனத்துல உட்காந்து சொல்லிட்டு வற்புறுத்த வந்தியா அப்படி கேட்கறா. கேட்டோம் அதெல்லாம் கிடையாது, நீங்க சோகமா இருந்தீங்க சொல்லிட்டு உங்களை சந்தோஷப்படுத்தலாம் நான் வந்தேன். அந்த பிரின்சஸும் இப்ப நான் பேசிட்டு இருக்க டைம்லயே அந்த பேட்டில் ஃபீல்ட்ல நிறைய ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல எப்படி நல்லா சந்தோஷமா இருக்க முடியும்? கேட்டோம் அட இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கு. அட எனக்கு தெரியும் நம்ம வெளியே போல மாட்டான், ஆனா இந்த கான்வர்சேஷனை எல்லாருமே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஒரு டவர்ல அடைஞ்சு கிடக்கிற பிரின்சஸ் கிடையாது, வா நம்ம வெளியே போலாம் பிரின்சஸ் இளைவனரா. இப்ப கேட்டுமே எல்லாத்தையும் சுத்தி காட்டுறான். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் சுத்தி காட்டுறான், அப்புறம் அங்க இருக்க ஒரு கடையை கூட்டு போய் அவன் சுத்தி காட்டுறான். அந்த கடையில இருக்கிறவங்களுக்கு என்னது பிரின்சஸ் சொல்லிட்டு வாயை வந்து பாத்துட்டு இருக்காங்க. கேட்டோம் சரி இப்ப எப்படி இருக்கு, நல்ல ஐடியா அப்படின்னு கேக்குறான். நைட் எனக்கு புரியல, என்ன மாதிரி ஒத்துக்கிட்ட, நீ ஏன் அன்பா இருக்கிற? கேட்டோம் ஏன் அப்படி பேசுற? என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப தைரியசாலி, அதுவும் இல்லாம ரொம்ப நல்லவ. அது மட்டும் இல்ல நான் எல்லார்கிட்டயும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நீங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி பேசுறேன். இதை கேட்டவனே அந்த பிரின்சஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கிங்டம் ஆஃப் ஜெல்டா காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கு பிரின்சஸும் சரி உனக்கு ஒரு வேலை இருக்கு, ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் மர்ச்சன்ட்ட நீ அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் பேங்க் தலைவி கிட்ட கேக்குறாங்க. அவளும் நான் செய்ய மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா ராணி அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அழிக்கிறது கஷ்டம் அப்படின்றா. அந்த பிரின்சஸும் கவலைப்படாத, இதை நீ முடிச்சனா இந்த கூர்ஸ் பேச இடத்துல உனக்கு ஒரு நோபல்ங்கிற டைட்டிலும் உனக்கு ஒரு ஊருமே நான் தரேன். இதை கேட்டவொடனே அவளுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது நிஜமாவா? அந்த பிரின்சஸும் ஆமா உன்னோட ஃபேமிலிக்காக தான் நீ கஷ்டப்பட்டு இருக்க, இப்போ உன்னோட கிளானுக்கு நோபல்ங்கிற டைட்டில் வரும், சந்தோஷமா? இப்போ அவளுமே அந்த மிஷினை ஏத்துக்கிட்டா. அவளும் ஆர்டர் ஆஃப் தி பிரான்ஸ் பேங்க் கிட்ட எல்லாமே ஸ்டூடெண்ட் தான், சின்ன பொடி பசங்க. அது மட்டும் இல்ல அவங்க எங்க இருக்காங்கிறது நம்மளுக்குமே தெரியும். இன்னைக்கு நைட் நம்ம யாருங்கிறது காட்டணும். இப்போ அவங்களுமே நைட்ல அந்த இடத்துக்கு போறாங்க. அதுல ஒருத்தன் பிரின்சஸ் தாக்க போறான், ஆனா அந்த இடத்துல பிரின்சஸ் கிடையாது. கிட்ட அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறவங்களாம் அங்க இருக்க நைஸ் தேட போறாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த வாட்டி அதுல கீ இருக்குன்னு. அவங்கள பார்த்துட்டு என்னது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா, ஏன் ஆக மாட்டேங்குது சொல்லிட்டு குழப்பிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு எட்கர் வரான். அவனும் என்ன உங்களோட ட்ரிக் 2 வாட்டி வேலை செய்யும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி சரி எல்லாருமே தயாராகுங்க, அவங்களுக்கு பயம் என்னன்னு காட்டுங்க. இன்னொரு வாட்டி நம்ம ஷீல்வர்ட் நைட் மேல கை வைக்கிறதுக்கு அவன் பயப்படணும். வெளில அவர் தலைவி நின்றுட்டு இருக்கா. என்னது அவங்க தோத்துட்டாங்களா? ஒருவேளை நான் இங்க ஓடனா எனக்கான நோபல் டைட்டில் கிடைக்காம போயிடும், இது எனக்கு கிடைக்கிற லைஃப் டைம் சான்ஸ், நான் அதை தவற விட மாட்டேன் அப்படின்றா. இப்போ அந்த இடத்துக்கு எட்கரோட நைட் வந்து நிக்குது. இப்போ அவளுமே தாக்குறா, ஆனா எட்கர் அவனோட ஷீல்டு வச்சு ஈஸியா தத்துட்டு இருக்கா எல்லாத்தையுமே. ஆட நல்லாவே சண்டை போடுறியே, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டீங்க போல அப்படின்றா. எட்கரும் பார்த்துட்டு என்னது அந்த வாய்ஸ், அப்போ அன்னைக்கு வந்த வந்தானே நீ, இவளுக்கு ஞாபகம் வருது. ஓ அன்னைக்கு வந்த பையனா நீ? இப்ப அவளுமே ரொம்ப வேகமா தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா எட்கர் எல்லா அட்டாக்ல தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். எட்கரும் ஆல்ட்ராட் உன்னோட பவரை காட்டு அப்படின்றான். இப்ப அவனோட ஷீல்டு பிரிஞ்சு போய் அவளை தாக்குது. அவனும் காத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. இது ஹியல்வியோட நைட் திருண்டதுக்காக தன்னோட ஸ்வாட உள்ள இறக்கி ஒரு பெரிய ஸ்லாம் போடுறான். அதுல அவ கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு இருக்கா. அவளும் ஓ இப்ப என்னோட கதை முடியுதுல, நான் அன்னைக்கு இவனை கொண்டு இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இந்த விஷயத்த பிரின்சஸ் கிட்ட சொல்றாங்க. பிரின்சஸும் என்ன மன்னிச்சிருங்க, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்றா. கேட்டோம் இல்ல அந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாது, என்கிட்ட என்ன சொல்லணும், நன்றின்னு சொல்லணும், புரியுதா? உங்களோட நைட்ஸ் நாங்க, நீங்க எங்களோட பிரின்சஸ், அதனால இது எங்களோட கடமை அப்படின்றான். பிரின்சஸும் சரி என்னோட நைட்ஸ் நீங்க நல்ல வேலை செஞ்சீங்க. ஜால்டா கூட பிரின்ஸ் கட்டுறாங்க. அந்த பிரின்சஸ் அங்க இருக்காளா? சரி நானே போறேன், நானே போய் அந்த ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் அழிச்சிட்டு வரேன் அப்படின்றான். அப்படி காலம் பிரின்ஸோட ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போச்சு. அங்க போற வழியில இருக்க அந்த பேரனோட இடத்தையும் அழிச்சாங்க. இப்போ அவங்களுமே பிரின்சஸ் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றாரு. இப்போ அவங்களும் செல்வட் நினைச்சு கீழே இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்எஸ்டி அதுக்கான பிளான் போட்டிருக்கான். அவனும் சரி ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு லைட் ஸ்பெல் போட்டு அவங்கள எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சாங்க. கிட் ஆடியும் சரி என்எஸ்டியோட பிளான் ஆரம்பிக்கலாமா? ஆன்டி ஏர் வெப்பன் மெஷர் ஜாவலின் ஃபயர் அப்படின்றான். பார்த்தா வானத்துல லான்ச் பண்ற மாதிரி ஜாவலின் வச்சிருக்கான். அந்த ஜாவலின் வானத்துல போய் அங்க இருக்க லெஃப்ட் ஷிப் அழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரின்சஸ் ஷாக்கா இருக்கு. என்னது ஸ்பியர்ஸ் இன்டைட்டுக்கு வருதா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இத அந்த சயின்டிஸ்ட் வாயை போட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அங்க இருக்க ஷெல்லு நெட்ஸ் வேற வழியில நம்ம கீழே இறக்கி விடுறாங்க. கீழே இறக்கி விட்டு அடுத்த செகண்டே எட்காரை தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த பிரின்ஸும் அப்போ நம்மளுக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்களா, இது ஒரு டிராப்பா? என்எஸ்டியும் சரி பிளான் படி எல்லாமே கத்த போயிட்டு இருக்கு, நான் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ என்எஸ்டியும் பிளாக்ஷிப் கிட்ட போறான். அதை சயின்டிஸ்ட் பாக்குறான். ஆட உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அந்த சயின்டிஸ்ட பார்த்துட்டு இது முட்டாள்தனமா இருக்கு, ஒரு ஜோக் மாதிரி இருக்கு, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் வச்சுட்டு பறந்துட்டு இருக்கானா அவன், என்னோட வானத்துல பறந்துட்டு இருக்கான், எனக்கு கிண்டல் பண்றான் அவன். பிரின்ஸ் நம்ம ஷிப்ஸ்ல அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்ப நம்மளுக்கு வேற வழி கிடையாது, நீங்க எதை தப்பிச்சாகணும் அப்படின்றாங்க. அந்த பிரின்ஸும் என்ன பேசிட்டு இருக்க, நான் திரும்பி போனா என் சிஸ்டர் என்ன பார்த்து சிரிப்பா. சரி கீழே நம்ம கிட்ட ஆர்மி இருக்கு, அவங்கள சொல்லுங்க அந்த பிரின்சஸ் அழிக்க சொல்லுங்க அப்படின்றாரு. ஆனா அந்த இடத்துல பிரின்ஸ் எமிரிஸ் அவரோட நைட் மேர்ல காத்துட்டு இருக்காரு. அங்க இருக்க எதிரிங்களா பார்த்துட்டு என்னது அந்த கோல்டன் ஷீல்ட் நைட்டா? இப்ப பிரின்ஸ் எமிரிஸும் அவரோட அவுலிங் கிளாஸ் யூஸ் பண்றாரு. அதுல எனிமீஸ் நிறைய பேர் அழிஞ்சு போறாங்க. அது மட்டும் இல்ல அந்த இடத்துல கோரோட கம்பெனியும் எல்வியோட கம்பெனியும் இருக்காங்க. இந்த மாதிரி 2 கம்பெனி அடிக்கிறப்ப அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, நம்மள சுத்த போட்டுட்டாங்களா, இப்ப என்ன பண்றது? அந்த இடத்துக்கு என்எஸ்டி வரா. அட எனக்கு விளையாட டைம் கொடுங்கப்பா, ரோபோட்ஸோட பேட்டரி இப்பெல்லாம் ரேர் ஆயிடுச்சுல, அதை என்ஜாய் பண்ணலாமா? இப்போ அவங்கள பார்த்துட்டு இது அந்த டீமன் ஓடுங்க சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது மேல இருக்க ஃபோர்ஸஸ் பாக்குறாங்க. அவங்களும் பிரின்ஸ் நம்ம ஃபோர்ஸஸ் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதுவும் இல்லாம அந்த இடத்துல டீமன் வந்துட்டான். அவரும் சரி திரும்பி போங்க, இங்க தப்பிச்சு போங்க அப்படின்றாரு. பின்னாடி இருக்க ஷிப்ஸும் சரி பிளாக் ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாரு. அந்த சயின்டிஸ்டும் வெயிட் பண்ணுங்க.
ஒருவேளை நம்ம அங்க போனா நம்மளுக்கு வேற விஷயம் நடக்கும். என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். இத கிட்ட ஆடியும் பாக்கலாங்க. ஆனா ஒரு ஷிப் தப்பிச்சு போயிட்டு இருக்குப்பா, அந்த ஷிப்பை தாக்குங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த ஜாவலின் அவங்க தாக்க அவங்க கொஞ்சம் கீழே இறங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு எர்னஸ்ட் வந்துட்டான். உள்ள இருக்காங்களா அந்த டீமன் வந்துட்டா சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. பார்த்து அந்த பிரின்ஸும் என்னது எனக்கு கை நடக்குதா இல்ல எர்னஸ்ட் அந்த ஷிப் மேல ஏறிட்டு இந்த ஷிப் ஃபர்ஸ்ட் கிளம்புதுன்னா இந்த ஷிப்ல யாராச்சும் முக்கியமானவங்க இருக்கணும், அதனால தானே போகுது. இப்போ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அவரோட நைட்ல வராரு. டீமன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஷிப்ல கால் வச்சிருப்ப, நான் கிறிஸ்டபால் செகண்ட் பிரின்ஸ் ஆஃப் ஜாலடாக் உன்னை நான் அழிக்கிறேன் அப்படின்றாரு. என்எஸ்சியும் அடடே பேக் வெப்பன்ஸும் க்ளோஸ் குவார்டர் காம்பேட் கியருமா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அதுவும் இல்லாம இந்த லுக்குமே நோபல் மாதிரி இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த பிரின்ஸோட ஸ்வாடே உடஞ்சு போகுது. அவரு பேக் வெப்பன்ல தாக்கும் போது என்எஸ்சி அதை உடச்சிடுறா. அவருக்கு இனிமே பயம் வருது. நான் என்னோட முழு பவர் அடிச்சு சண்டை போடுறேன், ஆனா அவனுக்கு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றானே. ஒரு நிமிஷம் டீமன் நைட் ரன்னர் என் கூட சேர்ந்துரு. நீ வேற நாட்டான பெருமை விளையாட சேர்ந்தவன் தானே, உனக்கு கூர் ஸ்பெஷலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை உன்னோட மெக்கோட நீ ஜால்டா கூட சேர்ந்தனா இப்போ உங்ககிட்ட இருக்க பவர் பொசிஷனை விட நான் டபுள் மடங்கு உங்ககிட்ட தரேன். என்ன செய்யும் நான் பாக்குறதுக்கு அப்படி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நிறையவே சம்பளம் தராங்கப்பா. அந்த பிரின்ஸும் நான் சொல்றது புரியுதா இல்லையா, நான் செகண்ட் பிரின்ஸ், இந்த ஆர்மியோட கமாண்டரும் நான் தான். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே என்னால தர முடியும். ஏன் உனக்கு நோபல் டைட்டில் வேணுமா அதிகமா நான் தரேன். என்ன செய்யும் அப்படியா சரி, ஒருவேளை உன் சைடு நான் வரேன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்க மொத்த டிசைனோட ரைட்ஸுமே அதுவும் இல்லாம உன் நேஷனோட மொத்த எக்ஸ்போர்ட் ரைட்டுமே என்கிட்ட தருவியா? அது மட்டும் இல்ல உங்களோட மொத்த நைட்ஸோட கமாண்டியும் என்கிட்ட தருவியா? இதை கேட்ட பிரின்ஸுக்கு ஷாக் இருக்கு. என்னது எனக்கு காமெடி பண்றியா? ஒரு பிரின்ஸோட கமாண்டர் ஈஸியா கேக்குறியே. என்ன செய்யும் என்னது இது ஒன்றும் ஜோக் கிடையாது. நான் நிஜமாலே எங்க கிங்கோட ரெப்ரஸன்டேட்டிவ். ஷெலோட் நைட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கும் மேனுஃபேக்சரிங்கும் ஃபுல் அத்தாரிட்டி என்கிட்ட இருக்கு. இப்போ நீ சண்டை போட்டுட்டு இருக்கே அங்க இருக்க மொத்த நைட்ஸுமே நான் டிசைன் பண்ணதுதான். அது மட்டும் இல்ல என் இஷ்டத்துக்கு நான் எங்க வேணா நைட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாம இங்க இருக்க மொத்த ஆர்மிக்குமே நான் தான் கமாண்டர். தேவைப்பட்ட நேரத்துக்கு கிங்கோட ஆர்டர்ஸ் விட என்னோட ஆர்டர்ஸ் முக்கியமா இருக்கும். இது கேட்டு அந்த பிரின்ஸால் நம்ப முடியல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி போய் சொல்லுவேன். என்னசியோ என்னது பொய்யா? நான் பொய்யா சொல்லுங்க, நான் பறிக்க சொன்னது எல்லாமே உண்மைதான். சரி உன்னோட ஷெலோட் நைட் வெளிவரியா? அப்படி பண்ணா உனக்கு சொல்ல மாட்டேன், ஆனா உன்னோட மெக்கனை எடுத்துப்பேன். இதை கேட்டு அந்த பிரின்சஸ் அழ ஆரம்பிக்கிறான். அவனும் தன்னோட ஸ்டாஃப் எடுத்து அடிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு வைக்கல, பின்னாடி இருக்க இன்ஜினை குறி வச்சு அது கீழே தலை பாக்குறான். அவனும் என்ன என் உயிருக்காக உங்ககிட்ட பிச்சை கவன் பாத்தியா டீமன், இப்ப நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்ப அந்த பிரின்ஸுமே அந்த ஷிப்போட கீழே போய் நசுங்கி விழுறான். இத பின்னாடி இருக்க ஷிப்ல பாக்குறாங்க. என்னது பிளாக் ஷிப் கீழே போயிடுச்சா அப்படின்னா பிரின்ஸ் இறந்துட்டாரா? அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு உங்களோட பிரின்ஸ் இறந்து போயிட்டாரு, அவர் ஒரு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு, வாங்க இங்க இருந்து கிளம்புவோம். இப்போ அங்க வந்து மொத்த ஆர்மியுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இப்போ அவங்களுமே திரும்பி வராங்க. ஓ அப்ப இந்த பொருளை ஜெயிச்சிட்டீங்க பிரின்ஸ் எமிரேஸும், பின்ன நாங்களே யாரு தடாலடியா எல்லாரும் அடிச்சிட்டோம்ல. பிரின்சஸோ நல்ல வேலை செஞ்சீங்க சார். நைட் உங்களுக்கு என்ன அப்படி கேட்கறா? கிட்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, லைட்டா அடிபட்டுச்சு அவ்வளவுதான். ஆடி எல்வியும் ஆமா ஆமா உன்னை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆக்கிரோஷமா சண்டை போட தெரியுமா, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. இப்ப இந்த விஷயம் அவரோட சிஸ்டருக்கு தெரிய வருது. என்னது கிறிஸ்டபால் இறந்து போயிட்டானா? அந்த சயின்டிஸ்டும் உன்னோட கோவமும் சோகமும் எனக்கு புரியுது. என்கிட்ட மட்டும் கரெக்டான பவர் இருந்துச்சுன்னா நான் அவனை தோக்கடிச்சிருப்பேன், ஆனா என்கிட்ட அது இல்லையே. நான் கோஜஸ் கிறிஸ்டபாலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன், அதுக்கான பவர் என்கிட்ட தாங்க அப்படின்னு கேட்கறான். அவங்களும் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, அந்த டீமை மட்டும் அழிச்சிரு அப்படின்றாங்க. பிரின்ஸ் இறந்த விஷயம் கேட்டு அவங்க ஆர்மி ரொம்ப சோகம் அடைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க தோத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லாம வந்த வழியில திருப்பி அவங்க நேஷனுக்கு போனாங்க. அவங்க ஆர்மி திரும்பி போனதுனால கூர் ஸ்பேஸ் ஆர்மியோ அவங்களோட ஃபாண்டெய்னர் திருப்பி எடுத்துட்டாங்க. அந்த ஃபாண்டெய்னர் இருக்க மக்களும் பிரின்சஸ் ரொம்ப நன்றி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ இங்க பேசுறதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொல்ற வார்த்தையை நம்பிதான் அங்க இருக்க சொல்லி சண்டை போட போறாங்க. ஆனா எனக்காக இவ்வளவு பேர் சண்டை போடுறது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுவும் இல்லாம எங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் என் மண்டையில இன்னுமே ஓடிட்டு இருக்கு. தன்னோட மக்களை தன்னோட தலைவன் தான் காப்பாத்தணும். நான் குயின் எலினரா இந்த கிங்டம் ஆஃப் கூர் ஸ்பெஷாவை திருப்பியுமே உருவாக்க போறேன். இந்த அழிஞ்ச நேஷனை நம்ம ஒன்னா சேர்ந்து திருப்பியுமே உருவாக்குவோம். இப்ப எர்னஸ்டுமே அந்த உடஞ்ச போன லேவ்டேட் ஷிப்பை பார்த்துட்டு இருக்கான். இது வித்தியாசமா இருக்கு சொல்லிட்டு காட்டுறான். ஆமா எனக்கு கர்மம் அது கேட்கறப்ப இது பேரு ஈத்தர் ரைட்டா, இது கட்டியா இருக்கு அவ்வளவுதான். நம்மலாம் ஈத்தர் ரைட்ல இருந்து மானம் எடுப்போம், அதே மாதிரி இந்த ஜாலடாக் ஃபோர்ஸஸ் எல்லாம் இந்த ஈத்தர் ரைட்ல இருந்து மானம் எடுத்துட்டு இருக்காங்க. இது நிஜமாலே சூப்பர் இல்ல? அவரும் ஏன்பா அது எனிமி யூனிட் பா, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுற. அதுவும் இல்லாம இது ஒரு வாட்டி யூஸ் பண்ண இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியாது, தூக்கி போடுற மாதிரியா. நம்மளாம் ஈத்தர் ரைட்டரை எப்பவுமே யூஸ் பண்ணுவோம், ஆனா இவங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு வாட்டி தூக்கி போட்டுருவாங்க போல. அது மட்டும் இல்ல இந்த லேவ்டேட் ஷிப் எப்படி பார்க்கறது கண்டுபிடிச்சேன். இந்த ஈத்தர் ரைட்ல இருந்து எடுக்கிற பவரை அது வின் மேஜிக்கா கன்வெர்ட் பண்ணுது, அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த ஷிப்ல நிறைய ஈத்தர் சப்ளை இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் எப்படி வேலை செய்யணும்னு எனக்குமே தெரியல. ஹிரோஷியா கோஜஸ் அவர் தான் இதெல்லாம் உருவாக்குனாரு. கண்டிப்பா ஒரு நாள் அவரை சந்திச்சு நான் அதெல்லாம் கேட்கணும். இப்போ இந்த சைடு பார்த்தா பிரின்சஸ் கிட்ட கூட்டி விட்டு இருக்காங்க. நைட் வாயத்தர் அப்படின்றாங்க. கிட்டும் அதெல்லாம் வேணாங்க, பிளேட்ல வைங்க நான் சாப்பிட்டுறேன். ஆடியும் பார்த்துட்டு அட கிட்ட வைக்கப்படுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கா. ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் ஹெல்ப்போட கூஸ்பெர்ஷியா ஆர்மியோட நைட்ஸை அவங்க மாடிஃபை பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு அவங்களும் எனிமீஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பல மாசங்கள் போச்சு. கூஸ்பெர்ஷியா ஆர்மியும் ஜெல்டாக் ஆர்மியும் தோக்கடிச்சுட்டே இருந்தாங்க. இந்த சைடு டீட்ரிச்சும் அட போர் அடிக்குதுப்பா நம்மளே ஜெயிச்சிட்டு இருக்கமே சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு லேவ்டேட் ஷிப் வருது. என்னது அது? லேவ்டேட் ஷிப்பா? இல்ல வேற ஏதாவது. அது கிட்டக்கு பார்த்தா ஒரு மெக்கா டிராகன். அது இப்போ அந்த மெக்கா டிராகனை ஃபைட் பண்ண என்னச்சும் இல்ல அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அங்க தப்பிச்சு போங்க அப்படின்றா. இப்ப அவங்களும் தப்பிச்சு போறாங்க. பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. என்னச்சியும்
ஒரு ஜாயிண்ட் வெப்பன். இந்த ட்ரேக் டீமன் பெஸ்ட் மாடலை வச்சுக்கிட்டு இந்த பெரிய வெப்பனை செஞ்சிருக்காங்க போல. ஜால்டாக் இந்த மாதிரி ஒரு வெப்பனை செய்வாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த இடத்துல அந்த கமெண்ட் இருக்காரு, டீமன் உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எங்களோட பிரின்ஸுக்காக நாங்க ரிவெஞ்ச் எடுத்து தருவோம், இந்த வீவர் உங்களை அழிச்சே தருவோம் அப்படின்றா. இந்த சைட்ல இருக்க சயின்டிஸ்டும் நான் அதை எப்பயோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு அந்த ஐடியா வரல. எப்போ உன்னோட நைட்டு பார்த்தனோ அப்போ எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. பார்த்தா அது லிமிடெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணல, என்எஸ்டியோட எக்ஸ்ப்ளோசிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. என்எஸ்டியும் ஓ இப்போ எனக்கு புரியுது, அவங்களுமே நம்மளை பார்த்து காப்பி பண்றாங்களா? என்எஸ்டி எஸ்வாலியர் இதுல நீ கண்டிப்பா இருந்து போவ, என்னோட பைவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. இப்ப டீட்ரிச்சும் பாக்குறா, என்னது புது வெப்பனா? கீழே பார்த்தா அந்த இடத்துல அந்த கமாண்டோட பையன் இருக்கான். டீட்ரிச்சும் எனக்கு வந்தது பாரு, அந்த ஸ்வாட் பைத்து திருப்பி வந்திருக்கு. இப்போ வைவர் என்ன பார்த்து அங்க இருக்க மக்கள் அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. வானத்தில் பார்த்தா என்எஸ்டி அந்த வைவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அவனோட அட்டாக்லாம் அவங்க லைட்டிங் ஸ்பெல் வச்சு இப்படி தடுத்துட்டு இருக்காங்க. என்எஸ்டி அவங்க சுடத்தை பாக்குறான். என்னது அந்த மெர்க்குள்ள ஒரு சிரோட் நைட் வச்சிருக்காங்களா? ஒரு ரோபோட்டை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களே, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இந்த பெரிய வெப்பனை நான் அழிச்சே தீருவேன். சரி அது கிட்ட நெருங்க முடியல, ஆனா ஒரு ரோபோட்டுக்கான ஒத்தி அப்போனட் ஒரு டிராகன் தான். இந்த சைடு கீழே டீட்ரிச்சும் கூஸ்டாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி கூஸ்டாப் ரொம்ப அடிச்சுட்டு இருக்கான். அவனோட ஸ்வாட் உடைக்க அவன் நிறைய ஸ்வாட் எடுத்து திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுல அவர் ரொம்ப வேக மாட்டிக்க ஆரம்பிக்கிறான். ஓ இப்ப எனக்கு புரியுது, அதுதான் ஈத்தர் சப்ளையரோட பவரா. இதை பத்தி தான் என்எஸ்டி சொன்னானா? என்எஸ்டியும் எப்படி அவங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான், ஆனா அவனால அழிக்க முடியல. கீழே பார்த்தா தாடி வந்துட்டா. அவ்வளவு மிஷேல் ஜாவலின் ஃபயர் பண்றா. அதுல ஒரு ஜாவலின் பட்டு அவனுக்கு நிறைய டேமேஜ் போயிருக்கு. இப்போ அந்த சான்ஸ் என்எஸ்டி யூஸ் பண்ணிட்டு அவனோட பெரிய பவர் யூஸ் பண்றான். ரஃபேஸ்ட் எங்கேஜ் அப்படின்றான். பார்த்தா அவனோட 4 சப்பாவுமே பறந்து போகுது. இப்போ அவனோட ஷிப்பை பிடிச்சிக்கிட்டான். அங்க இருக்க கமாண்டரும் சரி எல்லாருமே தயாராங்க, ஷிப்பை நல்லா சுத்துங்க அப்படின்றாரு. அந்த சுத்தல்ல என்எஸ்டி அந்த ஷிப்போட நகர்ந்துட்டான். என்எஸ்டியும் நான் நினைச்ச விட கஷ்டமா தான் இருக்கு. சரி ரவுண்ட் 2. இந்த சைடு அந்த சயின்டிஸ்டுமே எனக்கு இப்ப நேரம் இல்ல, அதனால தான் அந்த பேட்டில் ஃபீல்டு வரல. என்எஸ்டி எஸ்வாலியர் நீ எப்படி சண்டை போட போற? இந்த சைடு கோருக்குமே நிறைய டேமேஜ் போயிருக்கு. டீட்ரிச்சுமே கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டே இருக்கான். அவனும் நான் தோத்து போறதா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் இன்னொரு வாட்டி பேட்டில் ஃபீல்டு விட்டு ஓட மாட்டேன். இப்ப அவனுமே தன்னோட லைட்டிங் ஃபெயில் யூஸ் பண்றான். அதுல அந்த நைட்டோட உடம்பு ஃபுல்லாவே ஷாக் போயிட்டு இருக்கு. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு டீட்ரிச் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் இல்ல நானும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூஸ்டாப் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா கூஸ்டாப் ரொம்ப பவர் யூஸ் பண்ணிட்டான். அதனால அவனோட ஈத்தர் சப்ளையரே வெடிச்சு போச்சு. மொத்த பவர் யூஸ் பண்ணதுனால அந்த மேட்ச்ல கூஸ்டாப் தோத்துட்டான். டீட்ரிச்சும் என்எஸ்டி சொன்ன மாதிரி இருக்கு, அவன் நிறைய பவர் யூஸ் பண்ணானா அது கரைஞ்சு போயிடும்னு. இப்படி பண்ணா நீ தோத்து போன எனக்கு தெரியும், அதனால அப்படி பண்ண. இப்ப கூஸ்டாப் அங்க ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு பார்த்தா என்எஸ்டி கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டே இருக்கான். அவனுக்கு குறிப்பா தெரிக்க வைவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மான காலி ஆயிட்டே இருக்கு. அந்த கமாண்டரும் என்ன நடக்குதுங்க, நம்ம கிட்ட 13 ஈத்தர் ரியாக்டர் இருக்கு, ஆனாவே மான காலி ஆயிட்டே இருக்கு. ஆனா இந்த டீமனுக்கு மான காலி ஆகலையா? அப்படின்னா அந்த டீமன் கிட்ட மான அன்லிமிட்டடா இருக்கா? சரி ஸ்பெஷல் செல்ஸை ஃபயர் பண்ணுங்க அப்படின்றாரு. பார்த்தா புகையா இருக்கு. என்ன செய்யும், புகையை போட்டு தப்பிக்கலாம் பாக்குறீங்க சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போனோடனே அவனோட பவர் ஸ்டாப் ஆகுது. எதிர் நாட்டு சயின்டிஸ்டுமே அந்த ஸ்மோக் சாதாரண ஸ்மோக் கிடையாது, அதுக்குள்ள மெட்டல் ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்கு, சால்ட் பெட்டர் இருக்கு, அது மட்டும் இல்லாம சல்பரும் இருக்கு. அது பேர் என்ன சொன்ன? மேஜியஸ் ஜெட் ரஸ்டர் தானே. அந்த இன்ஜின்குள்ள அந்த புகையெல்லாம் போனா என்ன ஆகும்னு நினைக்கிற? அது முழுசா அழிஞ்சு போகாதான், ஆனா அதுக்குள்ள இருக்க எம்ப்ளம் கிராஃப் கண்டிப்பா டேமேஜ் அடையும். அது நடந்துச்சுன்னா அந்த டீமன் கண்டிப்பா அதோட ரெக்கை இழந்துரும். இந்த சைடு எர்னஸ்டும் அவனோட பவர் இருந்து கீழே விழ ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க கமாண்டரோ ஃப்ளேம் ஆன் பண்ணுங்க, நம்ம பிரின்ஸுக்காக ரிவெஞ்ச் எடுத்தாக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபயர் ஆன் பண்றாரு. எர்னஸ்டியும் உன்னை அழிக்க விட சொல்லிட்டு அவனோட பவர் ஆன் பண்றான். இப்ப 2 ஃபயர் மோதி ஒரே டைம்ல கேன்சல் ஆகுது. இப்போ அந்த கமாண்டர் விடாம இன்னொரு அட்டாக் போறாரு. எர்னஸ்டியும் அப்ப அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு அட்டாக் பண்றான். திரும்பியுமே கேன்சல் ஆகுது. அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு, என்னது அந்த டீமன் கிட்ட இன்னுமே பவர் இருக்கா? அங்க இருக்க சோல்ஜர்ஸும் ஜெனரல் நம்ம கிட்ட மான காலி ஆயிட்டே இருக்கு, இன்னொரு அட்டாக் பண்ணனா நம்ம கண்டிப்பா கீழே விழுந்துரும் அப்படின்றாங்க. இப்போ கீழே இருக்க கூஸ்டாவும் வித்ரா பண்ணணும்னு சிக்னல் கொடுக்குறான். அந்த சிக்னல் பார்த்த அந்த கமாண்டரும் சரி மிஷன் முடிஞ்சு போயாச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்பும் அப்படின்றாரு. என்எஸ்சியும் என்னது எங்களை பழக்க விடுறாங்களா? இல்ல அவங்களோட மான காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இனிமே ஆச்சரியமா இருக்கு, இக்காருக்கோட ஜெட் ராஸ்டே ஆஃப் பண்ணி விட்டானுங்களே. ஆனா அடுத்த வாட்டி நான் அதை நடக்க விட மாட்டேன். இந்த பேட்டில்ல 2 பேருமே டைல முடிந்தாங்க. ஆனா கோச் பேஷனுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அன்டிஃபீட்டட் ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் முறையா அவங்களோட தோல்வியை சந்திச்சாங்க. இந்த சைடு கமாண்டர் கோச்சஸ் போய் பாக்குறாரு. பார்த்தா கோச்சஸ் வேற ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி எப்படி ஜெயிச்சிங்க, கங்க்ராச்சுலேஷன். அந்த கமாண்டரும் என்ன கலாய்க்கிறீங்களா? அந்த டீமன் இன்னுமே ஒரு இடம் இருக்கான், எங்களோட ரிவெஞ்ச் இன்னுமே முடியல. சரி என்ன செஞ்சுட்டு இருக்க கேட்கிறப்ப அவனும் பார்த்து எப்படி தெரியுது, வீவருக்கு ஒரு புது வெப்பனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வாட்டி நீங்க போறப்ப இந்த வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்னது இது ஒரு ஈத்தர் ரியாக்டரா? இவ்வளவு பேச நான் பார்த்ததே கிடையாது. அந்த சயின்டிஸ்டும் கரெக்டா சொன்னேன், இதோட பேரு பிளட் கிரெயில். இந்த ஈத்தர் ரியாக்டர் ஹை டென்சிட்டி ஈத்தருக்காக உருவாக்கப்பட்டது. அந்த கமாண்டரும் அப்போ இதை வச்சுட்டா அது அழிக்க முடியுமா கேட்கிறாரு. கோஜஸும் இதை நீ ஆன் பண்ணனா அந்த டீமன் விட வேற லெவலான பவர் உனக்கு கிடைக்கும். ஆனா அது தியரியில தான். இந்த அளவுக்கு பவர் கிடைக்குதுன்னா இதுல ஒரு பிரச்சனை இருக்கணும்ல, இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி தான். ஒருவேளை இது கொடுக்குற பவர் கண்ட்ரோல் இழந்து போச்சுன்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது. திரும்பியுமே அது தியரியில தான். என்ன பயமா இருக்கா? உங்களுக்கு வேணா விட்டுருங்க, நான் அதை சொல்ல மாட்டேன். அந்த கமாண்டரும் கவலைப்படாதீங்க, அந்த டீமன் அழிக்கிறதுனா கண்டிப்பா நான் அதை யூஸ் பண்ணுவேன்.
அந்த சயின்டிஸ்டும் அப்படி சொல்லுங்க ஜெனரல். ஓ அப்புறம் அடுத்த பேட்டிலுக்கு நானுமே கூட வருவேன். உங்களுக்கு தான் தெரியும்ல நீங்க நைஸ்ல சண்டை போறப்ப வால் கூட பேசிப்பீங்கன்னு. அதே மாதிரி இன்ஜினியர்ஸும் அவங்களோட மெக்ஸை வச்சு பேசிப்பாங்க. அந்த பேட்டில் ஃபீல்ட்ல எந்த மாதிரி பேச்சுவார்த்தை இருக்க போதுன்னு எனக்கே தெரியல. கோஸ்ட் சாப்பு பிரின்சஸ் கிட்ட என்னோட ஸ்வாட் பண்ண நடந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் நைட்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றான். கவலைப்படாத, உனக்காக ஒரு நைட் என்கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் நைட். பிரதர் காலிட் வஸ்து அமைச்சு வச்சாரு. இது கண்ட்ரோல் பண்றதுக்கு என்கிட்ட யாருமே கிடையாது, அதனால தான் உங்ககிட்ட இது கொடுக்குறேன். இதை கேட்டோம்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. எனது நிஜமாவா? கவலைப்படாதீங்க ராணி, நான் பாத்துக்கிறேன். என்னோட சுவாச வச்சுக்கிட்டு எனிமிஸை நான் துண்டா வெட்டி போட்டுறேன். இந்த சைடு பிரின்சஸ் கிட்டயும் நம்ம ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டே இருக்கு. அந்த பயம் நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லா இடத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட ஆர்மி தோத்துக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அவங்களும் ஹோ இப்ப ஆர்மி இடத்துக்கு வந்துட்டோம்ல. என்ன செய்யும் அவங்க ட்ரேக் யூனிட், அது புது விதமான வெப்பன் நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம அடுத்த வாட்டி அவங்க அதை அப்கிரேட் பண்ணி கூட்டு வருவாங்க. நானுமே அப்கிரேட் பண்ணிருக்கல. இந்த வாட்டி என்னோட ஜெட் ட்ரெஸ் கிட்ட ஃபில்டர் போட்டிருக்கேன், அதனால அந்த புகழ வேலை செய்யாது, கவலைப்படாதீங்க. ஆனா இக்காருக்கால அடிக்க முடியும் கேட்டீங்கன்னா அது தெரியல எனக்கு. அவங்க வழக்கம் போல ஏர் ஷிப்ஸாலையும் ட்ரேக்காலையும் தாக்க ஆரம்பிப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு இக்காருகாலையும் சில்வர் பினிக்ஸால் தான் முடியும். ஹெட்கரோ நீங்க சொல்ற மாதிரி மொத்த பொசிஷன் அமிச்சா இந்த காடும் டிஃபென்ஸ் எல்லாம் போயிடுமே, என்ன பண்றது? பேட்சனும் சரி நம்மளோட டிஃபென்ஸ் அதிகமா வச்சுக்கிட்டு ட்ரேக் அழிக்கிற மாதிரி யூனிட் ஏதாச்சும் இருக்கா? டே முட்டாள், அதானே எங்கிட்ட கிடையாது அப்படின்றாங்க. ஒன்னு டிஃபென்ஸ்ல வைக்கணும், இல்ல ஆப்போன்ஸ்ல வைக்கணும். இப்ப என்ன பண்றது? பிரின்சஸும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எனிமீஸ்க்கு என்எஸ்டி நினைச்சால பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்களோட மெயின் வேஸான டெல்வன்குள்ள நம்ம அழிப்போம். அங்க இருக்கிறவங்களா ராணி அப்ப நீங்க இங்க தனியா இருப்பீங்களே, உங்களை அட்டாக் பண்ணா நாங்க என்ன பண்ணுவோம்? பிரின்சஸும் கவலைப்படாதீங்க, நானுமே உங்க கூட வரேன். இந்த பேட்டில்ல நானுமே கலந்துக்கிறேன். நான் முடிவு எடுத்துட்டேன், எனக்காக ரத்தம் சிந்ததெல்லாம் போதும். நம்ம முழு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எதிரிங்களை தாக்குவோம். நம்மளோட கேபிட்டலான டெல்வன்குள்ள நம்ம திருப்பி கைப்பற்றுவோம். இந்த போர்ல நம்ம தான் ஜெயிப்போம். இந்த கூஸ் பேஷன் ஆர்மி வேகமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ரைட்டா அவங்களோட கேபிட்டலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினாங்க. கடைசியா டெல்வன் கோனுக்கு போனாங்க. அந்த கேபிட்டலுக்கு முன்னாடி ஜெல்லுட் ஆர்மியை சந்திச்சாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய போர் ஆரம்பிச்சது. இந்த போர்ல இருக்கிற எல்லா கம்பெனியுமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல பிரின்ஸ் எமிரேட்ஸ் சண்டை போட ஆரம்பிச்சாரு. பிரின்ஸோ அந்த பிரிட்ஜஸ் கீழே வந்தாலே போதும், இந்த போர்ல நம்ம ஜெயிச்சா மாதிரி தான். குவாரை ரிப்பேர் பண்றதுக்கு ஃபெர்மிலா காமிச்சு வச்சிட்டாங்க. அதனால டீட்ரிச்சானோட கும்பலும் ஷெல்வெட் கீர்ல அந்த பிரிட்ஜ் ஏற்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு பிரின்சஸ் காத்துட்டு இருக்காங்க. மேல பார்த்தா அந்த இடத்துல ட்ரேக் யூனிட் வந்தாச்சு. அந்த கமாண்டரும் அட பிரின்சஸே நம்ம கிட்ட வந்துட்டாங்களா, சரி அவளையும் அழிச்சிருங்க அப்படின்றாரு. அந்த இடத்துல கோஜாஸ் இருக்கா, அட அந்த டீமன் இங்க வந்திருக்கானா? அது மட்டும் இல்ல அவன் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கான் போலயே. ஆனா அவதுல வரான், என்னது பார்த்தா என்எஸ்சி ஒரு புது லேவிட்டேட் உருவாக்கி வச்சிருக்கான். அதுலதான் அவன் பயணம் செஞ்சுட்டு இருக்கான். பாஸும் எப்படி நம்ம கரெக்டா பில்ட் பண்ணிட்டோம்ல, நான் நினைச்சுக்கிட்டு பாக்கல சேவனு, ஆனா எப்படியே செஞ்சுட்டேமே. பேட்சனும் பாஸ் இங்க இருந்து ஓடிடலாமா கேக்குறான். என்எஸ்டியும் எப்ப நான் ட்ரேக்க பார்த்தனோ அப்ப என் பழைய உலகம் ஞாபகம் வந்துச்சு. அந்த உலகத்துல இருக்க பேட்டில் ஷிப் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை நான் உன்னை இந்த இடத்துல தோக்கடிக்கலன்னா நிறைய பேர் உன்னை வெப்பனை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா எல்லாருமே பேட்டில் ஷிப்ஸையும் கேனன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி நடந்துச்சுன்னா என்னோட இதயமான இந்த ரோபோட் இருக்காம போயிடும், இந்த உலகத்துல இருந்து இது அழிஞ்சு போயிடும். ஆனா நான் உயிரோட இருக்க வரைக்கும் அதை நான் நடக்கவே விட மாட்டேன். இன்னைக்கான பேட்டில்ல எவன் ஏர்ஷிப்பை தொட நினைச்சாலும் அவனுக்கு அழிவுங்கிறத நான் நிரூபிச்சே தீர்வேன். கோஜாஸும் இது நல்லா இருக்குல்ல, என்னோட வீவரும் உன்னோட டீமனும் இந்த பேட்டில்ல எது ஜெயிக்க போகுது? என்எஸ்டியும் சரி யாரு ஜெயிப்போன்னு பாப்போமே. பேசினதெல்லாம் போதும், இப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ என்எஸ்டியோட ஷிப்பும் அவங்கள மோத வந்துட்டு இருக்கு. அவங்களும் ஓ எங்களை மோத பாக்குறீங்களா, அத சுட்டு தள்ளுங்கடா அப்படின்றாங்க. அந்த ஷிப் அடிப்படுறத பார்த்து உள்ள இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த மாசம் அமைதியா இருங்க, நான் சொல்றது கேளுங்க, இங்க உடனே ஓட ஆரம்பிங்க அப்படின்றாரு. இப்ப அந்த ஷிப் ஓட ஆரம்பிக்க பின்னாடி எதிரிங்களும் தொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஆடியும் ஆனா நம்ம வச்ச டிராப்புக்கு மாறிடுறாங்க. எல்லாமே என்எஸ்டியோட பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்களுமே வானத்துக்கு மேல போறாங்க. என்எஸ்டியும் நம்ம தான் இவ்வளவு தூரத்துக்கு மேல வந்துட்டோம்ல, இப்போ நம்மளோட முழு பவர் யூஸ் பண்ணலாம். சரி ஆடிக்க ஆரம்பிக்கலாமா? அவேக்கன் பெஸ்ட் பியர் அப்படின்றான். பார்த்தா அந்த ஷிப்ல இருந்து நிறைய ஜாவ்லின் பறக்க ஆரம்பிக்குது. அது எல்லாமே அங்க மோத அவங்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த ஜாவ்லின் சாதாரண ஜாவ்லின் கிடையாது. அது உடஞ்ச உடனே அதுல இருந்து ஆயில் வர ஆரம்பிக்குது. உள்ள இருக்க சயின்டிஸ்டும் அட அது ஆயில் பா அப்படின்றாரு. இப்ப என்எஸ்டியும் அங்க ஃபயர் போடுறான். இப்ப அந்த மொத்த ட்ரேக் யூனிட்டுமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. என்எஸ்டியும் அந்த ரோபோட்டை இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்காக உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னா. அந்த ஃபயர்ல நிறைய ஷெலோட் நைட் அடிஞ்சிட்டே இருக்கு. அவரும் இப்ப என்ன பண்றது யோசிக்கிறப்ப அங்க இருக்க சயின்டிஸ்டும் நம்ம கிட்ட பிளட் கேல் இருக்கு, அந்த பவர் இப்ப உங்ககிட்ட கிடைச்சதுன்னா அந்த டீமனை ஈஸியா அடிச்சிடலாம். அந்த வெப்பனோட பேரு மேக்ஸிமைஸ். இப்போ அந்த கோட்டையில இருக்க பிரிட்ஜஸ் கீழே இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இன்மே ஷாக்கா இருக்கு. பார்த்தா ஷெலோட் கீழே போன டீட்ரிச்சோட வேலைன்னு. இதை பார்த்தா அந்த சயின்டிஸ்டும் ஆட எல்லா சைடும் அடிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வேற வழியே கிடையாது, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த ஜென்ரலும் சரி நம்ம இந்த மேக்ஸிமைஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாரு. பிளட் கிரேல ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்றாரு. இப்போ அவங்களுமே அந்த பெரிய ஈத்தர் ரியாக்டர் ஆன் பண்றாங்க. இப்போ ஒரு பெரிய எனர்ஜி வருது, அது அந்த கிரேக் யூனிட்டை கவர் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து எனர்ஜிக்கு ஷாக்கா இருக்கு. அட என்னது? அவனுக்கு மட்டும் இல்ல உள்ள இருக்க எதிரிகளுக்குமே ஷாக்கா இருக்கு. அட என்னது? அந்த சயின்டிஸ்டும் இந்த டிராகன் பிளட் இந்த ஷிப் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு இது? என்எஸ்டியும் ஒரு பெரிய டிராகன் ஒரு ரோபோட்டுக்கு ஏத்த அப்போனன்ட்டான். இப்ப அவனும் தன்னோட கண்ணை வச்சு சொல்றான். ஆனா அந்த ஆர்மரை தத்துக்கிட்டு இருக்கு.
கீழே அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணிட்டு கூச் பேஷன் ஆர்மி உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா வழியில அந்த கூஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நைட்டுக்குமே உடம்பு ஃபுல்லா ஸ்வாட குத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த நைட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவ எல்லாம் ரீஸ் அடிக்கிறான். அந்த இடத்துல எட்கார் இருக்கான். நீங்க பின்னாடி போங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ எட்கார் குஸ்டாவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா இன்னொரு பிஜிக்கல இறங்கி விடுது. அது செஞ்சது டீட்ரிச் ஆகும். இப்போ அவங்க தடுக்கிறதுக்கு பிளாக் நைட்ஸ் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு என்எஸ்டி என்னதான் லாங் ரேஞ்சில் அட்டாக் பண்ணாலும் அந்த ஆர்மர் தாண்டி உள்ள போக மாட்டேங்குது. இது பாக்கிறதுக்கு ஒரு டிராகன் மாதிரி இருக்கு. என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஷிப் அந்த சைஸுக்கு வளராது. அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா மான வச்சுக்கிட்டு ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிருக்கு. அப்படின்னா லாங் ரேஞ்ச் வேலை செய்யாது. அப்போ க்ளோஸ் ரேஞ்ச் வேலை செய்யல. இப்போ என்எஸ்டியும் தன்னோட ஸ்வாட்ல இருக்க முனையில மாணவ கான்சென்ட்ரேட் பண்றான். அதை வச்சுக்கிட்டு அந்த பேரியர் உடச்சுக்கிட்டு உள்ள போய் தாக்க ஆரம்பிக்கிறான். எதிரிங்களை என்ன தாக்குனாலும் அதுல இருந்து எல்லாத்தையுமே தப்பிச்சுட்டு என்எஸ்டி அவங்களை பந்தாடிட்டு இருக்கான். அந்த சயின்டிஸ்டும் வெல்கம் என்எஸ்டி எஸ்வாலியர் அப்படின்றாரு. இப்போ அவர் சொன்ன மாதிரியே அவங்களோட மெக்கு மூலமா பேசிட்டு இருக்காங்க. என்எஸ்டியும் எல்லா இன்ஜினியருக்கும் ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பவர் வேணும். ஆனா ஒன்னு பாக்குறது நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்கு, ஒரு அழகே இல்ல அப்படின்றான். அந்த சயின்டிஸ்டும் எனது அழகா, வெப்பன்ஸுக்கு அழகெல்லாம் தேவையே இல்ல, அந்த வெப்பன்லாம் கரெக்டா வேலை செஞ்சா போதும், அழகுலாம் தேவையே கிடையாது. என்எஸ்டியும் உனக்கு புரியுதா இல்லையா, இந்த ரோபோட் அதாச்சு இந்த நைட்ஸ்லாம் சிலைங்க மாதிரி ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறது, இத நீ வெப்பன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. என்எஸ்டியும் அந்த அளவுக்கு பவர் ஷெலோட் நைட்ல இருக்கணும்ன்றான். அந்த சயின்டிஸ்டும் அந்த அளவுக்கு பவர் லெவிடேட் ஷிப்ல இருக்கணும்ன்றான். என்எஸ்டி உள்ள வந்து அடிக்க ஆரம்பிக்க அந்த சயின்டிஸ்டும் ஒரு பறக்கிற ஷெலோட் நைட் ஒரு பொம்மை தான். என்எஸ்டியும் என்னோட ரோபோட் பண்ண நான் சத்தியம் பண்றேன், அதை நான் நடக்கவே விட மாட்டேன். கீழே பார்த்தா அங்க இருக்க பிளாக் நைட்ஸுமே தோத்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த செட் கூஸ்டாப் சண்டை போட்டுட்டே இருக்கான். நான் இருந்தாலே இவனோட நேஷன் இருக்க மாதிரி சொல்லிட்டு அவனை வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுல அவனோட சில்ல உடஞ்சிட்டே போகுது. எட்காரோ இவ்வளவு கிட்டக்க வந்துட்டோம், இதுல நான் தோக்க கூடாது, பார்ட்னர் உங்களோட முழு சக்தி யூஸ் பண்ண அப்படின்றான். இப்போ அந்த ஸ்வாட் அதுல மாட்ட அவனை லாக் பண்ணி வச்சுக்கிட்டான். எட்காரோ நீ இப்போ மாட்டிக்கிட்ட, நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க தனியா சண்டை போடல கண்ணா, அங்க பாரு அப்படின்றான். பார்த்தா அந்த சைடுல கோல்ட்லயோ அதாச்சு பிரின்ஸ் எமினஸோட நைட் காத்துட்டு இருக்கு. ஹவரிங் கிளாஸ் யூஸ் பண்றான். அதுல அவனுமே பொசிங்க போறான். இந்த சைடு எர்னஸ்டுமே டிராகனை போட்டு பந்தாடிட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி ஒருத்தர் லெவிட்டேட் சீப்பை தொடர்றதுக்கு பயப்படணும். அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் பேசேட் ஒன்று ஆக்க போறேன். இப்போ அதோட மானவன் காலியாகி அது மேல இருக்க ஆர்மருமே காலியாகுது. அந்த கமாண்டரும் என் உயிரை வேணா எடுத்துக்கோ, ஆனா வெற்றி உனக்கு நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு ஷெலோட் நைட் இருக்கு. அதுல அவர் ஏறாரு. இப்போ அவர் ஸ்ட்ரெயிட்டா பிரின்சஸ் நோக்கி அந்த டிராகன் எடுத்துட்டு போறாரு. அவரும் இந்த கூஸ் ஸ்பெஷியா குயின் அழிச்சா போதும், இதோட நாடு கண்டிப்பா திருப்பி பிறக்க முடியாது. இத ஹிட் பாக்குறான். இல்ல குயின் இல்லனரா அந்த கமாண்டரும் என்கிட்ட மான இல்ல, இல்லனா ஃபயர் பிரீத் பண்ணி அழிச்சிருவேன். சரி இத நான் மோதி ஒன்னு அழிச்சிடுறேன் அப்படின்றாரு. அங்க இருக்க யூனிட்லாம் ராணி இங்க இருந்து போயிடுங்க அப்படின்றாங்க. அந்த பிரின்சஸும் இல்ல நான் அதே இடத்துல இருப்பேன், குயின்கிறவ அவளோட பேட்டில் ஃபீல்டை விட்டு ஓட மாட்டா. அவன் மனசுக்குள்ள என் நைட் எனக்கு தெரியும், நீ என்ன பாதுகாப்புன்னு எனக்கு தெரியும் அப்படின்றா. இதை பார்த்து எர்னஸ்டியும் இல்ல என்னோட விடமாட்ட சொல்லிட்டு அவனும் அவனோட ஃபுல் பவர் வச்சுட்டு தள்ளிட்டு இருக்கான். எர்னஸ்டியும் என்கிட்ட 2 லெஜெண்டரி பீஸ்டோட பவர் இருக்கு, அதை நான் ஒன்னும் சும்மா வச்சு சொல்லிட்டு அதோட முழு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கமாண்டரும் அங்க இருக்க ஒரு ராட் எடுத்துட்டு அதுல இருந்து லைட்டிங் செல்ல போடுறான். அது பிரின்சஸ் எடுத்து தாக்குது. எர்னஸ்டியும் இல்ல நாங்க விட்டனா அவன் என்ன மோதிடுவான், இப்ப என்ன பண்றது. இந்த சைக்கிட்டும் அடச்சே என்னால எதுவுமே செய்ய முடியாதா பாஸ், ஷிப்பை இன்னும் பக்கத்துல கொண்டு பாக்க அப்படின்றான். அவரும் என்ன செய்ய போறான்னு கேட்கிறாரு. அவனும் நான் சொன்னது செய்யுங்க அப்படின்றான். இப்ப கேட்டுமே அவரோட நைட் மேர்ல அங்க மேல குதிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுமே அந்த ஷெலோட் நைட் அழிச்சிட்டான். இப்போ அந்த இடத்துக்கு என்ன வந்துட்டான். கிட் உன்னோட நைட் மேர்ல இருந்து வெளியே வா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்றான். கிட் அவன் கிட்ட போயிட்டு ஜெண்டலிம்போ எனக்கு நீ ஒரு நல்ல பார்ட்னரா இருந்த. இப்போ ஜெண்டலிம்போட சேர்த்து அந்த ட்ரேகுமே கீழே விழ ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இருக்க மிச்ச சொல்லுச்சுன்னா என்னது பீவர் விழுந்துருச்சா, அதுவும் இல்லாம ஆர்டர் ஆஃப் தி பிரான்ச் பேக் அதுவுமே அழிஞ்சு போச்சா. அந்த பிரின்ஸ் எமினஸும் நம்ம ஜெயிக்க போறோம், முன்னேறி போங்க, கூஸ் ஸ்பெஷியா ஜெயிக்க போதும் அப்படின்றாரு. இந்த ட்ரேக் பேட்டில் ஷிப் ஆச்சுனால ஜாலுடக் ஆர்மி அவங்க ஏர் யூனிட் இழந்து போயிட்டாங்க. அதுல அவங்களோட மொத்த ஆர்மியுமே அழிஞ்சு போயாச்சு. அப்புறம் கூஸ் ஸ்பெஷி ஆர்மி அவங்களோட கேபிட்டலை திருப்பி கைப்பற்றிட்டாங்க. ஆனா அங்க ஏற்க இருந்த பிரின்சஸுமே விஷம் குடிச்சாங்க இறந்து போயிட்டாங்க. இந்த எல்லா விஷயமும் அவங்க அண்ணன் தெரிஞ்சு அவங்க அண்ணனுமே அவன் ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்டான். கடைசியில கிங்டம் ஆஃப் ஜாலுடாக்கோட பேராசை அழிவுல முடிஞ்சு போயாச்சு. வெஸ்டர்ன் இயர் 1283 கூஸ் ஸ்பெஷியாவோட கேபிட்டல் டெல்வன்பூல்ல பிரின்சஸ் இலனோராக்கு கோரனேஷன் நடந்துச்சு. அப்போ இலேனோரா கூஸ் ஸ்பெஷியாவோட குயினா மாறினா. இப்போ ஆர்டர் சில்வர் ஃபீனிக்ஸும் ஃபெர்மிலியாக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு குயின் எலினோரா வரா. இப்போ அவளும் வந்துட்டு கேட்டு கூட தனியா பேசுறா. அவளும் நைட் இப்ப நீ கிளம்புறல கேட்டோ. ஆமா நாங்க வர சொல்ல ஷிலோட் நைட்ல வந்தோம், ஆனா இப்ப போ சொல்ல காத்துல போறோம், வித்தியாசமா இருக்கு எனக்கு. குயினும் என்னோட நைட் நீ எப்படி என்ன பார்த்து கத்துங்கிறத நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம நீ எப்படி இந்த கோச் பேசி காப்பாத்தினதும் எனக்கு நல்லாவே தெரியும். கேட்டோ அப்படியா, நான் அதை ஸ்பெஷலாலாம் செய்யலாமா சொல்றப்ப அவளும் இல்ல நீ நிறையவே செஞ்ச அப்படின்றா. கேட்டோம் எல்லாமே அப்படிதான், அப்புறம் நீ பெருமையில இருக்கவா என்ன வந்து பாரு அப்படின்றான். அவளும் ஓகேன்னு சொல்ல கேட்டோம் சரி பட்டா. இது பார்த்துட்டு இருக்க ஆடியோ அட முட்டாள் என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. என்னசியோ கிட்ட ஒருவேளை ஷிலோட் நைட்டா இருந்தானா அவனோட ஸ்கிரிப்ட நான் திருப்பி மாத்தி எழுதுவேன். ஆடியோ நீ மட்டும் என்ன உனக்கு மட்டும் எல்லாம் தெரியும் நினைக்கிறியா. எல்வியும் ஆமா ஆமா நம்ம ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த மாதிரி முட்டாளுங்க அப்படின்றா. அதை சொல்லிட்டு கேட்டும் போ சொல்ல குயினும் அவனை கட்டி பிடிக்கிறா. என்ன மனுஷரு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்றா. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும், இதுக்கப்புறம் நான் திருப்பி குயினாவே போறேன். அவளும் ஆர்கிட் ஆல்டர் ரொம்ப நன்றி என்னோட நோபல் நைட். இப்போ ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸுமே அங்க இருந்து லெவிடேட் ஷிப்ல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆடி கேட்டுக்கிட்ட உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா, அதை மட்டும் பேசிட்டு வந்துட்டா. கேட்டோம்
இல்ல இதுவே போதும் எனக்கு. ஒரு சில வார்த்தைகள் பேசாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம அடுத்த வாட்டி நாங்க சந்திக்கிறப்ப நான் இன்னுமே ஒரு பெட்டர் நைட்டா இருப்பேன். அந்த இடத்துல கூஸ்டாப் உயிரிட்டு தான் இருக்கான். அவனும் சரி நீங்க போங்க கிங்டம் ஆஃப் ஜெல்டாக்கு போங்க, நம்ம இப்படியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல இன்னும் அந்த சயின்டிஸ்ட் உயிரிட்டு தான் இருக்கான். அட வேரியபிள் மேகஸ் ஸ்ட்ரக்சரா நல்லாவே இருக்கு. எர்னஸ்டி எஸ்பாலியர் எல்லாத்துலயும் அழகு சேர்க்கணும்னு நினைக்கிறல, உன்னால எப்படி செய்ய முடியுது நானும் பாக்குறேன். நீ நினைக்கிறத விட சீக்கிரமா போய் என்னோட தியரிச்சு நிறைய பார்க்க ஆரம்பிப்ப. சரி இப்போ என்னோட டெக்னாலஜியை எந்த முட்டாள் ராஜுக்கு விற்கலான்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த பில்லிங் என்எஸ்சி வருது. அவனும் அங்க யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ராஜாவும் திருப்பி எல்லாரும் கூப்பிட்டு நல்ல வேலை செஞ்சீங்க. ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபீனிக்ஸ் அது மட்டும் இல்ல நைட் ரன்னர்ஸ், நீங்க எல்லாருமே தைரியமா பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போட்டீங்க. இங்க இருக்க டார்க் நீங்களா இந்த நைட் ரன்னர்ஸால சுத்தமா சண்டை போட்டுருக்க முடியாது. ரொம்ப நன்றி. அப்புறம் நைட் கமாண்டர் என்னோட முட்டாள் பேரனுக்குமே ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி. இந்த வாட்டி உனக்கு என்ன வேணுமோ என்ன ஆசைகள் நான் அதை நிறைவேற்றுறேன். பார்த்தா என்எஸ்சி அவனுக்கு சொந்தமான ஒரு சில்வர் லேப கேட்டிருக்கான். அதுமே ராஜா கொடுத்திருக்காரு. என்எஸ்சியும் நக்கரை விட ஒரு சூப்பரான நைட், ஒரு அழகான சில்வர் நைட்டை நான் உருவாக்கி தீர்வேன். சில்வர் நைட் மட்டும் கிடையாது, பறக்கிற சில்வர் கீருமே நான் உருவாக்க போறேன். இது இந்த மானத்தை மாத்தும், இல்ல மக்கள் வாழ்க்கையை மாத்தும். இது ராஜனும் ஏன்பா நடக்கத்தை பேசுப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றான். என்எஸ்சியும் ஏன் நடக்காது, நான் நடத்தி காட்டுறேன். பாசம் சரி இவன் அவன் கனவு பேச ஆரம்பிச்சானா விழிஞ்சிரும், நான் வந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹாடியும் என்எஸ்சி உன்னோட கனவை போக்கஸ் பண்ணிட்டு இருக்காத, அப்பப்ப உன்னை சுத்தி என்ன இருக்குன்னு பாருப்பா அப்படின்றா. என்எஸ்சியும் என்ன சுத்தி என்ன இருக்கு, ஷெலோட் நைட்ஸ் இருக்கு. அவளும் அது சரி உங்ககிட்ட சொன்ன பத்தியா என்ன சொல்லிட்டு அவனை கூட்டு போறா. கிங்டம் ஆஃப் ஜெல்டா கழிஞ்ச அப்புறம் அந்த லெஃப்ட் சிப் டெக்னாலஜி எல்லா நாட்டுக்குமே பரவ ஆரம்பிச்சது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மக்களுக்கு ஒரு புது விதமான டெக்னாலஜி கிடைச்சது. ஒரு புது ஜெனரேஷன் பிறந்துச்சு. இந்த ஜெனரேஷன் பேரு தான் கிரேட் ஏஜ் ஆஃப் ஏர்ஷிப்ஸ். ஆனா அந்த கதை அடுத்த வாட்டிக்கு, ஓகேவா? இதோட இந்த எபிசோட் முடியுது, இந்த சீரிஸும் முடியுது. இந்த சீசன் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.